மேடம் ஒரு நிமிஷம் மேடம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கேக்குதா நான் பேசுறது? 1 மினிட் 1 மினிட். மேடம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க் யூ. ஓகே நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஆசிரியர் வாழ்த்துக்கள். மேடம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சொல்லுங்க மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசுறேன் மேம். சுகந்தி மேம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். ஓகே ஓகே பேசுறேன் மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சுகந்தி மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தும் அசிட் உலக சாதனைக்கான 51 உட்தலைப்புகளுடன் 51 கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் நிறுவனங்கள் பங்கு பெறும் 51 மணி நேர பன்னாட்டு பல்திறன் தொடர் வலையரங்கம். இலக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதின் இன்றியமையாமை என்ற தலைப்பின் கீழ் தமிழ் அமெரிக்கா சேனலின் நேரடி ஒளிபரப்பில் 1 மணி நேர பங்களிப்பில் இணைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி விடியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நிகழ்ச்சியை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக 4:08 சரியான நேரத்திற்குள் முடித்து தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தளம் இப்பொழுது உங்கள் கையில். நன்றிங்க மேம். அறிவுசார் மதிமொழியால் செம்மை நிறை செதுமொழியால் முன்னோர் கண்ட முதுமொழியால் புதுமைக்கு புதுமொழியால் தென் தமிழால் தந்தமிழ் சொல்லெடுத்து இன் தமிழால் வந்தனை காணல் வனங்கள் பணிதலே தந்தலை தாழ்தல் சலாம் செய்தல் முந்தி தொழுதல் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கங்களை உரித்தாக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் நடத்தும் அஜிஸ்ட் உலக சாதனைக்கான 51 உட்தலைப்புகளுடன் 51 கலை அறிவியல் கல்வி நிறுவனங்களுள் இந்நிகழ்வில் எங்களது கல்லூரியான ஸ்ரீ மீனாட்சி விடியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து மையப்பொருண்மை இலக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதின் இன்றியமையாமை என்ற பொதுமையில் எங்களது கல்லூரி சிந்தனையில் சிகரம் தொடு என்ற தலைப்பில் இக்கருத்தரங்கத்தினை சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்வினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பஞ்சநாதம் ஐயா அவர்களுக்கும் இணை முதன்மையர் பாலகிருஷ்ணன் ஐயா மற்றும் கோவிந்தன் ஐயா அவர்களுக்கும் மிகச் சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தி ராஜம்மாள் ஆகியோருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்தனை பேரையும் வரவேற்று வாழ்த்தி வணங்கி இந்நிகழ்வினை தொடங்குகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை பேராசிரியர் ச விண்மதி அம்மா அவர்கள் கணேசர் கலை அறிவியல் கல்லூரி மேலை சிவம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மீண்டும் ஸ்ரீ மீனாட்சி விடியல் கலை அறிவியல் கல்லூரி நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். வாய்ப்பிற்கு நன்றிகள். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் காரப்பாக்கம் அசிஸ்ட் உலக சாதனைக்கான 51 தலைப்புகளுடன் 51 கலை அறிவியல் கல்வி நிறுவனங்கள் பங்கு பெறும் 51 மணி நேர பல்திறன் தொடர் வலையரங்கம். மையப்பொருண்மையாக இலக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதன் இன்றியமையாமை. நாள் 18/6 முதல் 20/6 வரை தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் நேரலை ஒளிபரப்பில் இந்த பங்கேற்பில் ஸ்ரீ மீனாட்சி விடியல் கலை அறிவியல் கல்லூரி கைகாட்டி திருச்சி இக்கல்லூரிக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நிகழ்வில் முதன்மையாக இலக்கு
2030 சிந்தனையில் சிகரம் தொடு, சிந்தனையில் சிகரம் தொடு. மிக அருமையான ஒரு பொருண்மையில் கொண்டு வந்துள்ளார்கள் இக்கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள். அதற்கு முன்பாக இந்நிகழ்விற்கு நமக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதன்மையர் பேராசிரியர் பஞ்சநாதம் ஐயா அவர்களுடைய சிறந்தாழ்த்தி பஞ்சநாதம் ஐயா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். இணை முதன்மையராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் கோவிந்தன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உளவியல் துறை பேராசிரியர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அவர்களால் இந்த நிகழ்வு சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது மிகச் சிறப்பாக. அதே நேரத்தில் இன்றைய நிகழ்வில் மிகச் சிறப்பாக கல்லூரிகளை தற்சயமே நிகழ்வில் இருந்து கொண்டு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகந்தி அன்னத்தாய் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிகச் சிறப்பாக தற்சமயம் நிகழ்வில் இருந்து கொண்டே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என நிகழ்வின் சார்பாக கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறேன். முனைவர் வேணா ஆனா பழனியப்பன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கணேசர் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் அவர்களை அன்புடன் வரவேற்கிற நிகழ்விற்கு வாருங்கள். முனைவர் ரவி கோவிந்தராஜ் ஐயா இன்டெகிரல் ட்ரைனிங் சென்டர் கத்தாராம்பல் தமிழ்ச்சங்கம் வாருங்கள் ஐயா. நிகழ்வின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்பு முனைவர் சே சுரேஷ் தந்தை தேன்ஸ் ராவர் கல்லூரி பெரம்பலூர் சங்க இலக்கிய நடுவண் ஆய்வு மையத்தின் தலைவர் சகோதரர் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா எங்களை எப்போதுமே வாழ்த்திக் கொண்டே இருப்பவர்கள். இவர்கள் எல்லாம் வந்து இன்று சபையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எத்தனை முறை நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் முனைவர் கோவிந்தராஜ் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் உயர் ஆய்வு மையம், பாரதிதாசன் உயர் ஆய்வு மையம், பெரியார் உயர் ஆய்வு மையம், அண்ணா இருக்கை திருச்சியை சேர்ந்த ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த பெருமையும் மகிழ்வும் அடைகின்றேன். கருத்தாளர்களாக இருக்கக்கூடிய சகோதரி பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களையும் பேராசிரியர் சுதா சுகமணி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு நல்கிய சகோதரி முனைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள். தற்போது வாழ்த்துறை வழங்குவதற்காக சகோதரர் மூத்த பேராசிரியர் முனைவர் வேணா ஆனா பழனியப்பன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள் அண்ணா, உங்களுடைய வாழ்த்துறையை பாருங்கள். தமிழ் சான்றோர்கள் அத்துணை நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கத்தினை இடிதே உரிதாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காவிரி ஆறும் வைகை நதியும் கை குலுக்கிக் கொள்கின்ற கை காட்டியினுடைய மைய பகுதியில் ஆண்டு அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் வாழ்ந்து வரலாறு படைத்த ஸ்ரீ மீனாட்சி விடியல் கல்லூரி தன்னுடைய கல்வி பணியில் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் 6ஆம் ஆண்டினுடைய தொடக்கமாக கருதக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அறிவுக்கு விருந்தாகவும் வித்தாகவும் அமைய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இந்த கருத்தரங்கினை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது நல்லதை காண்பதும் நன்று, நல்ல சொல் கேட்பதும் நன்று, நல்ல குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற உயரிய சிந்தனைக்கு வித்தாக
கொள்ளை நோயாம் கொரோனாவினுடைய கொடிய தாக்கத்தில் கூட தமிழுடைய பண்பாட்டு கூறுகளை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் கழகம் பல்கலைக்கழகமும் சென்னை காலப்பாக்கம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையமும் இணைந்து சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு அறிவான சிந்தனையாகத்தான் ஆற்றல் வாய்ந்த பெருமக்களுக்கு அமைந்திருக்கின்றது. தலைப்பில் பார்த்தால் 51 தலைப்பு உட்தலைப்புகள், 51 கல்வி நிறுவனம், 51 மணி நேரம். இன்றைய நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பல்கலன் தொடர் வளரங்கமாக, பல சுவை அரங்கமாக, அறிவுக்கு விருந்தாக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய மைய பொருண்மை என்று பார்க்கின்ற பொழுது 2030 சிகரத்தை தொடுவதில் வாழ்வின் திறன்களை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்ற உயரிய சிந்தனையை இந்த உலகுக்கு பறைசாற்றி நிற்பதாகத்தான் நாம் அறிய முடிகின்றது. தமிழ் அமெரிக்கா நிறுவனமும் ஸ்ரீ மீனாட்சி விடியல் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அருமையான கருத்தரங்கம், கிட்டத்தட்ட மீனாட்சி விடியல் கல்லூரி ஒரு 5 ஆண்டுகளாக தன்னுடைய கல்வி சாதனையில முதன்மை பெற்று திகழ்வதாக செவிப்புலன்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னாக்கா அறிவை மட்டுமல்ல, பசிப்பிணியை போக்குகின்ற ஒரு மருத்துவனாகவும் அந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த காலம் ஒரு கொரோனாவுடைய கொடிய காலம். நாளை பார்த்தால் எந்த நாள் தெரியாத அளவுக்கு வீட்டுக்கு முடங்கி கொடுக்கக்கூடிய காலம். திங்களா செவ்வாறு தெரியாது, என்னதான் நடக்குதுன்னு புரியாது. கொரோனாவினுடைய ஆட்டம் முடியாது, நம் வாழ்க்கை இன்னும் விடியாது என்று நினைக்கின்ற நிலையில விடியல் கல்லூரி ஒரு அறிவுக்கு விடியலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் கல்லூரியுடைய பேராசிரியர் வரவேற்புரையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கருத்துரையை வழங்கி இருக்கின்றார்கள் விண்மதி அம்மா அவர்கள். தொடக்க முறை பார்த்தீங்கன்னாக்க எங்க கல்லூரியில பயின்று பயிற்சி பெற்று இங்கிருந்து எய்த அன்பு அங்கு குறித்த காலத்துல, குறித்த நேரத்துல, குறித்த குறிக்கோளோடு செயலாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அப்படிப்பட்ட பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு நல்ல களமாக அமைத்து சிறப்பாக வழி நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மூத்த முன்னோடியாக நிகழ்ச்சி ஏற்பாட்டினை முதன்மையராக இருந்து செய்யக்கூடிய பேராசிரியர் துணைவேந்தர் பஞ்சநாதம் ஐயா அவர்களும், பதிவாளராகிய பேராசிரியர் வை பாலகிருஷ்ணன் அவர்களும், குல முதல்வராக திகழக்கூடிய ராம கோவிந்தன் அவர்களும், ஒருங்கிணைப்பாளராக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சீரிய முறையில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சிறப்பான ஒரு கருத்துரையை இன்று வழங்க இருக்கின்றார். மனம் என்னும் மந்திரக்கோள், மனமாகிய மந்திரக்கோள் தான் ஒரு மனிதனை சிற்பமாக செதுக்குகின்றது என்பதனை ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 40 மணி நேரத்துக்கு மேல இந்த நிகழ்ச்சி கடந்து போய் கொண்டிருக்கின்றது. ஒரு நல்லதொரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கருத்துரையை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் முனைவர் சுதா சிவாமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது அது மாத்திரமல்ல, இந்த கருத்துரையானது, இந்த கருத்தாக்கமானது பூவுக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய கடி கூட்டங்களை அடையாளம் காட்டி செல்கின்றது. வண்ணத்து பூச்சி உடம்பில் இருக்கக்கூடிய அதிசயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. துளை சென்ற காற்று கூட புல்லாங்குழலின் வழியாக மெல் இசையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட
இந்த நிகழ்ச்சிக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறீர்கள். வாழ்த்திக் கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தற்போது வாழ்த்துறை வழங்குவதற்கு பேராசிரியர் சுரேஷ் சகோதரர் அவர்களை, சங்க இலக்கிய நடுவண் ஆய்வு மையத்தின் நிறுவனர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். சான்றோர் நிறைந்த அவைக்கு பணிவான வணக்கங்கள். உலகத்தின் முதல் நூலாக திகழ்கிற தொல்காப்பியனை வணங்கி, இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு கொரோனா காலத்தில் தமிழ் இயக்கங்களும் தமிழ் அமைப்புகளும் உலகம் முழுவதும், உலக பந்து முழுவதும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் பண்பாட்டு வளமையையும் கொண்டு சேர்க்கிறது. அதில் மிக முக்கியமான பங்கு நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் செய்கிற வேலையை பல்வேறு அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நான் கருதுவது தமிழ் அமெரிக்க அமைப்பு என்கின்றதை நான் பெருமையாக. தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த பணியை முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 51 கல்லூரிகள் இதில் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளப்பரிய செயல். இப்படியான ஒரு பெரிய நிகழ்வை, சாதனை நிகழ்ச்சியை முன்னெடுக்கிற தமிழ் அமெரிக்க அமைப்பிற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் வின்மதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். ரொம்பவும் ஒரு அற்புதமான தலைப்பு, சிந்தனையில் சிகரம். சுரேஷ் சார், ஒரு நிமிஷம். உங்களுடைய கேமரா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க, முதல்ல வைத்த மாதிரியே நீங்க வைத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடக்கத்துல பேசும்போது எப்படி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. சரியா இருக்குங்களா? சரியா. ஓகே ஓகே ஓகே. ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை தான் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதில் தோன்றுகிற அந்த எண்ணம் தான் ஒரு தேசத்தின் எண்ணமாக, ஒரு நாட்டின் எண்ணமாக, ஒரு மாநிலத்தின் எண்ணமாக உருமாற்றம் அடைகிறது. அந்த வகையில் தமிழர் சிந்தனை என்பது உலகத்திற்கு வாழ்வியல் அறங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வீரயுகம் என்று சக மனிதனை வெட்டி சாய்க்கிற உலக சூழலில் சக மனிதனின் மனித நேயத்திற்கு, அவனுடைய பசிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. விருந்தோம்பலை சங்க இலக்கியங்கள் மிக அரிதாக போற்றுகிறது. திருக்குறளில் விருந்தோம்பல் குறித்து நிறைய விஷயங்களை திருவள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர் சிந்தனை மரபு என்பது உலகத்திற்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று நாம் கேட்டோம் என்றால் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ் இலக்கியங்களில் மட்டும்தான் நிரம்ப இருக்கிறது. இயற்கை வழிபாடு தொடங்கி, முன்னோர் வழிபாடு தொடங்கி, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் சிந்தனையில் சிகரம் தொடு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் தமிழர்களை குறிப்பிடலாம். தமிழர்களின் சிந்தனை மரபு என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வது போல இந்த உலக மக்களுக்கானது. உலகத்தில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் தொகைக்கான, மன்னிக்கவும், 700 கோடி மக்களுக்கான சிந்தனையாக தமிழர் சிந்தனை மரபு என்பது இருந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழர் சிந்தனை மரபுகளை நாம் பின்பற்றினோம் என்றால் இன்று உள்ள பெரிய கொரோனா தொற்று என்று சொல்வது போல எந்த விதமான பெரும் கொடிய நோய்களிலிருந்து கூட எளிமையாக நாம் விடுபட்டு விடலாம். அப்படி ஒரு வாழ்வியலை முறைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய தமிழர்கள் செதுக்கி செதுக்கி தன்னுடைய அனுபவங்களின் வாயிலாக ஒரு அழகான வாழ்வியல் முறைகளை, குடும்ப முறையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தமிழர் சிந்தனையில் நாம் பின்பற்றினோம் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலம் என்பது நிச்சயமாக சிகரம் தொடும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்வு நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் பேராசிரியர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை. சங்க இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில், சீரிய நோக்கத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒன் மேன் ஆர்மியாக சொல்ல போனா எல்லா மாவட்டங்களையும் அதனுடைய மையங்களை செயல்படுத்தி இருந்தாலும் கூட அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக சகோதரர் தான்.
நன்றிகள் சகோ, மீண்டும் எங்க மனமார்ந்த நன்றிகள். அழைத்தமைக்காக அத்தனை வேலைப்பளுவுக்கும் இடையில் நீங்கள் வந்தது, வாழ்த்தியது மிகச் சிறப்பு. நன்றிகள், மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். நன்றி. அடுத்ததாக கத்தாரிலிருந்து நாடு விட்டு நாடு நம்மளை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு வாழ்த்துவதற்கு உண்மையிலே பெரிய மனம் வேண்டும். ஆள் மட்டும் இல்லைங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. எண்ணமும் மிக பறந்துபட்ட மிக உயர்ந்த எண்ணம். எப்படியாவது தமிழை கொண்டு போய் சேர்த்தே தீருவேன் இந்த இளைய சமூகத்துக்கிட்ட அப்படின்னு கங்கான பேட்டிக்கிறதுல ஐயாவும் மிகச்சிறந்த ஒரு நல் உள்ளம் படைத்தவர்கள். நேர்மறையான சிந்தனைகளை வைத்திருப்பவர், அதே நேரத்துல நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களை மட்டுமே உடன் வைத்திருப்பவர்கள். மற்ற பேர் எல்லாத்தையும் எங்க ஆளுக்கு பண்ணிடுறாங்க, போதும் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. மிகச் சிறப்பான ஒரு ஆளுமை தன்மை, பன்முகத்தன்மை, எப்போதுமே சிரித்த முகத்தோடு அத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். ஆனா பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுட்டு குழந்தை மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது கத்தாரில் இருந்து இன்டெகிரல் ட்ரைனிங் சென்டர் கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் முனைவர் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்த அழைக்கின்றோம். எப்போதுமே வாழ்த்திட்டே இருப்பாங்க, அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 4 வார்த்தை சபைக்காக வாருங்கள் ஐயா, உங்களுடைய வாழ்த்தை தாருங்கள். நன்றி, இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கல்வி எல்லா பகுதிக்கும் செல்ல வேண்டும், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் வாயு பகவான் போல. அந்த ரகத்தில் கிராமப்புற மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல நகர கல்லூரிகளை போன்று ஆய்வு கூடங்களும் நூலகமும் அமைக்கப்பெற்று ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் நிகழ்வுகளை கண்டுகளிக்க அரங்கமும் அமைக்கப்பெற்று ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் எல்லா வகையிலும் சிறந்த கல்லூரியாக ஒரு கல்லூரி திகழ்ந்து வருகிறது. எதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ மீனாட்சி விடியல் கலை அறிவியல் கல்லூரி கைகாட்டியிலிருந்து திருச்சி, அவங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இறைவன் வழிபாடு சிறந்தது என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில ஒரு கோவில் நிறுவப்பட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த கோயில் நிறுவிய அந்த நாளை அனைத்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விருந்து படைத்து கொண்டாடி மகிழ்கிறது இந்த கல்லூரி. அன்னதான கூடம் அமைத்து ஒவ்வொரு நாளும் பசிப்பினியை போக்கி வருவதில் முதன்மையாக திகழ்கிறது. இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறது கல்லூரி பத்தி பேசுறேன். இந்த கல்லூரி பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேர மேலாண்மை கருதி எது மாற வேண்டும் என்று கேட்டால் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி சிந்தனையில் சிகரம் தொடு என்ற தலைப்பில் நம்மோடு உரை நிகழ்த்த இருவேறு பேராசிரியர் பெருந்தகைகள் இங்கே காத்திருக்கின்றனர். பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி மற்றும் பேராசிரியர் சுதா சிவமணி. இவர்கள் தங்கள் பேச்சாற்றலால் கல்லூரியில மட்டுமே கலக்கலைங்க, கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கம் கத்தாரிலும் இவர்கள் தங்கள் உரை வீச்சால் கொடிகட்டி உலக மேடைகளில் வலம் வருகிறார்கள் என்று சொன்னால் மிக இல்லை. எத்தனை சிகரம் தொட்டாலும் எங்களின் ஏணிப்படிகள் இவர்கள் என்று எப்பொழுதும் நன்றியுடன் இவர்கள் நினைவு கூறும் சில ஆன்றோர்கள் ஐயா முனைவர் கோவிந்தராஜ் அவர்களும், ஐயா பழனியப்பன் அவர்களும், ஐயா சுரேஷ் அவர்களும், இவருடைய இணைவரியா தோழி அம்மா வின்மதி அவர்களும், அம்மா AKS சாந்தி அவர்களும் வழிநடத்தி வாழ்த்தி இவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நல்லதை பார், நல்லதை படி, நல்லதை கேள், நல்லதை பகிர் என்று இன்டெகிரல் ட்ரைனிங் சென்டர் கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கம் மட்டும் சொல்லவில்லை. ஒளிகளே நமது வீட்டுக்குள் தொலைக்காட்சி வழியாக வீணான விளம்பரம் செய்யும் போது நல்லதை உலக மேடையில் சத்தம் போட்டு சொல்வோம், உலக சாதனையாக சொல்வோம் என்று அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் அசிஸ்ட் வேர்ல்டு நிறுவனத்தோடு துணை கொண்டு ஆசியாவிலேயே ஆசிரியர்களுக்கான ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஐயா மாண்புமிகு முனைவர் VC பஞ்சநாதம் ஐயா அவருடைய அணி, ஐயா துறை தலைவர் ஐயா கோவிந்தன் அவருடைய அணி, இத்தனை ஆளுமைகளின் துணையோடு பல்துறை வித்தகர், நகைச்சுவை பேச்சாளர், நல்லதொரு நடுவர், நம்ம ஊரு நாட்டாம சாதனை நாயகி நம்ம முனைவர் சிவசக்தி அவர்களின் தூண்டுதலுடன் துவங்க இருக்கும் இந்த சிந்தனையில் சிகரம் தொடு கருத்தரங்கை வாழ்த்தி அவையோரை வணங்கி, மண்ணில் போட்ட விதை அத்தனையும் முளைவிடுவதில்லை, முளையிட்ட விதை அத்தனையும் பிழைப்பதும் இல்லை, முளைத்த விதை அத்தனையும் விருட்சமாகுவதும் இல்லை, விருட்சமான விதை அத்தனையும் பூத்து குலுங்கி காய்ப்பதும் இல்லை, காய்த்த காய் அத்தனையும் கனியாவதும் இல்லை, கனித்த காய் அத்தனையும் புசிக்க உதவுவதும் இல்லை, சுவைத்த கனியில் இருந்து கிடைத்த விதை அத்தனையும் மீண்டும் மண்ணில் புதைவதும் இல்லை, குளம் குட்டை குப்பையில் பாதி,
பாதையில் மிதிபட்டு உடைந்தது மீதி, இச்சிறு விதையிலே இத்தனை ஏமாற்றங்கள் என்றால், தோழா மனிதா, உன் வாழ்க்கையை கடக்கும் ஒவ்வொரு பொழுதும் எத்தனை ஏமாற்றங்களை நீ எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ஏமாற்றமே உன் ஏற்றமான படி என்று நீ துணிந்தால் விரைந்து விழும் வெற்றிக்கனி உன் கைகளில். கல்லிலும் முளையிடும் விதை உண்டு, கல்லிலும் முளையிடும் விதை உண்டு, மண்ணிலும் மடிந்துவிடும் விதையும் உண்டு. துணிந்து வெற்றி காணும் மனிதனும் உண்டு, சோர்ந்து தோல்வி காணும் மனிதனும் உண்டு. சிறு விதையில் விருட்சம் காணும் விதை போல சிறந்த சிந்தனையில் வெற்றி காண முயற்சி செய்யேந்தோழா, சிந்தனையில் சிகரம் தொடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. முனைவர் ரவி கோவிந்தராஜ், கத்தாரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை. வழக்கம் போல வாழ்த்துவதற்கு மிகப்பெரிய உள்ளம். நன்றிகள் ஐயா. என்னன்னா, தன்னுடைய சிந்தனையால் சிகரம் தொடு. சிவசக்தி அம்மா அவர்கள் சிந்தனையால் சாதனை சிகரங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். பல சாதனை சிகரங்களை மிகச் சிறப்பான ஒரு செயல் செய்திருக்காங்க. அந்த நிகழ்வுல நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. தற்போது சிறப்புரை ஆற்றுவதற்காக ஐயா அவர்கள், முனைவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். என்னன்னா, ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா இருக்காங்க, ஆனா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதான் நிறைமுகம் தடுப்புவதில்லை. அது போல ஐயா எத்தனை பேராசிரியர்களை, எத்தனை முனைவர்களை உருவாக்கி இருக்காங்க. ஆனா மிக சாதாரணமாக, ரொம்ப இயல்பாக மனிதம் மட்டும் இந்த உலகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வாருங்கள். தமிழ்நாடு, தாங்கள் பேசிய பேச்சுக்கள் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சி இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் கருத்தரங்கம். இது நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். நேற்றைய போல 51 உட்தலைப்புகள், 51 கலை அறிவியல் நிறுவனங்கள், 51 மணி நேரம் பல்துறை திறன். தங்களுடைய தலைப்பே மிக சிறந்த தலைப்பாக அமைகிறது. இலக்கு என்பது 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன். ஒன்றை மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். தொல்காப்பியம் இல்லை எனில் தமிழுக்கு ஒரு மிக அகராதி இருக்காது. காரணம், சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு என்ற வரியில் ஒவ்வொன்றையும் அந்த தொல்காப்பியம் சொன்னதுக்கு இணங்க ஊஎஸ்ஆ அவர்கள் தன்னுடைய பதிப்புகளை மிக சிறப்பாக செய்ய தொடங்கினார். தொடக்க உரை என்ற நிகழ்வில் தொடக்க உரையாகவும், அதே போல கருத்தாளராகவும், அதே போல ஒருங்கிணைப்பாளராகவும் ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய என்னுடைய மாணவ செல்வம், பேராசிரியர், குருவை மிஞ்சிய சிசியன் என்ற சொல்லக்கூடிய முனைவர் பா விஜயலட்சுமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பல. அதே போல விண்மதி, அவருடைய பேச்சிலேயே விண்ணை மிஞ்சக்கூடிய மதியாக இருந்து கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர், அதே போல தமிழ் கல்லூரிக்கே ஒரு சிறந்த கல்லூரியாக இருக்கக்கூடிய கணேசன் கல்லூரி. இவற்றில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பினை நிகழ்த்தி கொண்டிருக்கிய விண்மதி அம்மாள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அடிக்கடி நான் ஐயா ரவி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை 2 முறை நான் சொல்ல மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். கர்த்தாரிலிருந்து தங்களுடைய கருத்துக்கள் ஆழமாகவும் மிக சிந்தனை இருக்கக்கூடிய வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தாரிலிருந்து தமிழ்நாடு, அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளும் அங்கீகரித்து கொண்டிருக்கிற உங்களுடைய செய்திகள் மிக சிறப்பான முறையில் இருக்கிறது. மீண்டும் உங்களை ஒரு முறை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய பணி மீண்டும் மீண்டும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவல். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களை மீண்டும் வரவேற்று வணங்குகிறேன் ஐயா. அதே போல பார்த்தோம் என்றால், கருத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய சதா சிவமணி அம்மாள் மிகவும் ஒரு சிறந்த தன்னுடைய கருத்துக்களை ஆளுமையையும் மிக, அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. சிகரம் தொடுவதில் வாழ்வியல், சிகரத்தை தொட முடியுமா அல்லது வாழ்வியலை நாம் பிடிக்க முடியுமா? இரண்டையும் சேர்த்து
இந்த பெண்மணிகள் இருவருமே சேர்ந்து இந்த தலைப்புகளை உட்கொண்டு வருகிறார்கள் என்றால் மிகவும் சிறப்பான ஒன்றாக அமையப்பெறுகிறது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சிறந்த நிகழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை ஏற்பாடு செய்வது என்பது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அதையும் இந்த மாணாக்கர்கள், இந்த பேராசிரியர்கள் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரையே கையகப்படுத்தி அவருடைய ஒப்புதலுக்கு இணங்க தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஐயா பஞ்சநாதன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பேராசிரியர்களை இணைவு கொண்டு பல கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை வணங்குகிறேன். இணை முதன்மையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பங்குனர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பதிவு இல்லை என்றால் ஆள ஒரு சக்தி இருக்காது. அந்த பல்கலைக்கழகங்களே நிறுவிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். அதே போல முதல்வர் என்று சொல்லக்கூடிய ராமா கோவிந்தன் ஐயா அவர்கள், இவர்கள் மூன்றுமே முத்துறை போல ஒன்று இணைந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் நிச்சயமாக இருக்க இயலாது. அதை போல செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களையும் வணங்குகிறேன். ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய இந்த அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சிவசக்தி ராஜன் அவர்களையும், காரணம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வணங்குகிறேன். அதே போல முதல்வர் என்று சொல்லக்கூடிய விடியல் கல்லூரி 5 ஆண்டுகளில் மிக சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. பாரதாசன் பல்கலைக்கழகத்திலேயே முதலாக ஒரு 50 மாணவர்களை சேர்த்து இன்று 5000 மாணவர்களுக்கு வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரி. காரணம் எளிமையான ஒரு தோற்றம், அந்த கல்லூரியுடைய முதல்வர், அதனுடைய அமைப்பு செயல்கள், அந்த கல்லூரி எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய மாணவர்களையும் முன்னேற்றி வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அதான் நாம் சொல்ல வேண்டும், இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் மிக சிறந்த முறையில் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்று ஒரு தனியார் கல்லூரியாக இருந்தாலும் கூட அது இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற்று வளம் வந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் மற்ற கல்லூரிகளை விட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிறது. அந்த கல்லூரி வளம் வந்து இருக்கக்கூடிய வளமும் பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்விற்கு அந்த கல்லூரியுடைய மாணவர்கள் எல்லாருமே அனைவருமே நாங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் என்றால் 3 சிறப்பு நிகழ்வு தொகுத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு நிச்சயமாக அந்த கல்லூரியுடைய மாணவர்கள் வந்து பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் 125 கல்லூரிகள், இணைவு பெற்ற கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் என்று இருக்கக்கூடிய அந்த போட்டியிலும் கிட்டத்தட்ட மாணவர்கள் 500 பேருக்கு மேல் பங்கு பெறுவார்கள். அந்த 500 மாணவர்களிலும் இந்த மாணவர்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாணவி பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லி இதை மீண்டும் மீண்டும் தாங்கள் சோர்வடையாமல் இந்த கருத்தரங்கள் இது போல பல நடையில் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், ஐயாவை அடிக்கடி நான் சென்றேன். ரவி மீண்டும் வணக்கம் சொல்லி நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. மிக சிறப்பானது ஒரு சிறப்புரையை இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். தற்போது கருத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சாறுகளாக 10 நிமிடங்களில் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாருங்கள் முனைவர் விஜயலட்சுமி அம்மா, உங்களுடைய கருத்துரையையும் கவியையும் சாறுகளாக பருகுவதற்கு தாருங்கள். வாருங்கள். வணங்கி சிந்தனையில் சிகரம் தொடு கவியரங்கமாக, பாட்டரங்கமாக, சொல்லரங்கமாக நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக கவியரங்கத்தில் சிந்தனையில் சிகரம் தொடு. பொழுது 1000 விதைகள் தூவி அண்ணாந்து பார்க்கையில் விதைகள் விருட்சங்களாய் மனதுக்குள் மத்தாப்பு அஞ்சனம் மலர மதுரவாய் புன்னகை தவள, அஞ்சனம் மலர மதுரவாய் புன்னகை தவள, வார்த்தைகள் மௌனமாய் மனது விரைகிறது இன்னும் நம்பிக்கை ஒளியில். நாளை ஆளப் போவதும் நாட்டை காக்கப் போவதும் என்னால் தன்னால். சிந்தை சிகரம் எட்டியது இதோ
விந்தையாய் உலக சாதனை ஏற்றம் பெற்றது. சிந்தை சிகரம் எட்டியது, விந்தையாய் உலக சாதனை ஏற்றம் பெற்றது. கொரோனாவும் சிந்திக்கிறது, கொரோனாவும் சிந்திக்கிறது, நம் கோர தாண்டவம் கண்டும் இத்தனை உலக சாதனையா? கொரோனாவும் சிந்திக்கிறது, நம் கோர தாண்டவம் கண்டும் இத்தனை உலக சாதனையா? விழுந்தது வீழ்ந்தது இனி எழப்போவதில்லை, விழுந்தது வீழ்ந்தது இனி எழப்போவதில்லை. நாளைய விடியலை நோக்கி நாம், நாளைய விடியலை நோக்கி நாம். கவியரங்கத்தை தொடர்ந்து ஒரு கருத்தரங்காக என்னன்னா, சிந்தனையில் சிகரம் தொடு. வாழ்க்கைனா சும்மா இல்ல, 1000 வரும். அத்தனையும் கால்ல போட்டு யாரு நசுக்கிட்டு போறோமோ அவங்க முன்னேற்றி போய்கிட்டே இருக்கும். ஒரு சுய முன்னேற்ற சிந்தனையாளர் அழகா ஒரு உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்து இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இது யாருக்கெல்லாம் வேணும்னு எல்லாருமே கையை உயர்த்துறாங்க, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அவர் அந்த நோட்டை என்ன பண்றாருன்னா தரையில போட்டு மிதிக்கிறார். தரையில போட்டு மிதிச்சுட்டு திரும்ப இது யாருக்கு வேணும் அப்படிங்கிறாரு, எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப அதே மாதிரி அந்த நோட்டை மண்ணிலையும் புழுதியிலையும் போட்டுட்டு இப்ப யாருக்கு வேணும்னு கேட்கிறாரு, எப்பவும் எங்களுக்கு வேணும் என்று அந்த கைகள் உயர்த்தப்படுகின்றன. அது போலதான் மனித வாழ்க்கையும். நம் சிந்தனையில் தோல்வியை கண்டு நம்மளை அதித்தாலும் மிதித்தாலும் நம்மளுடைய மதிப்பு என்பது ஒரு பொழுதும் குறைய போவதில்லை. எனவே அந்த தோல்வியை கண்டு தளராமல் நாம் எழுந்தோமானால் நம் நிச்சயமாக வெற்றிதான். வாழ்வியலை வசந்தமாக்க மாசற்ற நெஞ்சமும் இன்சொல் பேசுதலும் முதல் வெற்றியின் படிக்கல். மாசற்ற நெஞ்சமும் இன்சொல் பேசுதலும் முதல் வெற்றியின் படிக்கல். நட்பிற்கு மரியாதையும், நட்பிற்கு மரியாதையும் கல்வியில் செருக்கை அகற்றுவதும், கல்வியில் செருக்கை அகற்றுவதும் சிறப்பானது. சினம் காப்பதும் தன்னலம் கருதாமையும் வாழ்வை வளப்படுத்தும். சினம் காப்பதும் தன்னலம் கருதாமையும் வாழ்வை வளப்படுத்தும். ஐம்புலன்களால் வரும் துன்பம் போக்குவதும் அன்பினார் பிறருக்கு உதவுவதும், ஐம்புலன்களால் வரும் துன்பம் போக்குவதும் அன்பினார் பிறருக்கு உதவுவதும் சாலச் சிறந்தது. செல்வ செருக்கை அகற்றுவதும், செல்வ செருக்கை அகற்றுவதும் வறுமையிலும் பிறருக்கு உதவுவதும் நனி சிறந்தது. பிறர் துன்பம் கண்டு உள்ளம் கசிதலும் உயர்வு தாழ்வில்லா நிலை போற்றுதலும். பிறர் துன்பம் கண்டு உள்ளம் கசிதலும் உயர்வு தாழ்வில்லா நிலை போற்றுதலும் மிகச் சிறந்தன்று. கல்வியால் பெருமை பெறுவதும் காலத்தினால் அறம் செய்வதும் நம்மை உயர்த்தும் சிந்தனை ஊற்றுக்கள். எனவே நல்லன நாளும் சிந்திப்போம், நல்லதை நினைவாக்குவோம், நினைவை கனவாக்குவோம், கனவு பலிக்கும் சிந்தனையால் சிகரம், நாளையில் நிஜத்தில் சிகரத்தை எட்டி விடுவோம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் வாய்ப்பமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிந்தனையால் சிகரம் தொடு என்று அழகாக ஒரு கவிதையையும், மிகச்சிறப்பான ஒரு கவிதை கேட்டு பார்த்தோம் என்றால் அங்கலாய்க்க வேண்டி இருக்கிறது. அந்த கவிதையை பற்றி இன்னும் பேசி பேசி கொரோனாவே கடந்து எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும் போது உலக சாதனைகள் செய்வதே மிகப்பெரிய ஒரு களமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு. முனைவர் பேராசிரியர் சுதா சிவமணி அம்மா அவர்களே தங்களுடைய கருத்துக்களை நேர மேலாண்மைக்கு மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் சுருக்கமாகவும் தரும்படி வேண்டி விரும்பி கேட்கிறேன். பாருங்கள். ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாயகன் வணங்கி எனது உணர்வை தொடங்குகிறேன். சிந்தனையில் சிகரம் தொடு. திங்கள் செழும்பருதி பொங்கு கடல் தங்கு பூமி சர்வமும் ஒன்றுடன் ஒன்று தொட்டுக்கொண்டு. பக்தன் பகவான் தொட்டு, அன்னை பிள்ளை தொட்டு, ஆறு கடல் தொட்டு, அலை கரை தொட்டு, மழை மண் தொட்டு, கண் காட்சி தொட்டு, மூச்சு இதயம் தொட்டு, பேரு தமிழை தொட்டு, உண்மை உயர்வு தொட்டு, உண்மை உடை தொட்டு, எண்ணம் அல்லதை தொட்டு, எண்ணம் செயலை தொட்டு, உள்ளம் திருவினை தொட்டு, தோல் வெற்றியை தொட்டு. இளைஞனை எழுந்து வா, உன் சிந்தனையில் ஏன் இத்தனை பின் தொட்டு, உன் சிந்தனையில் ஏன் இத்தனை பின் தொட்டு. முள்ளில் ரோஜா சிரிக்கும், புள்ளில் பனித்துளி தெறிக்கும், பட்ட மரம் துளிர்க்கும்,
பரவசம் எங்கும் நிறைக்கும். நாளைய உலகம் உன் கையை தொட்டு, நாளைய உலகம் உன் கையை தொட்டு, ஒன்றிணைந்து விரைந்திடு சிந்தனையின் சிகரம் தொடு, ஒன்றிணைந்து விரைந்திடு சிந்தனையில் சிகரம் தொடு. வரலாற்றில் நிறைய பக்கங்கள் நிறைய பேருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எந்த பக்கத்தை யார் எழுதுவார்கள் என்று. வரலாற்றில் எல்லோரும் பக்கங்களாக இருக்கலாம். யார் அந்த பக்கத்தை நிரப்பி உண்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்மளது சிந்தனையில் எழுந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள் மட்டுமே. நம்பிக்கை இழந்தவன் என்பது வெல்வது கடினம். ஒரு நம்பிக்கை இழந்தவன் கடினம். எவன் ஒருவன் நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவன்தான் வீழ்வது கடினம். அவன் வீழ்வதே கிடையாது. நம்பிக்கையை நிறைய வைத்திருக்கக்கூடிய ஒருவன் வீழ்வது கிடையாது. அவன் எழுந்து வருவது கடினம் அவனுக்கு கிடையாது. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை அழிப்பதற்கு என்பது கிடையாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவனை அழிப்பதற்கு கிடையாது. அத்தனை கஷ்டங்களும் நம்ம மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு என்று அப்படியே அந்த கஷ்டங்களை எல்லாம் வெளியில் தள்ளிவிட்டு நாம் முன்னேறி வரவே. எப்படி மண் தொட்ட விதைகள் அப்படியே மண்ணில் விழுந்த விதைகள் மண்ணை முட்டி மோதி வெளிவருகிறது, அதே போன்று நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் முட்டி மோதி வெளித்தள்ளி நாம் வெளியில் வேண்டும். அதற்கே அந்த கஷ்டங்கள். இந்த அனுபவம் எந்த ஆசிரியராலும் கற்றுத்தர முடியாது. நம் அனுபவத்தை எந்த ஆசிரியரால் கற்றுத்தர முடியாது. ஆனால் ஒரு அனுபவம் ஒரு ஆசிரியராக இருந்து நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக இருந்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறது வாழ்க்கையில். வெற்றிக்கு எல்லைகளே சொல்ல வேண்டும். வெற்றிக்கு இத்தோட எல்லைகள் முடிந்துவிடும். ஆனால் முயற்சிக்கு எல்லைகளே கிடையாது. வெற்றிக்கு எல்லைகள் இதோடு நின்றுவிடும். ஆனால் முயற்சிக்கு எல்லைகள் என்பதே கிடையாது. உலகில் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. எல்லாம் முடிந்தது. நீங்கள் முடியாது என்று சொல்கின்ற வார்த்தையில் முடி என்ற வேர்ச்சொல் முதலிலேயே இருக்கிறது. முடித்துவிடும் அந்த செயலை. முடியாது என்பது அல்ல, முடி என்ற வேர்ச்சொல் முதலில் செயலை முடிக்க செய்யும். முடியாது என்பது வாழ்க்கை கிடையாது. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தன்னை அறிவாளி என்று சொல்லும் போது அவன் முட்டாளாகிறான். ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் இந்துவாக இருக்க வேண்டும். ஒரு மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுக்கு வேண்டாம், அவன் கல்வி நிலையங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். கல்வி நிலையங்கள் அனைத்துமே மாணவர்களை மனிதர்கள் மாற்றுகிறது. கல்லை சிலையாக மாறுது. கல்வி நிலையங்களை முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடுகிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாரோடும் சண்டை போடாதவர்கள். ஏன் நமக்கு இந்த வேலை எந்த வழியே கடந்து சென்று விடுங்கள். பின் திரும்பி பார்க்கிற நேரத்தை விட நாம் முன் திரும்பி அதிகமாக இருக்கட்டும். ஒரு தேன் கூட 1 கிலோ தேனை சேர்ப்பதற்காக 4 மில்லியன் மலர்களை சந்திக்கின்றது. ஒரு தேனை 1 கிலோ தேனை பெறுவதற்கு 4 மில்லியன் மலர்களை சந்திக்கிறது. மனிதா, ஏன் முன்னால் மனிதனாக இருந்து கொண்டு ஒரே தோல்வியில் தூண்டு விடுகிறாய்? மனிதா, நீ ஏன் ஒரே ஒரு தோல்வியில் நீ துவண்டு விடுகிறாய்? எழுந்து வா. இந்த உலகம் பறந்து விரும்புது. நடந்து பார், எங்கும் உனக்கு பார், சுற்றி பார், அத்தனையும் திசை. விரைந்து வா இளைஞனே. இந்த உலகம் நாளைய விடியலுக்காகவும் உன்னுடைய வரவுக்காகவும் காத்திருக்கிறது. சிந்தனையில் சிகரத்தை தொடலாம். ஏனியை வீட்டை நோக்கி போடாதீர்கள், வானத்தை நோக்கி போடுங்கள். சிந்தனையில் சிகரம் தொடு வாருங்கள். எதிர்காலம் படைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிகச் சிறப்பாக கருத்தாளர்கள் இருவரும் தன்னுடைய கவியரங்கத்தையும் மிக சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். மிக நன்றி. சிறப்பாக நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு சுருக்கமாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வாய்ப்பினை வழங்கிய நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முறையான நன்றியினை வழங்குவதற்கு பேராசிரியர் முனைவர் பா. விஜயலட்சுமி அவர்கள் உங்களுடைய நன்றி உரையை தாருங்கள். மீண்டும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதொரு நிகழ்வு, நல்லதொரு தருணம், நல்லதொரு வாய்ப்பு.
மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வானது 51 உட்தலைப்புகளுடன் 51 கலை கல்லூரிகள் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும், மிகச் சிறப்பாக எங்களோடு பயணித்துக் கொண்டே எங்களுக்கு சின்ன சந்தேகம் என்றாலும் உடனே தனிப்பதவியில் சொன்னாலும் சரி, அல்லது குழுவில் பதிவிட்டாலும் உடனே பதில் கொடுத்து கொண்டு மிகச் சரியாக அந்த நேர மேலாண்மையும் இத்தனை கல்லூரிகளையும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, நான் மீண்டும் சொல்லணும் அப்படின்னா, சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் இந்த உலக இயக்கமே. அதுபோல உலக சாதனையே இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்த சிவசக்தி அம்மையார் அவர்களால், அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரியின் சார்பில் முதல்வர் அம்மா அவர்களுக்கும், வாய்ப்பளித்த நிர்வாகத்தாருக்கும், முதல்வருக்கும் மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக பல பேர், பல நல்ல உள்ளங்கள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். கத்தாரில் இருந்து ஐயா அவர்கள், ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நான் முன்னாடி பயின்ற பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரியில் இருந்து அன்பு சகோதரர் அண்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். சங்க இலக்கிய ஆய்வு நிறுவனத்தின் நிறுவனர் அண்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்களை வாழ்த்தி இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறந்த ஆளுமைகள், சிறந்த வழிகாட்டிகள். உங்களுடைய வழிகாட்டுதல்களும் உங்களுடைய அந்த ஊக்குவிப்பதுமே எங்களை இந்த அளவு வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த வகையில் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சுதா சிவமணி அம்மா சொல்லவே வேண்டாம், மிக அருமையாக அவங்களுடைய அந்த கருத்தை சொல்லி நிறைவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து அமர்ந்து இந்த நிகழ்வுக்கு முறையான வரவேற்பை வழங்கி அனைத்து நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய எனது அன்பு சகோதரி பேராசிரியர் விண்மதி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும், மற்றும் யாரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் என் உளம் கனிந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அனைவருக்கும் நன்றி. மேம் முடிச்சாச்சு. வணக்கம் மேம். மேடம் முடிச்சிட்டீங்களா? சுப்பிரமணியன் சார் முடிச்சாச்சு. சுப்பிரமணியன், ஓகே, நன்றி மேடம், நன்றி. அடுத்த கல்லூரி இணைப்பில் உள்ளீர்களா? ஆமா சார், இருக்கிறோம் சார். ஓகே, அப்புறம் நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லிட்டு நம்ம அடுத்த கல்லூரி நீங்க ஒரு அருமையான ஒரு பங்கேற்பினை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல இருந்தே இருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக செயல்பட்டீர்கள். எங்களுடைய ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, 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 மிக்க நன்றி. நன்றிகள் பல. நன்றி, நன்றி, நன்றி. சபிதா மேடம், நெக்ஸ்ட் காலேஜ் இன்வைட் பண்ணிருங்க சார். எங்க காலேஜ், அதனால நீங்க பண்ணணும். ஓகே மேடம், ஓகே. உங்க காலேஜோட குட் நேம் மேடம்? விருதுநகர் ஹிந்து நாடார் செந்தில்குமார நாடார் காலேஜ், இல்லனா விஹெச்என்எஸ்என் காலேஜ்னு சொல்லுங்க சார். ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம். சோ விருதுநகர் விஹெச்என்எஸ் காலேஜை, கல்லூரியை இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு உள் அன்போடன் வரவேற்கிறேன். எல்லாரும் இணைப்பில் இருக்கிறீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? ராமநாதன் சார் வந்துட்டாங்களா? சரி, ஆரம்பிக்கலாம் சார். மேடம், இப்போ டைம் கரெக்டா 5 மணி இல்லையா மேடம்? டைம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. டைம் 4:56 சார். 5:56க்கு தளத்தை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்குதான் பிரேமலதா மேடம் வரணுங்கிறது. மேடம் நன்றி சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். நன்றி மேடம். விருதுநகர் விஹெச்என்எஸ்என் கல்லூரியை
அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு கல்வியல் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நோக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதின் இன்றியமையாமை என்ற தலைப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கும் 51 கல்லூரிகள் பங்கு பெறும் 51 மணி நேர நிகழ்வில் எங்களுக்கு இவ்வாய்ப்பினை வழங்கிய தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் பஞ்சநதம் அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சிவத்தி ராஜம்மாள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியினை துவக்க உள்ளோம். விருதுநகர் இந்து நாடார் செந்திகுமார் நாடார் கல்லூரியை சேர்ந்த நாங்கள் மைய தலைமைக்கோள் என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்கத்தில் இணைந்துள்ளோம். எங்கள் குழுவின் நிகழ்ச்சி நிரல் வரவேற்புரை, வாழ்த்துறை, கருத்தரங்கம், தொகுப்புரை மற்றும் நன்றியுரை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கல்லூரி பாடல். சவுண்ட் வரல மேம். மேம் ஒரு சின்ன எரர் இப்போ கரெக்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் பொறுங்க. Sobhita, ready ஆகலையா? Sobhita? நம்ம வெல்கம் அட்ரஸ் பேர் ப டைம் இருக்காது. Sobhita. அடுத்ததாக வரவேற்புரையை வழங்க செல்வி எஸ் சத்யா 3ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி அவர்கள் அழைக்கிறேன். அன்மியூட் பண்ணுமா? சத்யா அன்மியூட் பண்ணிட்டு பேசு. சத்யா அன்மியூட் பண்ணுமா? Okay, pass it on to give it to principal first. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக முதல்வர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். பேராசிரியர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தமிழ் அமெரிக்கா டிவி சேனல் அமெரிக்கா நிறுவனத்தின் பொறுப்பாளர் அவர்களையும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரிசர்ச் பவுண்டேஷன் நிறுவனத்தின் மேலதிகாரி அவர்களையும் வருக வரவேற்கிறோம். மேலும் இக்குழு உறுப்பினர்கள்
அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவரை வழங்க வந்திருக்கும் ஆங்கிலத்துறை முனைவர் சாமுவேல் கிருபாகர் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் எங்கள் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிலத்துறை பட்ட ஆராய்ச்சி மாணவி பவித்ரா சண்முகப்பிரியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இக்கருத்தரங்கத்தில் பங்கேற்கவிருக்கும் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் முனைவர் எம் மீனாதேவி ராமநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முனைவர் எம் அன்னலட்சுமி கணேஸ்வரி அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். முனைவர் பிரபசீலா கணிதவியல் துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முனைவர் டி ஸ்ரீதர் எஸ் தங்கமாரி தமிழ்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் நன்றி வழங்க வந்திருக்கும் திவ்யா 3ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வரவேற்புரை வழங்கிய சத்யா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஆங்கிலத்துறை முனைவர் ஜே சாமுவேல் கிருபாகர் ஐயா அவர்களை அழைக்கிறேன். மாலை வணக்கம். Good evening to all. I feel happy to participate and felicitate the occasion of the day to set a world record organized by Tamil Nadu Teachers Education University Center for Capacity Building Program for School Teachers, which incorporates 51 subtitles to be discussed and analyzed by 51 notable educational institutions across Tamil Nadu all over India continuously for 51 hours. It is a virtual program that is live cast all over the world to promote solidarity in learning with a mission to propagate and to achieve something big in future under the banner called Vision 2030. Our college today intends to discuss the prominence and relevance of the life skills under the title Vayyat Talamaikol. It is a clarion call for all those not only to shoulder the responsibilities for higher education, but also to lead, being in the forefront like a soldier to keep the mission and vision possible and a big reality in future. Regarding the title, Vayyat Talamaikol, it means one has to lead others for a better future being a leader. One has to assume leadership qualities in education. Leadership qualities require certain things like communication skills, fluent communication skills, any language, whether it is English or Tamil or Telugu or whatever it may be. The second one is team building, and likewise we have other concepts like business etiquette, self-empowerment, social graces, risk management, grooming, body language, and moreover working with the teams, and moreover a little bit of creativity. I hope you are all going to grace all these qualities in the discourse or in the discussion to be followed. I wish you all great success. Thank you. வாழ்த்துரை வழங்கிய முனைவர் ஜே சாமுவேல் கிருபாகர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக கருத்தரங்கம் தொடங்க உள்ளது. முதலாவதாக ஒழுக்க நெறியின் அவசியத்தை வலியுறுத்த முனைவர் எம் மீனாதேவி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வைய தலைமை கொள்வோரின் ஒழுக்க நெறிகள் குறித்து பார்ப்போம். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். நல்ல தலைவர்கள் பிறப்பால் மட்டும் உருவாவதில்லை, சமூகம் மற்றும் சமூகத்தில் அவர்களது அணுகுமுறையால் உருவாகிறார்கள். தலைவன் மற்றும் சமூக மாற்றத்திற்கான முதல் படி ஒழுக்கம். ஒழுக்கம் என்ற சொல் ஒழுகு என்ற சொல்லில் இருந்து பிறந்ததாகும். ஒழுகு என்பதன் பொருள் ஒன்றை இடைவிடாது கடைபிடித்தலாகும். நல்லனவற்றை இடைவிடாது கடைபிடித்தல் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அன்று. அது ஒரு தொடர் முயற்சி, ஒரு தொடர்ச்சியான பயணம் என்றும் கூட சொல்லலாம். குழந்தைகளின் ஒழுக்கம் அவர் தம் குடும்பங்களில் இருந்து தொடங்குகிறது. குழந்தைகளை சிறு வயது முதலே ஒழுக்கத்தின் பாதையில் பாதம் பதிக்க செய்வது மிகவும் அவசியம். கல்வி கூடங்களில் மாணவர்களின் ஒழுக்கம் அவர் தம் ஆசிரியரை சார்ந்தது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் நடத்தை மற்றும் செயல்பாடுகளில் கவனம் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ வேண்டும்.
அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த, உடல் சார்ந்த செயல்பாடுகளே மாணவர்களின் ஒழுக்கம் மேம்பட உதவும். படித்தால் மட்டும் போதாது. நல்ல சிந்தனையும் உயர்ந்த சமூக நோக்கமும் தான் ஒரு நல்ல தலைவனுக்கு மிகவும் அவசியம். அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையின் வாக்கு. அறம் செய்ய விரும்பு என்பது மனம், சொல், செயல் சார்ந்தது. கல்வி கூடங்கள் எப்பொழுதும் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை புகட்டுதலே சாலச் சிறந்தது. ஒருவன் ஒரு நேர்காணலுக்காக ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தானா. அங்க அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவனால சரியான பதில சொல்ல முடிஞ்சது. ஆனாலும் அவனுடைய பதில்களில் ஒரு சிறு ஏளனமும் ஆணவமும் தெரிஞ்சது. அந்த அதிகாரிகள் அவன்கிட்ட சொன்னாங்க, நீ தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவனின் பதில் என்ன தெரியுமா? தலைமை பண்பா? எனக்கு அதை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லையே என்பது. தலைமை பண்பு என்பது பிறர் கற்றுக் கொடுப்பதால் மட்டும் வருவதா என்ன? அந்த அதிகாரிகள் மேலும் அவங்கிட்ட சொல்றாங்க, உன்னை எப்பொழுது மற்றவர்கள் பின்பற்றுகிறார்களோ அப்பொழுது நீ ஒரு தலைவன் ஆகிறாய் அப்படின்னு. அதற்கும் அவனது ஏளனம் மற்றும் ஆணவம் மிகுந்த பதில் என்ன தெரியுமா? என்ன Facebookல 100 பேர் ஃபாலோ பண்றாங்க, ட்விட்டர்ல 30 பேர் ஃபாலோ பண்றாங்க, அப்ப நான் ஒரு தலைவன் தானே அப்படின்னு. ஒருவனுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம். ஆயினும் அவனுடைய கோபமும் ஆணவமும் ஒழுக்க குறைவும் அவனை மேன்மை நிலைக்கு அழைத்து செல்லாது. இதையே வள்ளுவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கிறார். ஒழுக்கம் ஒன்றே ஒருவனை மேன்மை நிலைக்கு அழைத்து செல்லும். ஒழுக்க கேடு ஒருவனை எப்பொழுதும் கீழான நிலைக்கு தள்ளிவிடும். ஒருவனது நல்ல சிந்தனையும் சுய கட்டுப்பாட்டோடு கூடிய ஒழுக்கம் மிகுந்த செயல்பாடுகளும், அதாவது அகத் தூய்மை, புறத் தூய்மை, இவை இரண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு அடையாளங்களாகும். ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி என்பது உலகம் அறிந்தது. ஆயினும் அவர் சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் தனி மனித வாழ்வில் கடைபிடித்த ஒழுக்கம் மற்றும் அவர் சார்ந்த சமூகத்திற்கு அவர் காட்டிய விசுவாசமும் உண்மையும் தான். ஆண்டுகள் பல ஆயினும் காமராசரின் ஆட்சி இன்றும் நம் நினைவில் நீங்கால் இடம்பெற்றிருக்க காரணம் அவரின் ஒழுக்க நெறி தவறாத வாழ்க்கையே ஆகும். எனவே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது தலைவர்களின் தாரக மந்திரமாக இருத்தல் வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது அவனை மட்டுமல்ல, அவனது சமூகத்தை மட்டுமல்ல, அவன் சார்ந்த குடும்பத்தை மட்டுமல்ல, நாட்டையே நலமாக்கும். ஒருவன் தலைவனாவது விபத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறந்த தலைவனின் தலைமை பண்பு என்பது அவன் சார்ந்த சமூகம் அவன்பால் கொண்டிருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது, சமூகத்தின் ஏற்றத்தில் இருக்கிறது, அந்த தலைவன் செய்யும் சமூக மாற்றத்தில் இருக்கிறது. ஒழுக்கம் தவறாத தலைவர்களையே தொண்டர்கள் எப்பொழுதும் பின்பற்றுவார்கள். எனவே ஒழுக்கம் ஒன்றே ஒரு சிறந்த தலைவனுக்கு சிறந்த அடித்தளமாக இருக்க முடியும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பேராசிரியர் மீனாதேவி அவர்கள் ஒழுக்க நெறிகள் என்ற தலைப்பில் மிக சிறந்த கருத்துக்களை எடுத்து கூறினார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற திருக்குறள் ஓர் மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் தேவையான ஒன்று. ஆம், ஒழுக்கத்தை குழந்தை பருவத்தில் பெற்றோர்களிடம் இருந்தும் மாணவர் பருவத்தில் தன் ஆசிரியரிடம் இருந்தும் கற்க வேண்டும் என்றார். சிறப்பு. ஆணவம் மேன்மை தராது என்பது அவர் கூறியது சிறந்த கருத்து. மேலும் தலைவனுக்கு முக்கியம் தலைமை பண்பு மட்டும் அல்லாமல் ஒழுக்கத்தோடு செயலாற்றினால் நாடு முன்னேறும் என்று அவர் கூறியது மிகவும் சிறப்பான கருத்து. ஸ்ரீதர் சார். வையத் தலைமைக்குள் தலைமை தலைவர் பதவிக்கு பொறுப்பிற்கு ஆசைப்படாதவர்கள், முயற்சி செய்யாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். மனிதன் அனைவருக்குமே பிடித்தமானது இந்த தலைமை பதவி, தலைமை பொறுப்பு. இந்த தலைமைக்கு பல பண்புகள், ஆளுமைகள் தேவைப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றாக அறிவுத்திறனை குறிப்பிட விரும்புகிறேன். புல் மரம் முதல் மனிதன் வரை அனைத்து உயிர்களுக்குமே அறிவு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதன் செயல்பாடுகள் தான் முன் பின்னாக இருக்கின்றது. இந்த அறிவு குறித்த வரையறையை காணும் பொழுது
அறியப்பட்டதன் வழியே பெற்றது அறிவு எனலாம். பார்த்து படித்து பழகி பெற்ற பட்டறிவின் வழியே பெறுவது அறிவு என்று வரையறை செய்யும் பொழுது, இவ்வாறு பெற்ற அறிவின் திறன், ஆற்றல், சக்தி குறித்த கருத்து பகிர்வே இந்த சிறிய உரையாடல். புவியீர்ப்பு விசை, நெம்புகோல் தத்துவம் போன்ற இயற்பியல் கோட்பாடுகள் இவையெல்லாம் கண்டறிவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் தமிழன் கண்டறிந்து கட்டியதுதான் தஞ்சை பெரிய கோவில் ஆகும். இன்றைக்கும் கூட அசாதாரண ஒரு சக்தியாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. குறு மணலின் நெகிழ்வுத்தன்மை, அதிலே பாய்ந்து ஓடக்கூடிய நீரின் ஆற்றல், இதனுடைய தத்துவார்த்த தன்மையை அறிந்த தமிழன் கட்டியதுதான் கல்லணை. இன்றைக்கும் கூட எந்தவித பராமரிப்பு செலவும் இன்றி சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றது என்றால் மிகையாகாது. இன்றைய கட்டுமான தரத்தை உங்கள் சிந்தனைக்கே நான் விட்டு விடுகின்றேன். அடுத்ததாக, கடந்த நூற்றாண்டிலே உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருந்தது என்றால் அது போலியோ என்றது. இதற்கு உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் மருந்து கண்டுபிடிப்பில் முனைந்திருந்தன. இந்த சூழலில் டாக்டர் ஜோன்ஸ் சால்ட் என்பவரும் டாக்டர் ஆல்பர்ட் சவின் என்பவரும் இருவேறு தடுப்பு மருந்துகளை கண்டறிந்தார்கள். இந்த தடுப்பு மருந்தில் எது வீரியம் உள்ளது என்ற கருத்து முரண்பாடுகள் தான் இருந்ததே ஒழிய, இரண்டு மருந்துகளுமே மக்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. சுமார் அன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பின்படி 45 கோடி ஆகும். ஆனால் அந்த இருவருமே இந்த மருந்துக்கு உரிமை கொண்டாடவில்லை. மனிதகுல நன்மைக்கு கொடுத்த பெரும் கொடை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவு திறத்தால் அன்றைக்கு கண்டறிந்த இருவரும் உரிமை கொண்டாடவில்லை. இன்றைக்கு இந்த கொரோனா பெருந்தொற்று நோய்க்கு உலக நாடுகள் பலவும் மருந்து கண்டறிந்திருக்கின்றன. ஆனால் அந்த மருந்துகள் அனைத்துமே இன்றைக்கு ஒரு வணிக பொருளாக பார்க்கப்படுகின்றது. உலகமே இன்றைக்கு வணிக சந்தையாக மாறிவிட்டது. ஆக தலைமைக்கு அறிவு திறன் என்பது தேவைதான். அந்த அறிவு திறன் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு வணிக பொருளாகவோ அல்லது அழிவு நோக்கிலோ இருக்கக்கூடாது என்ற ஒரு தாழ்மையான கருத்து. ஜெர்மன் நாசி கட்சியினுடைய தலைவர் அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் இன்றைக்கும் கூட அவரது தலைமை பண்புக்கு தலைவணங்காத நபர்கள் இல்லை என்று சொல்லலாம். எந்த விதமான குடும்ப பின்னணியும் இல்லாமல் தனது ஒற்றை சொல்லுக்கு தனது நாடு மட்டுமல்ல உலகையே செவிசாய்க்க வைத்த ஒரு மாபெரும் தலைவன் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு உலகமே வன்மத்திற்கும் அடக்குமுறைக்கும் தான் அவர் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இதற்கு அவ்வாறே நேர்மறையாக பார்த்தோமானால், கியூபா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் குடும்ப பின்னணி கிடையாது, வழக்கறிஞருக்கு பயின்று இன்றைக்கும் கூட அந்த கியூபா நாட்டை மருத்துவத்திலும் கல்வியிலும் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக தலைநிமிர்ந்து நிற்க செய்த ஒரு தலைவன். இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மருத்துவத்தில் தன்னிறைவு பெற்றுவிட்டோம் என்று நிமிர்ந்திருந்த பல வளர்ந்த நாடுகள் கூட தலை சாய்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அளவிற்கு மருத்துவத்தில் வளர்ந்திருக்கக்கூடியதுதான் கியூபா நாடு. அந்த அளவிற்கு அந்த நாட்டை வளர்த்த பெருமை முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கே ஆகும். ஆக அறிவுத்திறன் படைப்பிற்கும் பயன்படக்கூடியதுதான், அழிவிற்கும் பயன்படக்கூடியதுதான். அதை எந்த வகையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சிறு கதையோடு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். ஒரு தந்தை தான் சம்பாதித்த உடைமைகளை எல்லாம் தன் மகனுக்கு பிரித்து வழங்க விரும்புகின்றார். 3 மகன்களை அழைக்கின்றார். ஒரு அறையை காட்டி, இந்த அறையை யார் செம்மையாக நிரப்புகிறார்களோ அவர்களுக்கே எனது சொத்து என்கின்றார். முதல் மகன் வெறும் கருங்கற்களை கொண்டு நிரப்புகிறான். 2ஆம் அவன் வைக்கோலை வைத்து நிரப்புகிறான். 3ஆம் அவன் சிறு விளக்கின் ஒளியை கொண்டு நிரப்புகின்றான். அந்த தந்தை 3வது மகனுக்கு சொத்தை வழங்கியதாக ஒரு சிறு கதை. ஆக நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அது பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக தலைவனின் அறிவுத்திறன் தனக்கும் சரி பிறருக்கும் சரி பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான ஒரு கருத்தாக முன்வைக்க விரும்புகிறேன். ஆகவே நல்லதை பார்த்து, நல்லதை படித்து, நல்லவரோடு பழகி, நல்லறிவை பெற்று நல்லதொரு தலைமையாய் திகழ்வோம். மாணவர்களே, இளைஞர்களே, நல்லதொரு தலைமையாய் திகழ்வோம். எதிர்கால தலைவர்களை தலை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைமை பண்புகளை ஏற்பதற்கு அறிவுத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப
சார் சவுண்ட் கம்மியா இருக்கு சார். அவ்வளவுதான் மேடம் சவுண்டு. தலைமை பண்புகளை ஏற்பதற்கு அறிவுத்திறன் என்பது அடிப்படையான ஒரு கூறாக பார்க்கப்படுகிறது. அறிவுதான் அனைத்து ஆற்றலும். அறிவு உங்களை அழிவிலிருந்து காக்கிற கருவி. ஒரு தலைவன் அவன் தலைவனாக இருக்கிற பொழுது அவனுக்கு நிறைய ஆபத்துகள் சூழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவன் அந்த அறிவு திறன்களை வைத்து அவற்றை. ராமநாதன், please increase your volume. அவ்வளவுதான் சார் சவுண்டு. நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் சார். Savita, can you increase volume? No sir. Okay, then continue. Then Ramanathan, raise your voice or come near to the mic. திருவள்ளுவர் கூறுகிறார், come near to the mic. அற்றம் காக்கும் கருவி என்று. Just uphold your mic. Uphold. எனவே just take your mic on the hand. மிகவும் நன்றி. மிக சிறப்பான ஒரு. Just take your mic on the hand. Hold your mic on the hand, Ramanathan. Good. அறிவுத்திறன் அப்படின்றது உங்களை அழிவிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பதற்கான கருவியாக நம்ம பயன்படுத்த முடியும். தலைவர்கள் அவர்களுடைய தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் சொல்ல வேண்டியது. அப்ப அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் மைக் க்ளோஸ் பண்றீங்க. அவங்க அறிவுத்திறனையே நம்பி இருக்கிறார்கள் என்பதை மிக அற்புதமாக மிக சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களால் பதிவு செய்திருக்கிறார் பேராசிரியர் ஸ்ரீதர் அவர்கள். அவருக்கு மிகுந்த நன்றி. Savita, you change it to some other speaker. Ask Ramanathan to come later. சார் நீங்க பேசுங்க, ஓரளவுக்கு கேட்கதான் செய்து பேசுங்க. இல்ல அனலிஸ்ட் அனலட்சுமி மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். தன்னம்பிக்கை என்றும் தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். செம்மொழியாம் எம் தமிழ் மொழியை தலைவணங்கி என் சிறப்புரையை தொடங்குகிறேன். முப்பாலாம் திருக்குறளில் பொருட்பாலில் 60வது அதிகாரமான ஊக்கமுடைமையில் 596வது திருக்குறள் என்னவென்றால், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அத்தாவது எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. இதுதான் திருக்குறளின் விளக்கம். ஆம், அதுதான் தன்னம்பிக்கை. நினைத்த இலக்கை என்றும் கைவிடாமல் தன்னால் முடியும் என்று நினைத்து முயல வேண்டும். என் நிலைக்கு காரணம் என்று பல காரணங்களை உதாரணம் கூறாமல் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் அதனை தன்னம்பிக்கையுடன் முறியடித்து அதிலிருந்து கடந்து வர வேண்டும். ஆம், எந்த மனிதனுக்கு பிரச்சனை இல்லை? குடும்பம், உறவினர், நண்பர்கள், வேலை பார்க்கும் இடம், இன்னும் எத்தனையோ நபர்களால் பல அவமானப்படுத்தப்பட்டாலும் நாம் மனதை தன்னம்பிக்கை என்னும் முடியால் செதுக்க வேண்டும். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற அப்துல் கலாமின் வார்த்தைக்கேற்ப நாம் தன்னம்பிக்கையுடன் இவ்வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். நீ வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உன் வாழ்வை உயர்த்தும் ஒவ்வொரு படிக்கட்டு என்று நினைத்து தன்னம்பிக்கையுடன் போராடு. நீங்கள் சொல்வதற்கு நல்லாதான் இருக்கு, ஆனால் என் நிலை உங்களுக்கு புரியாது என்று நீ சொல்லலாம். ஆனால் இது உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொருந்தும். என் நிலை எனக்கு தான் தெரியும். ஆம், நிஜம். உன்னிலை உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனை அறிந்து புரிந்து திறமையுடன் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நட. உன் தன்னம்பிக்கையுடன் பொறுமையை சேர்த்து துணிந்து நில். உன் வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் இப்பூமியை நனைத்தாலும் அத்துளியில் இருந்து ஓர் விதை மரமாக. ஆம், போராடிதான் ஆக வேண்டும் தன்னம்பிக்கையுடன். வாழ்க்கையை வெல்வது எளிதல்ல. வாழ்க்கையில் வரும் துன்பத்தை தாங்கி கொண்டால்தான் மதிப்பு. அதாவது ஒளியின் அடியை தாங்கும் கல்தான் நாம் வணங்கும் தெய்வமாக உருவாகிறது. அதை பொறுக்காமல் சிதறும் கல் நாம் மிதிக்கும் படியாகிறது. அதுபோல்தான் துன்பத்தை பொறுக்காவிட்டால்
நாமும் படிதான். கூட்டுக்குழுவில் இருந்துதான் ஒரு அழகிய பட்டாம்பூச்சி சிறகெடுத்து வருகிறது. அதுபோல் உன்னை குழுவாக பார்க்கும் இச்சமுதாயத்தில் உன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் ஒரு பட்டாம்பூச்சியாக சிறகெடுத்து முன்னேறி பர. தற்போது சில இளைஞர்கள் வேலைக்கு சென்றவுடன் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காமல் அவ்வேலையை விட்டு விடுகின்றனர். இதை நான் நேரிலேயே கண்டுள்ளேன். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களை, எவ்விடத்திலும் உங்களுடைய உயர்ந்த இலக்கை உடனே அடைய முடியும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அனுபவம் என்ற பாதையை கடந்து வந்தால்தான் அடைய முடியும். அந்த அனுபவ பாதை கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கலாம். அப்பாதையை கடக்க தன்னம்பிக்கையுடன் போராடினால்தான் உங்கள் உயர்ந்த இலக்கை அடைய முடியும். இந்த உலகத்தில் உனக்கு உதவ எந்த கையும் வரவில்லை என்றாலும் உன் தன்னம்பிக்கை உன்னுடன் கைகோர்த்து வரும். உன் வெற்றியை அடையும் வரை தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாது. ஓர் பறவை கூட மரக்கிளையில் உட்காரும் போது அது முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை. அது தன் சிறகை நம்பியே அமர்கிறது. அதுபோல் நீயும் உன் தன்னம்பிக்கை கொண்டு சிறகடித்து வர வேண்டும். பறவைகளில் மிகவும் பலம் வாய்ந்த பறவை கழுகு. அதன் ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். ஆனால் எல்லா கழுகுகளும் 70 ஆண்டுகள் வாழ்வதில்லை. ஏனென்றால் அது 40 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அதன் அழுகு மழுங்கி வளைந்து விடும். நகங்கள் கூர்மை இழக்கும். இறகுகள் பெரிதாகி பாரமாகிவிடும். இந்நிலையில் பல கழுகுகள் இறந்துவிடும். ஆனால் சில கழுகுகள் தன் பாதையை மாற்றி அமைக்கும். அது ஓர் உயரமான மலைக்கு சென்று தனித்திருந்து இறகுகளையும் நகங்களையும் பிடுங்கிவிடும். அழகினை பாறையில் உரசி உதிர்த்திவிடும். உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட வலியை தாங்கும். பின் இறகுகள் நகங்கள் அழகு புதிதாக வந்தவுடன் ஒரு இளம் பறவையாக வானில் மீண்டும் சிறகடித்து பறக்கும். மேலும் 30 ஆண்டுகள் வாழும். ஒரு பறவை தன் வாழ்க்கையை வாழ இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் போராடும் போது நம்மால் ஏன் முடியாது? நம் வாழ்க்கையை இனிமையாக்க தன்னம்பிக்கையுடன் நம்மை செதுக்க வேண்டும். முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை. முடியுமா என்று நம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. தன்னம்பிக்கையுடன் போராடி நன்றி. மேம் ஜெபசிலா மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எனக்கு முன் பேசிய முனைவர் அன்னலட்சுமி அவர்களின் கருத்துக்களை நானும் முன்வைக்கிறேன். தன்னம்பிக்கை என்பது நமது வாழ்வில் வெற்றி பெற மிக அவசியமான ஒன்றாகும். நம் வாழ்வில் வெற்றி பெற விடாமுயற்சி, பணிவு, ஊக்கம், சிந்தனை மற்றும் அர்ப்பணிப்பு என பல காரணிகள் முக்கியமாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மிக தேவையான ஒன்றாகும். நம் வாழ்வில் என்னதான் பல ஏமாற்றங்கள், தோல்விகள், சோகங்களை நாம் எதிர்கொண்டாலும் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. வாழ்வில் வெற்றி பெற்ற பல மனிதர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அவர்களின் தன்னம்பிக்கை தான். முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் அதிசயங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் உங்களுக்கான அதிசயம் உங்கள் முயற்சியில் தான் உருவாகும். உங்கள் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பி நீங்கள் தான். நன்றி. வைய தலைமை கொள்வதற்கு முக்கியமான சில எண்ணங்களில் முக்கியமான ஒன்று படைப்பாற்றலாகும். அவ்வாறு படைப்பாற்றல் என்பது முதலில் மாற்றி யோசித்தலில் ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றி யோசித்தல் கற்பனைக்குள் சென்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மனக்குழப்பத்திற்கு விமர்சன சிந்தனை உட்பட்டு அதுவே தெளிந்த சிந்தனையாக மாற்றமடைந்து அது படைப்பாற்றலாக உறுதியாக மாறுகிறது. இவ்வாறு உருவாகக்கூடிய படைப்பாற்றலானது மிக உறுதி வாய்ந்ததாகவும் உலகத்துக்கு பயன்படும் விதத்திலும் சமுதாயத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் அமைகின்றது. இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வரலாற்று சான்றில் இருந்து கல்லணையை கட்டிய கரிகாலனை பற்றியது. கரிகாலன் காவேரி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக
ஏற்படும் பஞ்சத்தையும் வறட்சி காலத்தில் ஏற்படும் பஞ்சத்தையும் மனதில் நினைத்து குழம்பிக் கொண்டு கடற்கரையில் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கடற்கரையின் நீரானது அவர் கால்களை தொட்டு செல்லும் பொழுது கால்கள் மண்ணிற்குள் புதை விடுகிறது. அதனை மாற்றி யோசிக்கிறார். இவ்வாறு நீரின் போக்கானது ஒரு பொருளை மண்ணிற்குள் புதைய விடுகிறது என்றால் இதனை ஏன் நாம் ஆற்றங்கரையில் பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிறார். அந்த எண்ணத்துடன் கொள்ளிடம் வந்து அடைகிறார். அங்கு ஆழமான பகுதி என்பதால் அந்த இடத்தில் அணை கட்டினால் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் குறிப்பிட்ட ஒரு சில தூரம் சென்று அங்கிருந்து கற்களை உருட்டி விட செய்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுது அது கொள்ளிடத்தை நோக்கி வந்து அடைகிறது. இப்பொழுது கற்கள் அசையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் குழம்புகிறார். அதனால் அதன் அடிப்படையில் களிமண்ணுடன் சில வேதிப்பொருட்களை கலந்து கற்களை தூக்கி எறியும் பொழுது அது ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டது. இவ்வாறு ஒட்டப்பட்டு கட்டப்பட்ட அணையே 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் உறுதியாக பல அறிவியல் அறிஞர்களுக்கு அந்த வேதிப்பொருள் ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவரது படைப்பாற்றலின் மதிநுட்பத்தை நாம் அறிய வேண்டும். இது எவ்வாறு சாத்தியமாகும்? அதற்காகவே இப்பொழுது ஏற்பட்டுள்ள அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் என்ற கல்வி முறை பயன்படுகிறது. அந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான், ஒரு கல்வி முறைதான். இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இன்றைய பாடத்திட்டத்தில் வகுக்கப்பட்ட இது எதனால வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது மாணவன் பிற்காலத்தில் சமுதாயத்தில் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்று தீட்டப்பட்ட திட்டங்களே அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஆகும். இந்த அடிப்படையில் இது ஆசிரியர்களின் படைப்பாற்றலே என்று கூற வேண்டும். ஏனால் அவர்களே மாணவன் பின்காலத்தில் இவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும், இவர்கள் சிறப்பானவனாக மாற வேண்டும் என்று இன்று யோசிக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும் அவன் எவ்வாறு சிறந்து வாழ வேண்டும் என்ற கற்பனையில் அவர் உருவாக்குகிறார்கள். இதுவே ஸ்பெசிபிக் அவுட்கம்ஸ் ஆக மாறுகிறது. இதனை எப்படி செயல்படுத்த வேண்டும்? இன்றைய வகுப்பறைகளில் பெரிய அளவிலான லார்ஜ் ஸ்கேல் கிளாஸ் ரூம் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதை செயல்படுத்துறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அசைன்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும் போது பார்த்தோம்னா 4 papers 5 பேப்பர்ஸுக்கு ரிட்டன் பேப்பரா தான் நம்ம எழுதி கொடுக்க சொல்றோம். அதுக்கு பதிலா கேள்வியை கொடுத்து இதனை எந்த வடிவத்துலனாலும் நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு கவிதையாவோ கட்டுரையாவோ அறிவியல் மாணவனாய் இருந்தா அது ஒரு ஸ்பெசிமன் காப்பியாகவோ இல்ல வேற ஒரு மாடலாகவோ அவன் செய்து நமக்கு சமர்ப்பிப்பான். இந்த அடிப்படையில் அவன் சமர்ப்பிக்கும் பொழுது அவன் கற்பனை திறன் மட்டுமல்ல படைப்பாற்றலும் வெளிப்படுகிறது. இதனை எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும்? நேரடியாக வகுப்பறையில் இதை செயல்படுத்துவது மிகவும் கடினமான ஒன்று. ஜப்பான் போன்ற நாடுகளில் இதனை செயல்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் வீட்டு பாடமாக கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படையிலேயே இன்றும் பள்ளிக்கூடங்களில் இருந்து கல்லூரி வரைக்கும் நாம் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றை நாம் கொடுத்து செயல்படுத்துகின்றோம். இதனை ஊக்குவிப்ப விதத்தில் மாணவர்களை மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கும் விதமான சில கேள்விகளை கொடுத்து கொண்டே இருக்க கொடுக்கும் பட்சத்தில் அவன் சிந்தித்து செயல்படுவது மட்டுமல்லாமல் அதனை எப்படி தீர்வு காணலாம் என்றும் யோசிக்கிறான். இதன் மூலமாக அவனுக்கு தன்னம்பிக்கை வளர்ப்பது மட்டுமல்லாமல் தனது சிந்தனைக்கு ஒத்த மாணவர்களுடன் சேர்ந்து செயல்படுகிறான். அது டீம் ஒர்க் என்பதை சிறுவயதிலேயே அவன் படிக்கும் காலங்களிலேயே அதனுடைய வெளிப்பாடானது சிறப்பானதாக அமைந்து அதிலிருந்து வெளிப்படும் படைப்பாற்றலானது மனித சமுதாயத்திற்கு என்றும் உதவும் விதத்தில் சிறந்த படைப்பாக விளங்குகிறது. இதற்கு வரலாற்றில் பல சான்றுகள் இருந்தாலும் இப்பொழுது நேரமின்மை காரணமாக இதுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சபிதா சண்முக பிரியா அவர்கள் முன்வைத்தது போல இந்த மையத்தை தலைமை கொள்ளக்கூடிய ஒரு தலைவனுக்கு படைப்பாற்றல் என்பதும் ஒரு அவசியமான ஒன்றுதான். அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய உற்று நோக்கல் என்ற பண்பு தேவைப்படுகின்றது. அதைத்தான் கல்லணையை காரணமாக வைத்து முன்மொழிந்தார்கள். ஆக உற்று நோக்கல் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல சக உயிரினங்கள் அனைத்திற்குமே இருக்கின்றது. ஒரு பறவைக்கு இருக்கின்றது, ஒரு விலங்கு ஓடக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமே இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே வருங்காலத்தில் ஒரு தலைவனாக வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் படைப்பாற்றலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அவனுக்கான பாடத்திட்டத்தை வகுப்பதோ அல்லது ஒரு அசைன்மெண்ட் ஒரு திட்டக்கட்டுரை கொடுப்பதில் கூட ஏதோ புத்தகத்தில் இருப்பதை அப்படியே எழுதி தருவதற்காக அல்ல, அவனது கிரியேட்டிவ் மைண்ட் ஒரு படைப்பாற்றலுக்கு நான் ஒரு தீனியை நாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். சிறப்பானது ஒரு கருத்து. நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன்.
பகுத்தறிவதுதான் பகுத்தறிவு. இது நல்லது, இது கெட்டது என்று சொந்த புத்தியில் பகுத்து, அதாவது பிரித்து அறிவுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது ஒன்றை வைத்து ஒன்றை விளக்கும் நுண்ணறிவு. ஒரு பொருளை கண்ணால் பார்த்து நம்புவதை விட அதன் விளைவுகளை வைத்து நம்புவதுதான் பகுத்தறிவின் தன்மை. இந்த அறிவுதான் மனிதனிடமிருந்து மிருகங்களை வேறுபடுத்தி காட்ட உதவும். ஏனைய பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, தொடும் அறிவு, நுகரும் அறிவு, ருசிக்கும் அறிவு போன்ற அறிவுகள் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவான தன்மைகள். ஆனால் மற்ற ஐந்தறிவுகளால் பெறப்படும் செய்திகளை ஒருங்கிணைத்து உண்மை நிலையை கண்டறிந்து ஆராய்ந்து முடிவெடுப்பது நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவே பகுத்தறிவு. இதையே திருக்குறளில் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அதாவது யாதொரு பொருளை யார் சொல்ல கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருளின் உண்மையான கருத்தை காண வல்லது அறிவு என்பதே. பகுத்தறிவு சிந்தனை என்பது வாழ்வியல் திறன்களை மேம்படுத்தும் என்பதை நிரூபிக்க 2 பிரபலங்களை பற்றி கூற விரும்புகிறேன். முதலாவதாக கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். நகைச்சுவை மட்டுமே NSK-யின் அடையாளம் அல்ல, அதையும் தாண்டி ஆளுமை அவருடையது. பரிவும் பகுத்தறிவும் அவருடைய 2 கண்கள். ஆம், ஏழைகள் பசித்தவர்கள் என்றால் NSK அவர்களின் உள்ளம் இறங்கிவிடும். கையில் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடக்கூடியவர். அள்ளி கொடுக்கும் விஷயத்தில் எம்ஜிஆருக்கே வழிகாட்டியாக திகழ்ந்தவர் NSK. வயிற்றுக்கு மட்டுமல்ல சிந்தனைக்கும் விருந்து படைத்தவர். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப பிரச்சார வாகனமாக திகழ்ந்தவர் NSK அவர்கள். நாடக வாழ்க்கை தொடங்கி திரை வாழ்க்கை, அரசியல் செயல்பாடு மற்றும் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்த பகுத்தறிவு என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி கடவுள் இல்லை என்பதுதான் பகுத்தறிவா? மிகச் சரியாக சொன்னால் கடவுள் இருக்கிறாரா, அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை யோசிப்பதும், கடவுள் இல்லை என்றால் அதற்கான சான்றுகள் என்ன என்பதை நமக்குள் யாசிப்பதுமே பகுத்தறிவும் அறிவு, அதாவது பகுத்தறிவு இல்லையா? ஆனால் நம்மில் பலர் கடவுள் இல்லை என்று வாதாடுவதுதான் பகுத்தறிவு என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பல பகுத்தறிவுவாதிகளின் வாதமும் அதுதான். அதனால் தானோ என்னவோ பகுத்தறிவாதிகள் பலர் நமது சமுதாயத்தில் தீண்டத்தகாதவர்களா எண்ணப்படுகிறார்கள் அல்லது ஒதுங்கியிருக்கிறார்கள். பகுத்தறிவாதிகள் சமுதாயத்தோடு ஒட்டாமல் தனியராய் இருந்தால் அந்த சமுதாயம் சிந்திக்க மறுக்கும் சமுதாயமாகத்தான் அர்த்தம். அடுத்தபடியாக நான் ஏதேன்ஸ் நகரத்தின் சிந்தனாவாதி சாக்ரட்டிஸ் பற்றி கூற விரும்புகிறேன். சாக்ரட்டிஸ் தன் கடைசி நிமிடத்தில், அதாவது இறக்கும் தருவாயில் கூட சிறைச்சாலையில் அமர்ந்து கொண்டு நேரத்தை வீரடிக்காமல் தனது நண்பர்களுடன் இறப்பு, ஆன்மா, வலி, இன்பம், துன்பம் போன்ற பகுத்தறியும் விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்ததாக சாக்ரட்டிஸின் பிரதான சீடர் பிளாட்டோ தனது கிரேட் டயலாக் என்ற புத்தகத்தில் உணர்ச்சி பொங்க கூறியிருக்கிறார். என்ன ஒரு மனிதர் என்று பிரமிக்க தோன்றுகிறது அல்லவா? அதனால் தானோ என்னவோ அவர் இறந்த பிறகு நாமெல்லாம் சொல்ற மாதிரி அவர் இறந்து விட்டார் என்றோ இறைவனடி சேர்ந்தார் என்றோ சொல்லாமல் அவரது மரணத்தை சாக்ரட்டிஸ் இன்று முதல் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று அவரது சீடர்கள் அறிவித்தனர். அன்று முதல் ஏதேன்ஸ் நகரமே களையந்து போனதாக வரலாற்றின் பக்கங்களில் பதிவிருக்கிறது. ஆம், சிந்திப்பது ஒன்றுதான் மனிதனை மனிதனாக உயர்த்தியிருக்கிறது. மனிதனை மீறி ஒரு சக்தி இல்லை என்பது ஒரு தத்துவம். பகுத்தறிவு மட்டுமே மனிதனை மனிதனாக இருக்குவதும் என்பது இன்னொரு தத்துவம். ஆரம்ப காலத்தில் மனிதன் பகுத்தறிவை பயன்படுத்தி இருக்கவில்லை. சாப்பிடவில்லை என்றால் பசிக்கிறது, எனவே வேலைக்கு சாப்பிட வேண்டும். வேர்ப்புப்பட்டால் சுடுகிறது, எனவே நெருப்பை தொடக்கூடாது என்று எல்லாத்தையும் தன் அனுபவ அறிவால் மட்டுமே தெரிந்து கொண்டான். அப்பொழுது அவனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இருந்து விடவில்லை. ஒரு கட்டத்தில் மனிதன் சிந்திக்க தொடங்கினான். கூர்மையான ஏதாவது குத்தினால் நமக்கு வலிக்கிறது, மற்ற விலங்குகளுக்கும் இதனால் குத்தினால் வலிக்கும், உயிர் போகும். இந்த சிந்தனை தான் ஆயுதங்கள் உருவாக காரணம். விதை விழுந்த இடத்தில் எப்படி இந்த செடி முளைத்தது, சிறிதாக இருந்த செடி எப்படி பெரிய மரமாக வளர்ந்தது, அப்போ நாமும் இதை போல் விதைகளை விதித்தால் மரம் வளருமா? இந்த சிந்தனை தான் விவசாய உருவாக காரணம். இத்தகைய சிந்தனைகளும் கேள்விகளுமே பகுத்தறிவாகும். மனிதன் மட்டுமே ஆறறிவுடையவன். பகுத்தறிவு மானிட குலத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம். மாணவர்களிடம் பகுத்தறிவு திறன் இருந்தால் கல்வியில் மட்டுமல்லாது சமுதாயத்திலும் நல்லவர்களையும் தீயவர்களையும் தரம் பிரித்து அறிவதற்கு இயலும். பகுப்பாயுடன் நடந்து கொள்ளுதல் என்பது நல்வாழ்வுக்கு வழிவகுத்திடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை சகோதரி முனைவர் ஜெயசிபா கூறியது போல பகுத்தறிவு என்பது மனித வாழ்க்கை, மனிதகுல வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை காலந்தோறும் இந்த மனிதகுல வரலாறு சொல்லிக்கொண்டே வருகிறது.
மனிதனுக்கு ஏன் எதற்கு என்ற கேள்வி எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த மனிதகுலம் வளர்கிறது என்பதை பொருள். மனிதகுலம் வளர்கிறது என்று இருப்பதால் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னும் இந்த ஆளுமைகளை இந்த உலகம் முழுவதும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் பொதுவாக தொடர்ந்து கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்ற 2 கருத்துகள் இந்த உலகிலே நிலை பெற்றிருக்கிறது. கருத்து முதல்வாதம் என்பது நம்மை தாண்டி ஏதோ ஒன்று இந்த உலகத்தை இயக்குகிறது என்பதும், பொருள் முதல்வாதம் என்பது அது அல்லாமல் நாம் அன்றி வேறு எதுவும் இல்லை, நாம் தான் எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் என்பதை உணர்த்துவதாகவும் இருக்கின்றது. இந்த வகையிலே பகுத்தறிவு என்பது வெறும் கடவுள் மறுப்பு கொள்கை என்ற அந்த வாதத்தை மட்டுமே நிலை பெறாமல் அதை தாண்டி நிரம்ப இருக்கிறது என்ற ஒரு கருத்தினை மிக அழகாக முனைவர் டி. ஜெபசீலா அவர்கள் பதிவு செய்தார்கள். பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து மைய தலைமைகள் என்ற அந்த தலைப்பின் கீழே சூழல் சார்ந்த அறிவு என்ற அந்த சிறிய தலைப்பில் ஒரு சிற்றுரையை நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றேன். சூழல் சார்ந்த அறிவு மனிதனுடைய பிறப்பிலே மிகவும் கூர்மையான ஒரு ஆயுதம் என்று கூட சொல்லுவதாக இருப்பது நாக்கு. இந்த நாவுதான், அதனாலதான் வள்ளுவர் தீயினால் சுற்றக்கும் உள்ளாருமாக நாவினால் சுற்ற வடுந்தாரு. நாக்கு மிகவும் கூர்மையான ஒரு ஆயுதம். அது எத்தகைய ஒரு தாக்கத்தையும் எத்தகைய ஒரு பாதிப்பையும் கூட இந்த உலகிலே உண்டாக்கிவிடும். அந்த வெறும் சதையால் மட்டும்தான் படைக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா யோசிச்சோம்னா அப்படி கிடையாது. இந்த சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் நம்முடைய மூளையிலிருந்து பிறக்கின்றது. அது சூழல் சார்ந்து பிறக்கின்றது. அப்படி சூழல் சார்ந்து பிறந்தால் மட்டும்தான் நம் சூழல் சார்ந்த அந்த மனிதனை அல்லது சூழல் சார்ந்த அந்த சமுதாயத்தை மிகவும் செழிப்புடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாற்றி நிலைநிறுத்தி வைக்க முடியும். அப்படி இல்லாது போனால் மிகவும் மோசமான ஒரு சூழலை உருவாக்கிவிடும். கண்டிப்பாக அது அப்படித்தான். ஏனென்றால் மனிதனுடைய அவ்வளவு வலிமை பொருந்தியது. இந்த சூழல் சார்ந்த அறிவு, இந்த சமயோஜித புத்தி என்று வடமொழியிலே சொல்லப்படக்கூடிய அந்த அறிவை நாம் மாணவர்களை வளர்த்தெடுப்பதற்கு இன்றைய கல்வி முறைகளிலே எத்தனையோ புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே இந்த சமயோஜித புத்தி, இந்த சூழல் சார்ந்த அறிவை வளர்த்தெடுப்பதற்காக விடுகதைகளும் அந்த சுழவடைகளும் பயன்படுத்தி வருகிறார்கள். யதார்த்தமாக தாத்தா பேரன் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த யோசிக்கின்ற தன்மையை கூட்டும் வண்ணமாக, அந்த சூழல் சார்ந்த அறிவை அந்த சமயோஜித புத்தியை பெருக்கும் வண்ணமாக ஒவ்வொரு வினாக்களும் இணைந்து கொண்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சான்றுக்கு சொல்ல போனோம்னா, ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாத்தா சொல்றாரு, ஏடா பேரண்டி, உங்க வீட்டு காலை எங்க வீட்டுல கண்ணு இருந்துச்சுன்னா யாருக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டா உடனடியாக அந்த பேரன் பதில் அளிக்கிறான், இது இப்ப எங்க வீட்டு காலை தானே, அதனால கண்ணு இருந்துச்சுன்னா அது கட்டாயமா எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்றான். அப்ப அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த தாத்தா சொல்றாரு, காலை முதலிலே கண்ணு இனாது, அதை யோசி, சமயோஜிதமாக யோசி. எது ஒன்றுமே நம்முடைய நாவிலிருந்து எழுகின்ற போது அந்த எழுகின்ற அந்த சொல் எப்படிப்பட்ட சொல், எதனால் இந்த சொல் உருவாகிறது, இது சரியான சொல்லா என்று ஆராய்ந்து அதனை முடிவெடு என்று சிரித்துக் கொண்டே சொல்லுவதாக. அதன் வண்ணமாக அத்தைக்கு மீசை முளைத்தால் என்ன உறவு, அத்தைக்கு மீசை முளைத்தால் ஆனாமன்னா மாமா உறவுன்னு படக்கம் போயிடும், அப்படி கிடையாது சித்தப்பா உறவு என்றதாக ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் முன்னோர்களிடம் நம் பெரியோர்களிடம் பேசுகின்ற அந்த வேளையிலே மிகவும் நுட்பமாக சமயோஜிதத்தனமாக ஐக்கியூ லெவலை வளர்க்கும் வண்ணமாக இருக்கின்றது. இது இன்றைக்கு கல்வி முறையிலே மாணவர்களுடைய கல்வி முறையிலே மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அது கட்டாயமாக அவ்வாறு இல்லாமல் வெறும் ஏட்டுக்கல்விகளை படித்தோமானால் அந்த கட்டை விரலை இழந்த ஏகலை வண்ணி கதையாகத்தான் முடியும். இந்த சமயோஜித புத்தி என்பது இருக்குமானால் நாம் கல்வி அறிவிலே வல்லமை படைத்தவர்களை கூட நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதற்கு அந்த வரலாற்று கதைகள் நிரம்ப உண்டு. சான்றாக சொல்ல வேண்டும் என்றால், ஔவையார் ஒரு பெண்பார் புலவராக இருந்தாலும் அரசவையிலே ஔவையார் நுழைகின்றாள் என்றால்
ஆண் புலவர்கள் கூட நடுங்கி ஒதுங்கி பம்முகின்ற ஒரு சூழல் இருக்கும். அத்தகைய ஆற்றல் மிகுந்த அந்த மூதாட்டி ஒரு ஆடு மாடு மேய்க்கின்ற அந்த சிறுவனிடம் தோற்ற ஒரு செய்தி அவரே பதிவு செய்துள்ளார். அதான் ரொம்ப முக்கியமானது, அவரே பதிவு செய்துள்ளார். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலின்னு ஒரு பாடல். இந்த கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலின்ற அந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, நான் எத்தனையோ வல்லமை மிகுந்த புலவர்களை எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் வல்லமை மிகுந்த அந்த புலவர்களை எல்லாம் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பையனிடம் நான் தோல்வியுற்றேன். ஆகையினால் என்னுடைய அறிவு அங்கே சமயோஜித புத்தியால் மழுங்கடிக்கப்பட்டு அவனிடம் நான் தோல்வியை தழுவினேன் என்று ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த அந்த புலவர் ஔவையாரே அதை பதிவு செய்கிறார். இது இங்கே அந்த ஆடு மேய்க்கின்ற அந்த சிறுவன் வெற்றியானது அந்த சமயோஜித புத்தியிலே தான் நிலை பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து வருங்கால கல்வி முறைகளிலே நாம் மேலும் மேலும் சூழல் சார்ந்த அறிவை மிக சிறப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்தினை முன்வைத்து என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கமாரி ஐயா கூறியது போல நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். அதை சார்ந்து நான் ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன். இதைத்தான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் இந்த லாஜிக்கல் ரீசனிங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு மதிப்பீடு இல்லாம இல்ல. இது சமயோஜித புத்திய மேலும் அவனை சோதிக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை அமைச்சிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டு கூற விரும்புறேன். வருண்குமார் IPS என்பவர் தேர்வுல வெற்றி பெற்ற பிறகு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூல அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஒரு தான் சொல்ல விரும்புகிறேன். அதை பத்தி தான் நான் சொல்ல விரும்புறேன். இதுல என்ன கேள்வி என்றால், வருண்குமார் என்பவர் ட்ரெயின்ல ஏறுறாங்க. அவங்க கையில ஒரு டிக்கெட் மட்டும் இருக்கு. அதாவது அவருடைய டிக்கெட் போக எக்ஸ்ட்ராவா ஒரு டிக்கெட் இருக்கு. அப்ப அந்த இதுல டிக்கெட் எடுக்காம ஒரு ஏழை ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வயது முதியவர் ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு. இவங்க 2 பேர்ல யாருக்கு நீ இந்த டிக்கெட்டை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சிறிதும் யோசிக்காமல் டக்குன்னு பதில் சொல்றாரு, 2 பேர்ல யாருக்குமே நான் இந்த டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீதி முன்னாடி ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது, முதியவர் இளமையானவர் என்ற வேறுபாடும் கிடையாது. இவங்க 2 பேருமே தவறு செய்தவர்கள், அதனால் தண்டனைக்குரியவர்கள். அதனால இவங்களுக்கு நான் இந்த டிக்கெட்டை கொடுத்து அந்த தவறை ஊக்குவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால இவருடைய இந்த மதிநுட்பத்தாலதான் இந்திய அளவிலேயே இன்டர்வியூல 2வது ஆளாக அவரை கௌரவிக்கிறாங்க. ஜெயிச்சதுல 2வது ஆளா கௌரவிக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த மதிநுட்பத்துக்கும் சூழ்நிலை சார் அறிவு எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு அதுல கரெக்டா அவர் சூழ்நிலை சார் அறிவு ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு தலைமை பண்புல இருக்கிறார். அதனால அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இதை தவிர பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். இறுதியாக நான் பேச வந்திருக்கேன். மைய தலைமைகள் அப்படின்ற தலைப்புல மிக முக்கியமான ஒரு திறன் என்ன அப்படின்னா, மேடம் வீடியோ ஆன் ஆக மாட்டேக்கு, அதனாலதான் ஆன் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். மைய தலைமைகள் என்ற தலைப்புல நான் சமூக தொடர்புகள் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறேன். எனக்கு முன்னால் பேசிய நபர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அறிவுத்திறன் முக்கியம், பகுத்தறிவு முக்கியம், ஒழுக்க நெறிகள் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். ஆனா எல்லாவற்றையும் விட நான் எந்த சமூகத்திற்காக வேலை செய்ய போகிறேனோ, எந்த சமுதாய மக்களோடு நான் தொடர்பு கொள்ள போகிறேனோ, எந்த சமுதாய மக்களுக்கு நான் தலைவனாக மாறப்போகிறேனோ, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களோடு நான் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு, அதுதான் என்னுடைய தலைமை பண்பை வலுப்படுத்துவதாக அமைய போகிறது. அப்ப இந்த தலைமை பண்பை வலுப்படுத்துவதற்கு இன்றைய கல்வி முறை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் கற்கிற கல்விக்கும் அனுபவத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக என்ன இடைவெளி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் மட்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரியனின் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் ஒன்றை நல்லா ஔவையார் சொல்லியிருக்காரு. 2 செயலுக்குமே ஒரே பொருள் தான்.
நம்மை விட வயதில் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். நாம இதை வந்து ஒரு நிகழ்வோட தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். என்ன இடைவெளி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நிகழ்வோட தொடர்பு படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பண்ணை வீட்டுல வந்து ஒரு பண்ணையாருடைய மகன் 20-25 வயது மதிக்க தகுந்த ஒரு பண்ணையாருடைய மகன், அந்த பண்ணையில வந்து வேலை செய்யக்கூடிய குடியானவன் ஒருவன், அவன் வந்து ஒரு 70 வயது இருக்கும், 60-70 வயது மதிக்க தகுந்த ஒருத்தரை இந்த 20 வயது மதிக்க தகுந்த இளைஞன் என்ன சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னா, அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறான், அவரை ஒருமையில கூப்பிடுறான், இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கட்டளை இடுகிறான். மிக ரஃபா ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கிறான். இப்போ இங்க நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, மூத்தோர்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்ததை இவனுடைய செயல்பாட்டுல எந்த அளவுக்கு நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த இடைவெளியை முதலாவதாக குறைக்க வேண்டும். எங்கெல்லாம் மானுடம் காயப்படுகிறதோ அங்கெல்லாம் பூக்கும் சகோதரத்துவத்தின் சர்வதேசிய பூக்கள் இந்த கண்ணீர் பூக்கள் என்று தன் கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பிற்கு அகரம் எழுதினான் மேத்தா என்கிற கவிஞன். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, மானுடம் காயப்படுகிற பொழுது நாம் அந்த மானுடத்திற்காக நாமும் மனிதர்கள் என்கிற முறையில் மனித நேயத்தோடு ஒரு துளி கண்ணீர், அதாவது அந்த நிகழ்வை நோக்கி நாம் பரிதாபப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம பரிதாபப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் தான் நம்ம பரிதாபப்பட்டு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், அவ்வளவுதான். அதோட அந்த நிகழ்வை வந்து அப்படியே கடந்து போகிறோம். இப்படி இல்லை. ஒரு தலைவனாக உருவாக வேண்டியவன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற பொழுதுதான் நம்மளுடைய தலைமை பண்பு வந்து முழுவதுமாக வெளிப்படுகிறது என்பதை உறுதியாக நம்புகிறவன். அமெரிக்கால வந்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்கிறவன் நிறவெறியின் காரணமாக நிறவெறிக்கு இரையாகி நடு ரோட்ல உயிரிழந்துறான். ஒரு வெள்ளை இன காவலர் ஒருத்தர் வந்து அவரை நடு ரோட்ல அழுத்தி கொன்றாரு. இந்த நிகழ்வு உலகெங்கும் உள்ள மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உலகெங்கும் நிறவெறிக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்குகள் எல்லாமே நடக்கும். அப்போ எங்கோ ஒரு மூலையில, உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னொரு பகுதியில பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனா அதே சமயத்துல நம்ம வீட்டுல நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மலக்குழியில் இறங்கி நம்முடைய மலத்தை சுத்தப்படுத்துகிற மலமெழுகிற தொழிலாளி மலக்குழியில வந்து விஷவாயு தாக்கி இறந்து விடுகிறான். அப்போ அவருடைய அந்த மரணத்திற்காக நாம் என்னைக்காவது பரிதாபப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நிகழ்வை அந்த நிகழ்வை எப்படி கடந்து போனோம், இந்த நிகழ்வை எப்படி கடந்து போறோம்னா, இந்த நிகழ்வு வந்து 10வது பக்கம் 13வது பக்கத்துல நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு சின்ன பெட்டி செய்தியாக வெளியிடப்பெறுகிறது, மலக்குழி மரணம் அப்படின்ட்டு. அப்ப நாம் இந்த நிகழ்வுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சக மனிதர்களை நாம் மதிக்க தெரிந்தால் மட்டும்தான் மிகச்சிறந்த தலைவனாக நான் உருவாக முடியும் என்பதை இன்றைய கல்வி முறை சிறப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இனிய வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முனைவர் ராமநாதன் அவர்கள் முன்வைத்தது போல், ஒரு சிறந்த தலைவன் என்பவன் அவன் சார்ந்த சமூகத்தோடு சிறந்த தொடர்பில் இருக்க வேண்டும். அதாவது அந்த சமூக மக்களிடம் சாதி, மத, இன, வர்க்க பேதம் இன்றி அனைவரையும் சமமாக பாவித்து அன்பை கை கொள்ள வேண்டும். ஆதிக்க சிந்தையை ஒழித்து மனித நேயத்தை கை கொள்ள வேண்டும். ஏனெனில் சமூகம் இன்றி மனிதன் தலைவன் இல்லை என்று சொல்லலாம். மேலும் சமூக தொடர்பை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு தலைவனுக்கு பேச்சாற்றல் மிகவும் அவசியம் என்பது எனது கருத்து. ஏனென்றால் ஒரு தலைவன் அவனது சொல்லாற்றலின் மூலம் மட்டுமே மக்களை வசீகரிக்க முடியும், அவன்பால் வசீகரிக்க முடியும், ஈர்க்க முடியும். ஆனால் பேச்சாற்றல் மட்டும் இருந்தால் போதாது, பொறுமையாக கேட்கும் திறனும் தலைவனுக்கு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனின் கருத்துக்களையும் பொறுமையாக கேட்டு உள்வாங்கி அதில் உள்ள நல்லனவற்றை மட்டும் எடுத்து அவற்றை மீண்டும் சமூகத்திற்கு செயல் வடிவமாக கொடுக்கும் பொழுதுதான் அந்த தலைவன் ஒரு சிறந்த தலைவனாக உருவாக முடியும். எனவே ஒரு சிறந்த தலைவன் என்பவன் அவன் சார்ந்த சமூகத்தோடு இணங்கி செயல்படும் பொழுது மட்டும்தான் அவன் ஒரு சிறந்த தலைவனாக போற்றப்படுவான். எனவே தலைவனுக்கு சமூகம் முக்கியம், சமூகம் இன்றி தலைவன் இல்லை என்று சொல்லலாம். நன்றி.
இலக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதின் இன்றியமையாமை என்ற பொது தலைப்பின் கீழ் எங்கள் கல்லூரியானது வைய தலைமைக்கோள் என்ற தலைப்பை எடுத்து அதன் மூலமாக வாழ்வியல் திறன்களை வளர்த்து எவ்வாறு ஒரு மாணவன் சமுதாயத்தில் சிறந்த தலைவனாக முடியும் என்ற விவாதத்திற்குள் உட்பட்டோம். இதன் அடிப்படையில் ஒழுக்கம், அறிவுத்திறன், தன்னம்பிக்கை, படைப்பாற்றல், பகுத்தறிவு, சூழல்சார் அறிவு, சமூக தொடர்பு ஆகிய முன் கருத்துக்களை எடுத்து விரித்துரைத்தோம். இதற்கு முதலில் ஒரு திருக்குறளை நான் கூற விரும்புகிறேன். சொல்வல்லான் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யார்க்கும் அரிது என்ற குறளின்படி சொல்லாற்றல் படைத்தவனாக ஒருவன் மாற வேண்டும் என்றால் அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவனாகவும் அறிவுத்திறனில் சிறந்தவனாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கத்திறன் என்பது வெறுமனையாக பொய் சொல்லாமை, களவாமை இந்த மாதிரி குணங்கள் மட்டும் இல்ல, அவனுடைய துறையில் என்ன ஒழுக்க நெறிகள் இருக்கிறதோ, எவ்வாறு அவன் ஒரு துறையை செயல்படுத்த வேண்டுமோ அந்த ஒழுக்க நெறியும் அவன் தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய அறிவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவன் தன்னம்பிக்கை பெறுகிறான். அந்த தன்னம்பிக்கையானது அவனை மாற்றி யோசிக்கும் மூலமாக படைப்பாற்றலை வளரச் செய்கிறது. அவ்வாறு ஏற்படும் படைப்பாற்றலை அவன் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றால் பகுத்து ஆராய வேண்டும், நுண்ணறிவுக்குள் உட்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு பணிவு இருப்பதோடு அறிவு திறனை எவ்வாறு மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், சூழ்நிலைக்கு தகுந்தமாறு அந்த படிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். சமூகத்திற்கு அதனை பயன்பெறும் விதத்தில் எவ்வாறு எடுத்து சென்று அதனை நிலைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இத்தகைய சிந்தனைகளும் அதனின் வெளிப்பாடுமே சிறந்த தலைவனாக மாற்ற வல்லவனாக மாறுகிறது. இதனை எவ்வாறு ஆசிரியர்கள் உருவாக்கி விட வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போலதான் நம் பாடத்திட்டத்தில் எல்லாமே இருக்கின்றது. அதனை வெளிப்படுத்துவதற்கு இன்று உள்ள மனக்குழப்பத்தில் நாம் வீட்டு பாடங்கள் அதிகமாக கொடுக்க முடியாது. அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு பதிலாக பல பாட வழிமுறைகள், அதாவது அப்ரோச்சஸ், மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சிங்ல சொல்றோம். இந்த மெத்தட் அப்ரோச்சஸ் சொல்ற இதுல பிளிப் கிளாஸ் லேர்னிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிச்சுவல் லேர்னிங்கிறது அதிகமா இருக்கு. அதுல இந்த பிளிப் கிளாஸ் லேர்னிங் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல செய்ய வேண்டிய பள்ளிக்கூடத்துல செய்ய வேண்டிய வேலையை வீட்டுக்கும் மாத்தி விடுறதான். அப்போ பள்ளிக்கூடத்துல நம்ம டீச்சர்ஸ் உடைய கடமை என்ன அப்படின்னா, நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கோம், நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தின விளக்கங்கள் கொடுக்குறோம். இதுக்கு பதிலாக இத ஒரு வீடியோ லெசனாவோ இல்ல ஆடியோ லெசனாகவோ இல்ல டெக்ஸ்ட் புக்காகவோ மாணவனுக்கு கொடுத்துடணும். அத அவன் வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும். வீட்டுல உட்கார்ந்து அதை கேட்டு படிச்சு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நுண்ணறிவு கேள்விகளுக்கு அவன் விடை கண்டுபிடிச்சிட்டு கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ வரணும். அவ்வாறு அவன் வரும்போது அவனை சிந்தனையை தூண்டும் விதத்தில் அந்த கேள்விகளுக்கு பதில்களை நாம் வாங்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது அவனுடைய சிந்தனை சக்தி வளர்வது மட்டுமல்லாமல் அவனுக்குள் ஏற்படக்கூடிய தெரிவுறுகிறது. அதனால அவனுடைய அறிவு திறன் வளர்வது மட்டுமல்ல, ஆசிரியரின் சரியான தூண்டுதலுக்கு உட்படும் பொழுது அவன் அந்த சமூக சார் அறிவையும் சூழ்நிலை சார் அறிவையும் மிகவும் திறமையாக வளர்த்து கொள்கிறான். இந்த படைப்பாற்றலானது, இதனால் ஏற்படக்கூடிய படைப்பாற்றலானது சமுதாயத்தில் சிறந்த தலைவனாக மாற உதவுகிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் நடைமுறையில் இப்போ உள்ள ஒரு 9 வயசு பையனை the youngest professor in the world அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவர் இப்போ PhD பண்ணிட்டு இருக்கிறாரு. பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ்ல புலமை பெற்றிருக்கிறாரு. அவர் பேர் சபர்னோ ஐசாக் பாரி. இவர் வெஸ்ட் பெங்கால் பிறப்பு, ஆனா இப்ப செட்டில் ஆயிருக்கிறது அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கிறாரு. இவர் ஒரு புஸ்தகம் எழுதி இருக்கிறாரு. அதாவது டெரரிசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மக்களிடையே பீஸ வளர்க்கணும், அமைதிக்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத மைய கருத்தா வச்சு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாரு. இந்த புத்தகத்திற்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு ஒரு சிறந்த மனிதனாக இன்று ஒரு ப்ரொஃபசர், படித்த பல மேதைகளுக்கு கல்வி பல மாணவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கும் பல மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஒருவனாகவும் படித்த மேதைகளுக்கு சமமாகவும் மதிக்கத்தக்க உடையவனாக ஒருவர் உருவாகி இருக்கிறார் என்றால்
அவருடைய சிந்தனை சக்திகளை அவர் எவ்வாறு தூண்டிக் கொண்டார், அவர் எவ்வளவு நுண்ணறிவுடன் விளங்குகிறார் என்பதற்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டாக கூற முடியாது. சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகிறார். அப்பொழுது சிறந்த தலைவனாக வேண்டும் என்றால் நாம் இந்த 7 நுண்ணறிவுகளையும் திறமையாக வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் கண்டிப்பாக சிறந்த தலைவர். அதற்கு ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் அதை உணர்ந்து செயல்படும் பொழுது நாம் நிறைய தலைவர்களை உருவாக்குவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடம் முடிஞ்சதா? இல்ல, இன்னும் vote of thanks இருக்கு சார். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் பஞ்சநதம் அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர்களுக்கும் மற்றும் 51 மணி நேர இத்தொடர் நிகழ்வினை ஏற்பாடு செய்த குழு உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராகிய முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர் ஆஸ்டின் கில்டஸ் அவர்களுக்கும் அசிஸ்ட் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலதிகாரி முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இவ்வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய எங்களது ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ஜே சாமுவேல் கிருபாகர் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளராகிய திருமதி சபிதா சண்முக பிரியா பட்ட ஆராய்ச்சி மாணவி ஆங்கிலத்துறை அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியின் சார்பாக இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் முனைவர் எம் மீனாதேவி ஆங்கிலத்துறை, முனைவர் எஸ் ராமநாதன் ஆங்கிலத்துறை, முனைவர் எம் அன்னலட்சுமி கணிதத்துறை, முனைவர் கே ஸ்ரீதர் தமிழ்துறை, முனைவர் எஸ் தங்கமாரி தமிழ்துறை, முனைவர் டி ஜபஷீலா வணிகவியல் துறை ஆகிய அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் வரவேற்புரையை வழங்கியவருமான செல்வி சத்யா 3ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியினை பார்வையிட்ட பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேடம் சபிதா மேடம், சொல்லுங்க சார். ஃபீட்பேக் சொல்லவா? சொல்லலாம் சார். மிகச் சிறப்பா வழி நடத்தி சென்றீர்கள் உங்களுடைய கல்லூரியை. அது மட்டுமல்லாது உங்களுடைய கல்லூரியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் மிகச்சிறப்பான ஒரு பங்கேற்பினை நல்கினார்கள். சோ நம்முடைய பல்கலைக்கழகம் சார்பில் நீங்களே ஒரு விழா கமிட்டியில இருக்கிறீங்க. சோ நாமளே பாராட்டுறது பாராட்டணும். சோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அமைத்து கொடுத்த உங்களுக்கும் உங்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ திருமதி சபிதா சண்முகப்பிரியா, உங்கள் எஸ்விஹெச்என் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிகழ்வு மிக 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 சிறப்பு. அனைவருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சபிதா மேடம், அடுத்த கல்லூரி இணைப்பில் உள்ளார்களா? கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி உள்ள வந்துட்டாங்க சார். அப்பனா ப்ரொசீட் பண்ணிருங்க. நம்ம ப்ரொசீட் பண்ணிரலாமா? பண்ணிடுங்க சார். பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம் சார். Dear Christian University faculty members, please come forward and start your program. Your time is 6 o'clock. 6 to 7. Your time is 6 to 7. 6 p.m. to 7 p.m. Please, sir. Yes, thank you. Most respected Benisar sir. Please, yes, you are requested to complete your program within 1 hour. Okay. Thank you. Thank you, Dr. Subramanian. We'll do that. All the best, sir. Thank you. Thank you, organizers, once again. And on behalf of Christ University, the LCA family, let me place on record of gratitude for extending the invitation to be part of your Vision 2030. It is encouraging to notice that 51 expert teams sharing their knowledge on 51 unique skill sets required for students today to scale the ladder of success. It's given me immense pleasure to welcome you all to part of our sharing. Before we begin, allow me to introduce the panel members for the discussion on leadership skills and untrodden path to excel. The panel members of the Christ University include Ms. Vinodini,
assistant professor and coordinator of this program, and Ms. Kushi Agrawal, Ms. Varghese John, Ms. Jason David, the aspiring leaders of tomorrow, and me, Benziger M, sharing the responsibility of moderating this discussion. Now, today our guests are students are tomorrow's leaders, of course. Some of them are already leaders, or they are undergraduate programs. The students, apart from imparting academic knowledge. And we keep excellence and service our motto. To quote Professor Father Abraham Bisi, the Christ University Vice Chancellor, at Christ, holistic training is of paramount importance. We believe that education here will prepare you for a highly networked and competitive world. The whole person training facilitator here will support your interest, encourage you to develop your own informed perspectives, inculcate managerial and administrative skills, and develop relevant pedagogical and research methods. Let me emphasize the U stands for the students of today. In short, we transform the students to become diligent, smart team players, ethical leaders, and conscious citizens. And if you look at the world today, you will notice a visible change in the characteristics of leaders and organizations. Nobody needs a profit-making leaders or individual alone today. And an organization runs on those motifs, which see that slowly disappearing. And now, when you look at what is expected today from a leader, the world today expects a leader who inspires the followers, who develops the followers, who tell the subordinate or the co-friend, peer group members how to do the job, and who assumes obligations, and of course will overcome the obstacles in attaining goals. And their leadership today is lifting a person's standard, the building of personality beyond his normal limitations. It is influencing the behaviors of others towards the accomplishment of goals in a given situation. And of course, leadership also looks at motivating and guiding the groups towards a visualized goal. Let me quote Sundar Pichai, the CEO of Google and Alphabet. According to him, leadership is learning to let go and really empowering people at all levels of the organization and trusting them to do the right thing. Similarly, if you look at the observation of Indra Nooyi, former chairman of PepsiCo, says, if you can get people to follow you to the ends of the earth, you are a great leader. Therefore, she insists, please help others to rise. Greatness comes not from a position, but from helping build the future. Have a foundation to pull others up. Now, if you look at some of the causes for the leadership failure, we'll also look at some of the skills that are not completely dependent of the academic achievement. Apart from the academic achievement, there are also certain skills that mold the personality of individuals to become the true leaders of tomorrow. Let me read some of those. Support, selfishness, disloyalty, lack of imagination,
fear of competition from others. Now, when you look at how do you display some of these things, right? So every learner, a true leader is the one who learns from the criticism of the others, who accept the noble and true logical criticism from others. He learns from his mistakes. He shared the credit, of course, take the blame also. If you look at our great president, late president, Abdul Kalam, once he said in the European Parliament, how, when his mission failed, how his senior took the responsibility and took the blame of, missing the mission. So it is also, we'll also display our leadership by surrounding ourselves with the capable people. So we stay optimistic. We also invite the people to involve, and we try to include others. And this is some of the qualities that are expected today from the leaders in the world today. And therefore, the successful leaders today lead by focusing on the support and growth of others. Here comes the concept of the servant leadership. How a master becomes the servant of his subordinate. A true servant leader is a servant himself first. Serving others not only help produce quality results, but to improve their personal growth as well. But if you look at the previous mode, the leaders' first role are usually the leaders are first and subordinators are second. But servant leadership ensures, or servant leadership put servants first and the leaders second. The idea of servant leadership encompasses many qualities and characteristics beyond the servant as a leader. Some of the key characteristics of our servant leaderships include strong decision-making skills, emotional self-awareness, foresight, commitment to empathizing with people, and stewardship. Dear participants, today the panel members will be looking at the three major crucial skill sets and characteristics, which indeed important for the students community today. Ms. Khushi Agrawal would be focusing on stewardship to understand how it is going to contribute to the life of an individual and how it will the leader today, tomorrow. Mr. Wargis John will help us understand how truly we need to be empathizing with the people. Mr. Jason David will help us to understand the concept of foresight. Let me with great proud welcome Khushi Agrawal to help us understand how stewardship will help mold the characteristics of an individual. I welcome you, Khushi Agrawal. Over to you. Kindly help us understand the benefits of building a personality completely based on stewardship. Thank you, sir. The one principle that surrounds everything else is that of stewardship, that we are all the managers of everything that God has given to us. I, Khushi Agrawal from Christ University, Delhi NCR, wish a healthy evening to everyone present here. Today, my topic of discussion is one of the crucial principles of servant leadership, that is stewardship.
The younger audience in today's gathering might be wondering about the meaning of this term. Hence, stewardship is derived from the word steward, a term used to describe someone who cares for or manages people, processes, events, and things. Servant leadership, like stewardship, assumes first and foremost a commitment to serving the needs of others. It emphasizes the use of openness and persuasion rather than control. The term is not limited to being steward of social duties. Rather, one should be steward towards their body, environment, talents, time, money, positions, and everything that comes to mind while focusing on the term. Focusing on students, being a steward is not just giving money or leading or doing the one thing you are good at. You cannot always be the leader. Sometimes you must give your time as a servant. You may be doing something trivial, but giving time is one of the best ways you can be a steward. Saint Therese, the little flower, wrote, "Our Lord does not so much look at the greatness of our actions, or even at their difficulty, as at the love with which we do them." Giving time in service is one of the greatest gifts of stewardship we can give to God if we do it with great love. However, stewardship is not just about students. It's about how we carry our responsibilities. One of the best examples of stewardship is what we are witnessing in this event. There are many people, organizations, and states involved in the successful implementation of this program. Steward is the organization behind this motive, who made rules, policies, and procedures to conduct the world record event in a structured way. Stewards are the leaders who guided various institutions by conduction of dry run. Stewards are the participating team from different states who cared for the event and participated with full enthusiasm and punctuality. And above all, stewards are the audience who are nurturing themselves by giving ears to valuable reality. Students are the biggest asset of any nation. All the great personalities who helped our nations to develop and all the successful people today were once students like the majority of us. Stewards of schooling safeguard schools' democratic processes, the rich diversity found in public schools, and the relationships needed so all can effectively work with the school community to create a better tomorrow. Stewardship aims to cultivate students' sense of personal and civic responsibility and an understanding of how their choices and ways of thinking are influenced by their peers, teachers, families, and their own inner voices. It strives to promote excellence in living as well as learning. They should be living with a purpose. Character is taught both by word and deed. So, how does stewardship play a crucial role in molding students into their best? Hence, stewardship makes students responsible citizens. Whenever there is an event or competition in any institution, a good steward is the one who takes responsibility for the actions and performance of his or her team. Leaders are meant to make the best out of their teams. However, controlling peers by showing bossy nature can make leaders weak in the eyes of their team members. Therefore, openness and persuasion should be practiced with unity and teamwork. Stewardship requires the willingness to be accountable for the well-being of the larger organization by operating in service rather than in control to those around us. Leaders are stewards at the team level whenever they work to ensure individuals within the organization interact well with each other. A great example of team stewardship comes from the experience of the Swiss group member who had done peacekeeping tours in Kosovo. Early on during one tour, he noticed his team was losing motivation. Personality conflicts also arose amongst the team. In order for the team to succeed, it was important that this lack of motivation and the team conflict did not translate to their interaction with the local population. So managing the interaction between individuals was the key. For the Swiss group members, this involved setting agreed upon codes of conduct, periodically explaining the why of their missions, and ensuring equal working hours. These actions improved team effectiveness and avoided misunderstandings. Stewardship begins with ensuring individual well-being, transitions into a focus on team effectiveness, and ultimately leads to a need for institutional level considerations. In an increasingly globalized world, stewardship at the institutional level involves ensuring that organizational values and missions remain appropriate. The more involved organizations become with different cultures, the more responsible they become for all kinds of people.
The situation that the whole world is facing today will lead us to true stewardship. Online examinations are being held in the majority of institutions, from schools to colleges. Hence, if a student studies with the same honesty in online exams as in offline, this is an example of true stewardship. There are 5 ways through which good leaders are the role models of the steward of power. Servant leaders lay down power structures. Servant leaders are generous with knowledge and expertise. Servant leaders are prudent with carrots. Servant leaders are prudent with sticks. And lastly, servant leaders eliminate indispensability by developing people. Moreover, a student can be a better steward if societal differences are paid no heed. For example, students may learn patriarchy through their society, but stewardship says partnership should be practiced rather than patriarchy. Humans can learn and carry responsibilities as stewards only if they don't indulge in any kind of discrimination related to caste, creed, gender, and religion. Gone are the old times when there was inequality between girls and boys. Consequently, today both girls and boys are given equal value and rights, and hence the students of opposite gender should work in harmony with each other. However, it doesn't end here. Stewardship is not only about not indulging in inequality and discrimination. Rather, it's also about raising voice against inequalities near you. For example, it is a general belief that girls are not allowed to play cricket with boys. But the steward is one who encourages both the parties to play as a team. In addition, stewardship also means leading by example. Students strive to bring a change in society, but change starts from oneself. Mahatma Gandhi rightly said, "Be the change you want to see in the world." This means that we must set an example and implement the right kind of changes in order to make the world a beautiful place. In other words, if we want to see a change in a place, we should be the one to do it for ourselves. When we want others to follow a good habit and we insist on it, first of all, we should follow that habit. For example, in order to teach the value of punctuality to others, we should be the first one to be punctual. That is how others will accept the change, and this is how the society works. Hence, demonstrate the values and behaviors that you want to see in others. The success of stewardship can be concluded with these characteristics. Personal mastery. In order to become a successful steward, the first step is to focus on our own growth and enhancement, and hence abilities and capabilities. Personal vision. There should be a clarity of vision and commitment through action. Mentoring. A steward must pay attention and respond to the needs of others. Valuing diversity. It includes purposefully seeking out valuing different inputs and people. Shared vision. Our vision should not be confined to ourselves, rather should be shared with society, because the external world plays a major role in achieving success. Hence, there should be a commitment to society. Risk-taking and experimentation. There should be courage and openness to new ideas. A steward must learn to take risks and follow experiments because there is no success without efforts. Vulnerability and maturity. It accounts for being authentic and open to learning from others. Raising awareness. It includes championing stewardship and the common good. Delivering results. There should be demonstration of commitment and urgency through delivery. Hence, if a student is studied with all these features, then there is no barrier towards the path of stewardship. These values should be inculcated in people right from the beginning through parents and educational institutions. For a student, stewardship starts with becoming an ideal for peers and discouraging mishap happening around. That was all about moral and social duties and responsibilities. Jumping to another aspect, stewardship is also about environment. Along with being a responsible and mature individual, a student must also learn to take care for the environment. The need to promote improved human-environment interaction through stewardship is ever pressing, which applies to terrestrial, marine, aquatic, and aerial environment in both rural and urban areas. Many individual, local communities, environmental groups, and governments around the world are taking and promoting actions to steward the environment. The term environmental stewardship has been used to refer to such diverse actions as creating protected areas, replanting trees, limiting harvest, reducing harmful activities or pollution, creating community gardens, restoring degradable areas, or purchasing more sustainable products. Students must form various green communities and clubs in order to take a step for the development of the environment.
Leaders can encourage their peers to contribute towards nature through various competitions with winning benefits. Moreover, teachers should also influence students about the environment by taking classes sometimes in the school gardens or a place filled with greenery. This technique has certainly worked in my school when I was a junior kid. Hence, for a person to be steward, each aspect of life and surroundings should be taken care of. I will put an end to my discussion with the following lines to Lord. O Lord, forgive our fears. Forgive our giving in and our giving up. Remind us that our hope is in standing up and risking, in taking our stewardship seriously. Help us to remember, O Lord, that the stewardship question is not really how much we will give. The stewardship question is how will we spend what we have been given? And we pray that it will be faithfully and cheerfully. Thank you. Thank you, Ms. Kushi, for a wonderful talk on it. And of course, it is interesting to note that you even related the stewardship with the capabilities and skill sheets put up by our honorable team Tamil Nadu Teacher Education University members. We do understand that it is something that is responsibility. The leadership is a responsibility and it's not a power to control someone. We also understand those who has becomes a weak individual among the peers. And thank you so much for letting us know the teachers' responsibilities, students' responsibilities to build the quality of a leader. And we are also happy to understand that you even had your own life experience of the benefit of having experiencing the servant leaderships by yourself. Thank you so much, Ms. Kushi. Now I invite Mr. Wargis John, a true inspiration among his own peer group members, a true servant, helping his classmates and group members to imbibe the skills and learn more from it. Now I welcome Wargis Johns to help us understand how he utilized the concept of empathy with the people to build his relationship or to create his identity of a servant leader. Over to you, Wargis John. Thank you, sir. I hope that I am audible. Yes, Wargis, you are audible. Thank you, sir. A very good evening to one and all present here. Today, I will be talking about empathy in leadership. Christ University takes great pride in being able to instill in their students the concept of servant leadership, which is essentially embodied in everything that the Christ fraternity does. One of the main concepts of student leadership is empathy. And we, the students, are taught to lead by example and lead through service while maintaining a personal connection with everyone on the team. However, during the pandemic, the lack of empathy in our society has been brazenly shown through multiple events reported on the daily news. One incident that really struck me was the recent circular that was sent out by an administration of a hospital, which stated that nurses are no longer allowed to converse in any language other than English or Hindi. Now, this particular circular was issued by the authorities of the hospital after receiving a complaint from a patient stating that the nurses were conversing in their native language, which was Malayalam, and hence caused fear and panic among the patient's family. Now, it is important to note that investigations into the matter found that the nurses were conversing among themselves and were not talking about the patient or to the patient. And yet, such a regulation was instilled on a most fundamental human right, such as language. Neither the patient nor the authorities for a second
felt the need to understand the nurses who have been working tirelessly day and night throughout this period of the pandemic. And it does not end here. Can you believe that even though we are on the verge of unmanned vehicles becoming a reality, we still struggle with religious supremacy and unnecessary land disputes, which has led to armed conflict in the so-called Holy Land? Now, what exactly is this empathy that we are talking about? Is it a consumable good that can be purchased at the market? Or is it an emotion that has to be nurtured from childhood? After having spent many hours in my holistic education class, I would say that empathy is a way of life. It is a way of life that accepts and understands the imperfections in humans, and yet aims to find the beauty hidden deep within. Now, empathy, although intangible, has three key aspects that allow such an abstract concept to be a part of our everyday life. In layman's terms, these three aspects are as follows. Firstly, empathetic accuracy, the ability to sense what another person is experiencing. Secondly, empathetic compassion, the ability to be sensitive and tolerant of another person's perspective. And finally, empathetic interaction, the ability to sensitively deal with another person given his or her state of distress. Learning, understanding, and living these three aspects of empathy can ensure that we become more empathetic as individuals and ultimately as a society. I would even go so far as to say that a simple act of empathy can be the stone that causes the ripples of understanding throughout the world. Now, here's an interesting question. Is there a need for empathy in leadership? We all view leadership to be an act of taking the hard, unbiased decisions with cold precision, accuracy, and efficiency. And that is where our understanding of leadership is slightly flawed. Let me narrate to you a story. A young officer in the army was denied leave to go home, and in his frustration, he brandished his pistol and said, "I will kill the commanding officer who denied my leave." The news of this death threat soon reached the commanding officer. The young officer was detained and his weapon was confiscated. He was brought before the commanding officer to be punished. And at that time, the commanding officer took a loaded pistol, gave it to the young man. Then the commanding officer stepped back, squared his shoulders, and said to the officer, "Shoot." The young man immediately bowed his head and sought this commanding officer's forgiveness. And the matter was immediately dismissed. This may seem like a story of bravado. However, it is in fact a story of empathy, because the commanding officer knew that his subordinate was simply frustrated with the situation and needed to let off some steam. The commanding officer had such a connection with his men that he was ready to stand in front of a loaded gun, even though it was a simple tantrum. He understood his officers and moreover, he trusted them. The ability to bark out orders and achieve the objective is not what makes one a leader. Instead, it is the ability to rally an efficient team that is in peak condition both mentally and physically to solve a problem. That is what makes one a leader. Empathy in a leader can ensure respect and trust not only in the leader itself, but also in the hierarchy as a whole. Empathetic leadership means having the ability to understand the needs of others and being aware of their feelings and thoughts. Unfortunately, it has long been a soft skill that's overlooked as a performance indicator. Research, however, has shown that today's successful leaders must be more person-focused and be able to work with people from varying teams, departments, countries, cultures, and backgrounds. The ability to be compassionate and connect with others is critical to our lives, both personally and professionally. Demonstrating empathy in the workplace is a key part of emotional intelligence and leadership effectiveness. It also improves human interactions in general and lead to more communication and positive outcomes. Now, some people are naturally more empathetic than others and will have an advantage over their peers who have difficulty expressing emotion. Most leaders fall in the middle and are sometimes or only somewhat empathetic. Fortunately, it is not a fixed trait. Empathy can be learned.
If given enough time and support, leaders can develop and enhance their empathy skills through coaching, training, or developmental opportunities and initiatives. To understand others and sense what they are feeling, one must be a good listener, skilled in active listening techniques. One must let others know that they are being heard and express understanding of concerns and problems. One must care about how others feel and consider the effects that decisions have on employees, customers, and communities. We must go beyond the standard issue value statement that allow time for compassionate reflection and response. Empathy enables one to know if the people that we are trying to reach are actually reached. Without empathy, one cannot build a team or nurture a new generation of leaders. We cannot inspire followers or elicit loyalty. Empathy, my friends, is essential. Now, having said all of this, there is still a need for distance in empathy. Oscar Wilde, in all his wisdom, has very rightly said, everything in moderation, including moderation. Likewise, in leadership, there is a time to be empathetic and there is a time to be no nonsense. The act of attempting to understand another person and walk in their shoes is in itself a taxing one and should not be taken lightly. There is a very real possibility that one may break down due to the stress. Furthermore, an excess of empathy can lead to misunderstandings in the group and can ultimately lead to the leader being taken advantage of. As we see in most cases, even in college, the leader themselves does all the work, leading to added stress and worry. A clear line must be drawn, which must not be overstepped by either of the parties, and the team will be able to function efficiently and without any problems. Emotional detachment is a behavior that allows a person to react calmly to highly emotional circumstances. Emotional detachment, in this sense, is a decision to avoid engaging emotional connections, rather than an inability or a difficulty in doing so, typically for personal, social, or other reasons. In this sense, it can allow people to maintain boundaries, psychic integrity, and avoid undesired impact by or upon other peoples. As such, it is a deliberate attempt to avoid engaging in the emotions of others. Now, this detachment does not necessarily mean avoiding empathy. Rather, it allows the person to rationally choose whether or not to be overwhelmed or manipulated by such feelings. Examples where this is used in a positive sense might include emotional boundary management, where a person avoids emotional levels of engagement related to people who are in some way emotionally overly demanding, such as a difficult co-worker or a relative. The former US President Barack Obama has said, learning to stand in somebody else's shoes, to see through their eyes, that is how peace begins. And it is up to us to make that happen. Empathy is a quality of character that can change the world. Ladies and gentlemen, let us all strive to be true servant leaders by being empathetic, both in thought and action. Thank you for this opportunity. I now hand over the session to Dr. Benzinger. Thank you, Verghese John, for that beautiful deliberations. We truly now understand the need for empathy in leadership through your narrative skills. We do also understand, right, how can we build our empathy towards the others? How do we truly understand the emotions of others through a good listening and feeling for others? And thank you so much for quoting those wonderful observations from Oscar Wilde and Obama, the president, the former president of India. It is, of course, empathy is something that even truly involves the boundary management. And also it will help people to create relationship choice truly based on the benefit for others. Now I invite Mr. Jason David, a young poet who has contributed and written a number of poems
but of course he keeps those character skills to himself with. And we also expect certainly he will be going for a publication soon. Now, invite him to help us understand how foresight help us build a true leader who is expected by the world today. Over to you, Jason David. Thank you, sir. Am I audible, by the way? Yes, Jason. Okay. Thank you, sir. Thank you, sir. So, hi, everyone. My name is Jason. I'm an undergrad at Christ University. I hope all of you are doing well in these pressing times. But before I continue with my talk for today, I'd just like to say thank you to both of my professors for giving all three of us the opportunity to take part in such a great event, and all the people who have put their efforts in to make this event the event that it is. So with the formalities out of the way, my topic under the banner of servant leadership is foresight. So you must be thinking what foresight is. While I was doing research on this topic, I came to understand three different topics that can be used to explain what foresight is. So the three topics are specific things come together to form what is foresight. So let's start with instinct. Instinct basically is the raw primal form of what foresight is, or foresight came to be from instinct. It is the exact opposite of what foresight is. But like, if instinct is based on emotion, whereas foresight is based on logic. Instinct is irrational, whereas foresight is rational. And instinct is spontaneous, whereas foresight it takes time. The other two concepts, which is conceptualization, which is the creation of ideas or concepts, and the other one is and the other one is I forgot. Well, the third one. So all these three things combined together create foresight. So I'll define what foresight is to reduce my stress level so I can remember. So foresight is basically using past experiences in present situations. In present situations to create favorable outcomes for the future. So insight, yeah, that's what I forgot. So insight is basically understanding something or someone on a deeper level. So when you're understanding what foresight is, it's the understanding or use of past experiences, which is insight, in the present situation, which is instinct, and then using that with the help of conceptualization to create ideas for the future. So basically, foresight is the use of past in the present to create future outcomes. What I was doing or finding ideas for what foresight is, I came to understand that what's the point of having foresight if you're basically using past experiences for future outcomes? Well, there are actually a lot of benefits to having foresight under your belt. So foresight is basically something that is mostly used by business-oriented or profit-oriented firms and visionaries alike. And most of these benefits are catered towards the business-oriented field of what foresight is. What the 5 benefits of foresight are, well, what I've discovered. The first one is awareness of future trends. While given a situation, or while you're exploring into a new field or an environment of opportunity, you tend to look at what is available in the environment, and based on what is available, you tend to select what is most appropriate for your kind of venture, your kind of preferences. So being aware of
future trends, or being aware of the trends that is available in an environment, will in a way give you a heads up when you're deciding what you want to choose. Then the next topic is right after that process, which is insight into future outcomes. Once you've decided what trends you want to focus on, or what specific fields you want to, specialize in, then comes future outcomes. You'll dig into those trends that you've selected. You'll go into every nook and cranny, and you'll try to find whatever opportunities, whatever, let's say, potential. Let's say potential. Whatever potential that specific trend has to offer. And while you're doing this, you'll come to the third point, which is threat detection. While you're going through these trends, while you're digging through these portals of avenue, or these portals of potential, you will come across undesirable things, undesirable outcomes that you don't want. So foresight, in a way, helps you to detect the threats that are in the environment, and help you to, clear out those threats before they become a threat to your future plans. Then comes the next part, after you've done all these things, which is future planning and decision making. Once you've decided what trends you want to go, once you've found out what potential the trends you've taken have, and once you've taken out all the threats that are in your future plan, then you'll have to create a proper and decisive plan towards achieving your goals. And based on those decisive plans, you have to make decisions that will impact the plans, or that will impact the well-being of whatever things you've chosen to do. And regardless of whatever you do decide to choose, or how effective or perfect your plan is, in the end, there will be things that you cannot control. Certain events, certain outcomes, certain things that just won't add up to your perfect plan. So being able to adapt and overcome, which is the last benefit of having foresight, is crucial when it comes to creating the perfect plan, because the main use of a plan is to have a guideline to what you're trying to achieve. So if that guideline is very stiff, very stern, and very rigid, then it's bound to break when you're under pressure. So having a flexible, adaptable, and overall copeable kind of plan will help you to, make like easy route to what you're trying to do. So with the benefits out of the way of foresight, if you're still interested, there are certain ways in which a person can cultivate foresight. And I've found 5 ways in which a person can cultivate foresight. And the first one is diversifying interactions with other people. As you go on with life, as you go on with your journey, you will come across different people, different cultures, different religions, different ethnicities, a lot of different things in your life. And all these experiences of different things will tend to rub off on you. And you tend to, learn from what you've gone through, or the experience that you've got. So diversifying your interactions will help you to get certain experiences that you can use later down the line when you're creating or formulating plans. The next one is listen deeply. This goes hand in hand with what Verghese said. Most often than not, the difference between listening and listening deeply are 2 totally different things. Listening for the sake of listening, you learn nothing. Whereas listening deeply, you learn a lot of things from what the people or the person you're interacting with. Regardless of age, regardless of where they're coming from, you can learn something from someone if you just listen to what they have to say. Be it their personality, or be it whatever it is, you can learn a lot about someone or a situation just by listening to it. The next one is read more. If you've ever read an autobiography, a novel or something, those books are basically
an untapped potential or an untapped source of potential that any leader can use, because these are real life experiences that people have put onto paper for other people to read. And eventually down the line, the people who wrote those books, you will face the exact same situations they have faced in their life. And they have used certain ways or certain things in which they have, like, been able to surpass those problems or events that they have faced in their life. So reading books will help you to improve or widen your horizon when it comes to knowledge. The next one is being habitual. By habitual, it just basically means, it's just a fancy word to say that you should practice more. That is basically it. So the more that you practice something, the more good you get at it. Same goes for foresight. The more you use your insights, the more you use your mind, the more you decide decisively and make decisions accordingly, the more or the better you get at it. So making a habit to use foresight in your day-to-day lives will benefit you in the long run, and it will help you to create more or make proper decisions that will affect your life in a positive manner. And the last one is networking with other people. People are like, we human beings are very social creatures, and we tend to talk a lot. I mean, a lot. So having a large network or a wide network will give you a lot of opportunities, be it via the ways of information, or be it in a way of connecting with people. It gives you a lot of avenues in which you can get a lot of information, which you can use for benefiting you in your future endeavors and your future plans. So that's all from my part when it comes to cultivating foresight. Regardless of whether or not you learned something from this session or you benefited from using foresight in your life, at the end of the day, your life is your life. So the choices you make in your life will impact your life, be it a positive or a negative one. So I just suggest that make good choices for a better future. So yeah, thank you. Thank you, Jason, David, for helping us to understand the stages to develop foresight. And of course, the last lines of yours is still, that's something that we truly need to understand. At the end of the day, it is you who decide what quality you wanted to develop. It's based on, but do not limit your potentials. Just along with you, let the society benefit from you. Thank you, Jason, for a wonderful talk. I have to invite Ms. Vinodini to conclude the sections. She's an assistant professor of English with the Christ University in Seattle, Delhi. And of course, she's the one who brought us a chance to associate with a teacher of Education University, Chennai. Over to you, Ms. Vinodini. Thank you so much, Dr. Benziger, for your good words. And to add some more points to what already my team has discussed, servant leadership actually encourages people to achieve through guidance, direction, and motivation. When leaders shift their focus from the company and the employers to the employees, they are more likely to produce skilled, talented, knowledgeable, and motivated employees. It will help to improve the overall operations and management of the organization. This leadership style has gained immense popularity in the world and is adopted by various top-ranking companies. One of the most prominent examples of such a business model is Google. We all know Google takes really good care of its employees, and their employee-friendly policies have remarkably increased
productivity, and revenue. As my dear participants said, we need stewardship, empathy, and foresight to be an extraordinary leader. I want to quote here a real incident, Taj Hotel attack, because that is one such incident that stands as an example for servant leadership forever. Because in that crucial situation, many employees sacrificed their life for employers, for their guests, and none abandoned them till the end. Because people were like puzzled. How is that possible? Just for a company, how could the employees could say, serve their life? Is that really possible? But this was made possible only because of the foresight the company had. While choosing the companies, a report says that they are keen in certain factors. I just really love to discuss those factors with you. They are not selecting their employees from cities, but they are employees, selecting employees from towns and normal villages, because they believe that from villages we will get some caring people. They don't want that superficial natured people. And they did not select the toppers, because whenever we go to select, the toppers will always be the people who grab the opportunities. But in this particular case, they don't select the toppers. They consulted teachers, principals, and they selected obedient and caring students. And the third important point is they appoint employees to be an ambassador for the guest and not to the employers. They don't advertise their employers. Instead, what they do is they speak with the guest. They come to know about the problems of the guest and they communicate that problems to the employers so that all the problems of the company will be rectified then and there. There will not be, any chances for any mistakes, and immediate appreciation and incentives. For example, if a candidate, if a person, an employee is performing very well, even for a week, they will be recognized and they will be rewarded. So this is one of the main key features in servant leadership, using carrots and sticks. They use it very smartly, and they will be a perfect training for 3 months for all the employers, because that empathy is not just born. It can be created. We can learn it. We can cultivate it. So that 3 months tenuous training will make them comfortable and ease and adopt to such a situation. So this is one example we just have to keep in mind, that if you are behaving as a servant leader, you can create so many leaders in turn. Just think about the leaders like Nelson Mandela and Mother Teresa, who remain in our heart forever for their servant leadership. And like that, when we mold our students of the current generation to adopt servant leadership by teaching them about the diverseness and the value of it, we can be, proud as teachers for creating future successful and efficient leaders. And one thing, and most importantly, we have to be clear about using carrots and sticks at the right time though. If your employer is going wrong somewhere, you should make them right by, you should make them comfortable and bring them to the right way. You have to use carrots and sticks. If they are doing something extraordinary, if they are outstanding, you just have to appreciate them. You create situations for enhancing their skill. And if they lack some skill, train them in that particular part. Don't just degrade them. Don't just attack them, spoil them. And instead, you just can support, guide, and bring them up. You create a community. When you create a community, it will always be successful. Likewise, we created a community for this event. We friend-lined our students come future leaders for this massive event. And they really proved that we have taken a giant step. And
Thank you, my dear students, for this great success. And with all that note, I thank Dr. Benziho for moderating this event in an extensive manner. His support has been marvelous and extensive. Thank you, sir. I thank my dear lovely students, Kushi Agarwal, Varghese Jan, and Jason David for proving our point right by their marvelous and insightful thoughts. I take this opportunity to thank Tamil Nadu Teacher Education University for organizing this big event and giving us chances. This is not a simple chance. This is not an easy cakewalk. Thank you, Tamil Nadu Teacher Education University, for this. And thank you all the organizers and the entire team for this stupendous and exceptional opportunity. Once again, thank you. Thank you, ma'am. I wish to express my sincere thanks to all the team members of Christ University, Delhi, that is professors and students, for giving this wonderful presentation on leadership skills. The session was very interesting and it is one of the need of the hour. So on behalf of Tamil Nadu Teachers Education University, the Center for Capacity Building Programs for School Teachers, the organizing secretary of this world record event, Dr. T. Sivashakti Rajama, we appreciate you and congratulate you, the Christ University, for your wonderful presentation. Thank you. Thank you so much. Thank you so much. Next we have. Yes. Next we have Sri Vidyodaya College of Education, Viluppuram, to present their program in the World Record platform. So that on behalf of Tamil Nadu Teachers Education University, we would like to extend a warm and fraternal and hearty welcome to all of you. This is now the timing is 6:58. So 7:58 will be your time. You have to complete. So I request you to complete your program within this 1 hour. Thank you. Welcome you all, the Sri Vidyodaya College of Education. Thank you, madam. Thank you. இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ வித்யோதயா கல்வியியல் கல்லூரியின் எங்கள் கல்லூரிக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியும் மனிதவள மேம்பாடும் ஒரு கண்ணோட்டம் என்னும் பொருண்மையில் எம் கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவ ஆசிரியர்கள் உரைநிகழ்த்த இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக வரவேற்புரை. ஸ்ரீ வித்யோதயா கல்வியியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கோ கிருஷ்ணா என்னும் நான் தமிழால் யாவரையும் வணங்கி என் வரவேற்பு உரையை தொடங்குகிறேன். பொறுப்பிலே பிறந்து தென்னம் புகழிலே கிடந்து சங்க தெருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளரும் தமிழே தங்கத் தமிழே தரணி புகழ் செம்மொழியே தென்றல் போற்றி உன்னை அழைத்து வரும் தேவர்குலம் சேர்ந்து வந்து வாத்துரைக்கும் மின்னல் அலையே மிளிர்கின்ற மென் தமிழே கண்ணன் கரும்பாய் காதில் இனிக்கின்ற கவிதை பல கோடி தந்தாய் வாழ்த்துக்கள் தங்கத் தமிழே தரணி புகழ் செம்மொழியே கவி சொல்லும் இவ்வரங்கில் நிறைவாய் கற்றோர் கைகளில் என்றும் தவழ்வாய் பன்னிசையாய் நெஞ்சம் குழைப்பாய் பாமர மக்கள் பாடும் நல்லிசையாய் நிறைவாய் மேகலையாய் சிலம்பாய் அணி செய்தாய் திருக்குறளை திறந்தாய் தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கு முடித்தாய் செந்தமிழே இன்று கணினி ஏறி கலக்கும் மின்தமிழே என் தமிழே என்றும் மாறா இளமை போன்று கவிஞர்களின் வார்த்தையில் நின்று வளர எங்கள் கல்லூரியின் தாளாளர் டி.வி. தியாகராஜன் அவர்களையும் கல்லூரியினுடைய இயக்குனர் அண்ணாமலை பல்கலைக்கழக மேலாள் முனைவர் ஜி. ராஜு அவர்களையும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் இருபால் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ ஆசிரியர் அவர்களையும் இந்நிகழ்ச்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் தமிழ்த்தாயின் பாதம் வணங்கி வணங்குகிறேன். உண்மையை என்றும் பேச செய்து ஊரார் அனைவரையும் போற்ற வைத்து என்றும் என் நெஞ்சில் தங்கி ஏனியா என்னை ஏற்றி ஒன்றே குல என் மூச்சாயிருக்கின்ற என் ஆசான்
தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதன் அவர்களையும், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களையும், பதிவாளர் முனைவர் வை பாலகிருஷ்ணன் அவர்களையும், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் எம் கோவிந்தன் அவர்களையும், 51 கல்லூரிகள் 51 உலக சாதனை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாகவும் செம்மையாகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியை டி சிவசக்தி ராஜம்மாள் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக வருங்கால இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியும் மனிதவள மேம்பாடும் என்ற ஒரு தலைப்பில் எங்கள் கல்லூரியின் முதல்வர் KC சங்கரையாவை அவரை உரைநிறுத்த அழைக்கிறேன். Hello. Sir, speaking, sir. Hello. Sir. Okay. Sir, good evening to all, sir. Hello. Yeah. Are you listening? Hello. Yes, we are listening, sir. Right, sir. Okay. Good evening to all, sir. It gives me immense pleasure in participating assisting World Record Mega International Virtual Program. On the behalf of the College of Education, I would like to express my views, overview on scientific development and human resource development for the future of the nation. In the present scenario, technology has been playing vital role in the entire globalization. As a part of it, is bringing technology revolution for the development of the nation. In terms, we are using the word smart technology. So what is the smart technology? Smart means it gives more facilities than computer easy. In our life, daily use smartphone, the complete life will become in future as smart. As well as we are using in our daily life smart TV, as well as smart cities also converted. The cities also should be converted as a smart cities. Like as we are using in the technology here, ultimately we can say that we are living in smart era, as well as digital technology used in our day-to-day life. Digital technology means a technology worked with the digitalization. For example, in our teaching field, used digital teaching and digital classrooms. We have to use that word in our outside, digital movies, digital watches, and digital money transactions like PhonePe, Paytm, net banking, etc. We are using the digital business also. As well as we are apply any job, we are using the digital signature and a digital locker. It is the most important. Digital locker, which is the most essential for security purpose. It avoids cyber crimes. Digital documentation, digital photo, and digital houses also seen in the future worked with multimedia graphics and so on. Then as well as you can see as a technology in terms of artificial intelligence. Artificial intelligence, in short, we are called AI. All information of technology
related to question and answers information set up in the chip form and linked with the correct response automatically. Example, automatic driving vehicles are called transport vehicles. And human thought scanned through this technology. This mission respond within setting times as the questions. Another one we can see the robotic technology. Robotic technology refers robot made work setting with the chips form. Robotic man, which is scanned new persons and also face reading. Then robots gives the signals to managing operators enter into a new man in the hall. So it is the incident has set with the CC cameras. CC cameras, closed circuit cameras. It has recorded everything, every activity, every minute at the surrounded area. So as well as we can see the nowadays people who are living with the mobile phones, tablet PC and iPhones and so on. It made the life more comfortable without any luggage. In terms of technology made less luggage, more comfortable life. We have to understand learning and earning without burden through the technology. Our new education policy also stressed 2020 on technology education. The SPAL committee has focused learning without burden education system. It comes now converted as a technology education. In the olden days, however, at the school level, Indian teachers was using a piece of chalk, blackboard and a piece of duster in the classroom. Nowadays, technology used by the teachers with smart board, smart pen during the virtual classroom than the traditional teaching. So we are as though we are using the word blended learning. What is the blended learning? Face-to-face teaching, and after completion of the class teaching, every learner enhancing of the class teaching. Their abilities through the practice of exercises. It is nowadays we are called homework in the house. In the distance education nowadays we are called the education of the doorsteps. Now it has been converted as a in the house through the technology. Thus we observe the entire education system converted into technology side. In terms we are called e-system. Instead of concept school, switched as e-schools or smart schools. Not only primary education level, but also all levels of education. Examples, primary, pre-primary, secondary, higher secondary, as well as the degree and PG education system linked with the e-technology. So we know, in addition to HRD ministers focused OER education in all levels, open education resource. N number of books of websites available for the developing of knowledge, skills and attitudes through the MOOCs. It means massive open online courses. So these all courses have been worked with the learning management system. While Indian, for example, we know the digital library. So digital library is one kind of boon for the peoples and the research scholars. It is one kind of book bank. Every information when you want to get within the seconds. So anytime, anywhere, whatever, whenever
you will get it information through the digital library. So it is in our Indian government has provided the facility is called InfliBNet, Information Library Net. Through this InfliBNet, we can get what is that review of the literature anytime. It is really a wonderful window for the teacher educators. But it is also empowering for teachers. While Indian government as well motivate towards technology for empowering teachers, we will know the problem identify. We can solve through the reference. We visited we are going and went to visit and gather the information through the digital library. We can say simply, it consists a huge volumes of education material authorized by large number of authors available. What kind of materials available? Then you ask. For all subjects are like technology, social science, literature, law, medicine, and etc. So it is most useful for the learners community resources through a single window. It works under the National Mission on Educational Information Communication Technology, which has been sponsored by the National Digital Library of India. In nutshell, we are called NDCI, project arranged through Ministry of Education. So, what kind of contents or languages are available? It means all kind of contents or languages are available. User interface facilities also widely used in Indian languages. What you required, which language have been converted, you should be transferred immediately through this technology. So library integrates number of contents from institutional digital repository of large number of Indians. For example, we know the main platforms we have to learn the enhance our program skills or abilities. These are called Swayam. Swayam is the, we know everybody, abbreviation, a study webs of active learning for young aspiration minds. These are worked under the Ministry of Education. The mainly conducted the programs, the participate colleges or institutions, industries, NPTEL, AICTE. NPTEL is National Program on Technology Enhanced Learning in the project under the Ministry of Human Resource Development, initiated by the Government of India. Like that, AICTE, All India Technology Education. So these are worked through the technology. So we know unless we cannot use the technology, we cannot do any administration, any industry in any field. I would like to say, my opinion, last but not the least, today children become tomorrow's citizens. So when the teachers are having information technology, then they spread the technology aptitudes, and scientific thinking on the children's mind. You know, according to Rousseau, mind is a tabula. According to Rousseau, mind is a tabula rasa, a black sheet. So we have to fill with the technology attitudes so they can develop the technology knowledge automatically. So that we can hope the future of the nation depend upon the good citizens. The good citizens depend upon the quality education. So now everybody required and society
and stakeholders wanted quality education. Quality education depend upon the quality of teachers. So how to bring the quality teachers? The quality of teachers depend upon the quality of teacher education institutions. It is a one wonderful source for the development of quality teachers through the quality teacher education institutions. The quality of teacher education depend upon the technology education. I would like to say conclusion. Technology education made life comfortable. Ultimately, all are man living with the happy through the technology education to utilizing technology in the future of the nation. Every human being utilizing technology fruits. So our environmentalists, our psychologists, technologists, assessment in the future will become a Y generation. Y generation means people are always spent more life for the technology. It means would-be children's become a pilot. They are always journeying and playing with the sky rappers. That is a wonderful technology coming in the future. So that's why we are always motivated to the people for the technology using and utilize their fruits. So this is my opinion, sir. Thank you, sir, giving this opportunity. Thank you, one and all. சிறப்பாக உரை நிறுத்திய எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணின் 7 வகை பருவங்களாகிய பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அவற்றிற்கு உண்டான அனைத்து அறிவினையும் பெற்று சிறப்பாக எங்கள் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் உளவியல் துறை உதவி பேராசிரியர் மாரியம்மாள் அவர்களை வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியும் மனிதவள மேம்பாடும் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியும் மனிதவள மேம்பாடும் ஒரு கண்ணோட்டம். மனித வாழ்வில் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை என்று நாம் கூறிக்கொள்கிறோம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறோமா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும். இந்த உலகில் எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இன்றும் நம்முடனே இருக்கின்ற உடல் ஊனமுற்றோர், கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், பார்வை இழந்தோர், இயலாமை உடையோர், குறைபாடுடையோர் இன்னும் நாம் ஒதுக்கித்தான் வைக்கின்றோம். என்னவென்றால், ஆம், நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மனிதவள மேம்பாட்டில் வருங்கால இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி என்பதாகும். முதலில் உடலில் குறைபாடு மற்றும் இயலாமை உடையோரை பற்றி சிந்திப்போம். குறைபாடு என்பது பிறவியிலிருந்தே வருவது, இயலாமை என்பது எதிர்பாராமல் நிகழ்வது அல்லது இடையில் நிகழ்வது. இதை பிறவியிலிருந்தே வருகிற குறைபாடுகளை களைய அறிவியல் தொழில்நுட்பமானது வளர வேண்டும். கருத்தரித்தல் முதல் குழந்தை பெறும் காலம் வரை குழந்தையின் மரபு ரீதியான நோய்கள் பின்தொடராமல் அதனை தகர்க்கும் விதத்தில் அறிவியலில் புது முயற்சி புனைய வேண்டும். எடுத்துக்காட்டாக, நீரிழிவு நோய் உடைய ஒரு பெற்றோருக்கு அவர்களின் குழந்தைகளுக்கு அந்த நோய் வராமல் கருவிலேயே அவற்றை சரி செய்யும் முயற்சியில் அறிவியலானது வளர வேண்டும். உலக நாடுகளில் எத்தனையோ அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம் இந்திய நாடானது குழந்தைகளின் குளவி பருவத்தில் உள்ள இயலாமையை கண்டறிவதில் சற்று பின்தங்கியே உள்ளது. காரணம், வளரும் குழந்தையானது கருவிலேயே கண், காது, வாய் தொடர்பான கருவிகள் வைத்து பார்க்க முடியுமா, பேச முடியுமா அல்லது கேட்க முடியுமா என்பதனை முன்னரே கண்டறிந்தால் நாட்டில் கண் தெரியாதோர், காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் என்ற ஓர் நிலை நாட்டில் இல்லாமல் போயிருக்கும். ஆம், கருவில் உள்ள குழந்தைக்கு இதய துடிப்பு, மூளை வளர்ச்சி போன்றவற்றில் குறைபாடு ஏதேனும் தென்பட்டால் கருக்கலைப்பு என்ற ஒன்றே தீர்வு என்பதை மாற்ற நவீன அறிவியலில் வளர்ச்சி பெற வேண்டும். அடுத்ததாக, பார்வையற்றோர் நலன். பார்வையற்றோருக்கு புதிய வளர்ச்சி நிலை கருவிகளை கண்டுபிடித்தாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அதிநவீன கருவிகள் கண்டுபிடிக்க அறிவியலானது அவசியம் வேண்டும். சான்றாக, பார்வையற்றோர் அணியும் கண்ணாடியில் அவர்களுக்கு வழிகாட்டும் அறிவு ஒளிப்பு கருவி மூலம் நிகழ்வுகளை எடுத்து கூறுதல் இனிவரும் அறிவியல் காலங்களில் சாத்தியமானதாகும். அடுத்ததாக, கல்வி. கல்வியல் துறையில் அறிவியல் வளர்ச்சி பெற வேண்டுமெனில் மாணவர்களின் அறிவு தேடல்கள்
பிற நாட்டு அறிவியல் வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு அறிவியலில் சாதனைகளை நிகழ்த்த வேண்டும். சான்றாக, வானியல் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு நேரடியாகவே சென்று செய்முறை வடிவில் அவற்றை எடுத்து கூறும் அளவிற்கு அறிவியலில் வேகமும் விவேகமும் வளர வேண்டும். அடுத்ததாக பொருளாதாரம். பொருளாதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு மாற வேண்டும். தனிநபரின் வருமானம் மற்றும் பணம் சேமிப்பினை வரையறை செய்யப்பட கருவிகள் வளர வேண்டும். அப்போதுதான் எல்லோரும் சமம் என்ற நிலையை எதிர்வரும் சமுதாயத்தினருக்கு புகட்ட முடியும். மேலும் நாடுகளிடையே எல்லை பிரச்சனை, கடலில் மீன்பிடித்தல் பிரச்சனை வளர விடாமல் அத்தோடு இயற்கை அளிக்காமல் பாதுகாக்க சாட்டிலைட் மூலம் எல்லைக்கோடுகள் அமைத்து பாதுகாப்பினை எதிர்வரும் சமுதாயத்தினருக்கு அளிக்க வேண்டும். அடுத்ததாக, உலகம் பெரும்பாலும் கடலுக்கு அடியில் தமது வரலாற்றுகளை புதைத்துவிட்டன. ஆம், இந்தியாவில் உள்ள கடல் அறிவியலில் ஆய்வுகள் நிகழ்ந்தால் மனித குலத்தின் நாகரிகம், முன்னோர்களின் வரலாறு என பல அரிய தகவல்கள் எதிர்வரும் சமுதாயத்தினருக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும். அடுத்ததாக, வேளாண்மையில் அறிவியல் முன்னேற்றம். வேளாண்மையில் அறிவியல் முன்னேற்றம் என்பது குறைவான நீரினை கொண்டு அதிக விளைச்சலை பயிர் செய்வது என்பதாகும். அது மட்டுமல்லாமல் குறைவான உணவு அதிக நாட்கள் பசிக்காத தன்மை கொண்டவையாக இருந்தால் நாட்டில் உணவு பஞ்சம் வராது என்பதை தமிழறிஞர் பாரதி தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தனி மனிதன் உணவு பசியினை மனத்தில் கொண்டு மனித வளம் சிறக்க அறிவியலில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் அறிவியலில் முன்னேற்றமானது தேவைப்படுகிறது. பெண்களின் சுதந்திரம் மற்றும் பாலியல் குற்றங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு பெண்களின் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்குள் வழிநடத்த கண்காணிப்பு கருவிகளை அறிவியல் தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, வீட்டுக்கு வெளியே செல்லும் பெண்களின் ஆடையில் கண்காணிப்பு சிப் மற்றும் லேசர் டாட் போன்றவற்றை வீட்டில் உள்ளவர்களுடன் ஆக்டிவேட் செய்துவிட்டால் அதன் பின் எந்த ஒரு குற்றமும் வன்முறையும் நடைபெறாமல் தடுக்க முடியும். குற்றம் செய்பவர்கள் சட்டத்தின் முன் தப்ப முடியாது. இது போன்ற இன்னும் எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் இந்தியாவில் வளர்ச்சி பெற வேண்டும். இறுதியாக, மனித வளங்களில் இயற்கையை பாதுகாக்கவும் கலப்படமில்லாத தூய்மையான வாழ்க்கை வாழவும் வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய இந்த உளவியல் துறை உதவி பேராசிரியர் மாரியம்பால் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்தில் என்னுடைய புகழ்பெற்ற பாடங்களை தலைப்பு விளைவாய் which I must never enjoy. What are the blessings of life? Oh, tell your poor blind boy. You talk of wondrous things you see. You say the sun shines bright. I feel him working all day or night. My day or night myself I make. Whenever I sleep I play and would I ever keep awake என்ற ஒரு அருமையான பாடலுக்கு இணங்க எங்களுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் கே கலைமுகம் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். Good evening to all and sundry. As we all know, India is a country. India is the second most populous country in the world. It has many variation with colors, caste, cultures, lifestyles, and so on. Therefore, India is called as a land of unity in diversity. Every country has a set of goals to be achieved. Likewise, India also has some goals to be achieved. There are some goals which are said to be sustainable development goals. These are 17 in numbers. They are no poverty, zero hunger, good health and well-being, quality education, gender equality, clean water and sanitization, affordable and clean energy, decent work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequality, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on water, peace and justice, strong institution, partnership to achieve goals. These are the 17 goals which will be achieved in terms of science and technology.
That means new invention and instrument may come and contribute to develop these goals, in the progressive way for lift our nation. I am sure that definitely if we achieve these 17 goals, our India will be the third largest economy in the world. How will be India by 2030 or in future? In my opinion, perhaps data, otherwise called as entire information or the entire details about every person who is living in India from birth to death may be collected and the same sent to the government of India. Actually, these data are collected from Aadhaar card, PAN card, driving license, employment card, voter ID, smart cards, from other important cards. These data will be organized into one and saved, updated in an electronic machine named Smart. Smart is a machine here. This Smart is completely digitalized and computerized. This smart machine may be set up in every public places such as police station, post office, railway station, hospital, school, college, and in all public places, this machine may be set up in future. Then we need to remember one thing. We have already sent our data to the government of India. The data has registered and programmed in the machine. The machine may be set up in the public places. The only thing is we need to operate the machine is our fingerprints. For example, a layman go from one place to another place by bus. In the bus itself, the machine may be set up. What he needs is, with the help of his own fingerprints, the layman access his needs and necessity. For example, a child goes to school without having any textbook, without having any gadgets like smartphone. In future, it may happen soon because the school itself become computerized and digitalized. There may not be a writing table. Instead of writing table, the writing table will be screen. That means it is fully computerized. Where there is a seating arrangement, a child will go to his place and sit. By using his fingerprints, he will listen and he will do whatever he wants. So finally, I would like to say, Aristotle says man is a social animal. In general, man is an emotional too. In my opinion, perhaps man is going to be robotic animal. That means the science and technology transform the man into robotic animal. The answer for all this discussion is, let us wait, see, become what the science and technology is going to be and what the science and technology is going to say. Thank you so much. Thank you to your attention, listening, and your valuable presence with patience. Thanks a lot to you. சிறப்பாக உரையாற்றிய ஆங்கிலத்துறை பேராசிரியர், உதவி பேராசிரியர் கலைமுகம் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது, ஒருவன் தன் வாழ்க்கை நெறியில் மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்வனுடைய உயர்ந்த மலையின் உயர்வை காட்டிலும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த நிலையில் வாழ்ந்து எங்கள் கல்லூரி உதவி பேராசிரியர், கணிதவியல் உதவி பேராசிரியர் பி ஜானகிராமன் அவர்களை இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி என்ற தலைப்பில் அன்போடு அழைத்தேன். உலக தமிழர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியும் மனித வள மேம்பாடும். இதுதான் எங்கள் கல்லூரியினுடைய தலைப்பு. பண்டைய காலம் முதல் நவீன காலம் வரை இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியில் இந்தியா மிகப்பெரிய பங்கை ஆற்றி வருகிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை, வேளாண்மை, மருத்துவம், போக்குவரத்து, சுரங்க தொழில், சுற்றுச்சூழல், அது மட்டும் இல்லாமல் வாணிபம், விண்வெளி, இது போன்ற எல்லா துறைகளிலும், கல்வி, கணினி, எல்லா துறைகளிலும் இந்தியா அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பா விண்வெளி ஆராய்ச்சியில் பார்த்தோம்னா 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் பொழுது இந்தியாவில் அணுகுண்டு கிடையாது, அணுகுண்டை சுமந்து செல்வதற்கு ஏவுகணைகள் கிடையாது, வானில் இருந்து கண்காணிக்க இந்தியாவில் போதுமான அளவு செயற்கைக்கோள் கிடையாது, செயற்கைக்கோளை செலுத்துவதற்கு இந்தியாவில் ராக்கெட் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் இதுக்கு முன்னே 1969 இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் 1975க்கு பிறகு சிறிய வகை செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா 1975 கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1980 ரோகிணி என்று சொல்லக்கூடிய விண்கலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்திய 1980க்கு பிறகு அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது. அணுகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் பறந்து சென்று எதிரிகளை தாக்க வல்ல நீண்ட தூர ஏவுகணைகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் துல்லியமாக தாக்குவதற்கு ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கருவி இந்தியாவில் ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்எல்வி ராக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக பிஎஸ்எல்வி என்ற ராக்கெட்டும் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் உலக அளவில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் இந்தியா 6வது இடத்தில் இருக்குது என்பது மிகப்பெரிய சாதனையாக நாங்க கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 1 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்தியா 2008 அக்டோபர் 22 செலுத்தப்பட்டது விண்வெளிக்கு. நிலவின் மேற்பரப்பில் துல்லியமாக நிலவில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள், வேதி ஹலோ சார் அன்மியூட் பண்ணுங்க சார். டாக்டர் கிருஷ்ணன் சார் ரெடி பண்ணிட்டேன். நிவானி சார் ஜானகிராமன் சார் அன்மியூட் பண்ணுங்க. ஜானகிராமன் சார் அன்மியூட் பண்ணுங்க. ஏன் குழந்தை அலற சவுண்ட் கேக்குது. இல்ல அவன் ரொம்ப அதிகமா இருக்கான். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். அதனைத் தொடர்ந்து சந்திராயன் 2 என்று சொல்லக்கூடிய 2019 ஜூலை 22 ஏவுகணை ஏவப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 1 என்று சொல்லக்கூடிய திட்ட இயக்குனர் தமிழகத்தை சார்ந்த மயில்சாமி அண்ணாதுரை என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த மயில்சாமி அண்ணாதுரை எங்க கல்லூரிக்கு வரவைக்கப்பட்டு மாணவர்களுக்கு அறிவியல் சிந்தனையை ஊட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எங்கள் கல்லூரிக்கு அவர் எடுத்துரைத்தார் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்லாமல் இப்படி அறிவியல் வளர்ச்சியில் இந்தியா தனது பங்களிப்பை சிறப்பாக செலுத்தி வருகிறது. அதனால் பள்ளி கல்லூரிகளில் அறிவியல் வளர்ச்சியை தூண்டுவதில் ஆசிரியர் பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் கல்லூரியில் அறிவியல் வளர்ச்சியை பொறுத்தவரை கற்றுத்தரும் ஆசிரியரும் கற்பிக்கும் பாடப்பொருளும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் நவீன
ஆய்வுக்கூடங்கள் கட்டாயம் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு துறை சார்ந்த ஆய்வகங்கள் இருக்க வேண்டும். இயற்பியல் துறை, வேதியியல் துறை, உயிரியல் துறை, மின்னியல் துறை, இது போன்ற பல்வேறு வகையான ஆய்வுக்கூடங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதில் பல்வேறு அறிஞர்களுடைய புத்தகங்கள் இடம்பெற வேண்டும், போட்டோக்கள் இடம்பெற வேண்டும். இதனால் மாணவர்களுக்கு ஆய்வகத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய முழுமையான ஆற்றலையும் முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் அறிவியல் கண்காட்சிக்கு அனைத்து மாணவர்களையும் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். அதே போல அறிவியல் வளர்ச்சி பொறுத்தவரை ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் அந்த காலம் முதல் இந்த கால அறிவியல் அறிஞர்கள் வரை முக்கியமா 3 கேள்விகள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் உள்ளிருந்து எழுந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவனுடைய அறிவியல் வளர்ச்சியில் சிறந்து விளங்குவான். அதே போல ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது அறிவியல் வளர்ச்சி. அதனால் 1978 முதல் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அப்பொழுது மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். குறிப்பா ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றியும் கண்டிப்பா எடுத்து கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் சுற்றுப்புறத்தில் நிகழும் இயற்கை பிரச்சனைகளை அறிந்து பாட கருத்தோடு இணைத்து அறிவியல் சிந்தனை தூண்டல் முறைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களின் தனித்திறமைக்கு ஏற்ப ஆசிரியர் முழுமையான கவனத்தை செலுத்தினால் இந்தியா 2030 சிகரத்தை அடைவதை விட 2025 இந்தியா மிகப்பெரிய சிகரத்தை அடையும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த கல்லூரியினுடைய தாளாளர் மேனாள் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜிவி சார் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் டாக்டர் ஜி கிருஷ்ணா அவர்களுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். புறத்தனைகள் 12. அவை வெற்றி, தரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞ்சை, நொச்சி, தும்பை, பாகாய், பொதுவியல், பாடான், கைக்கிளை பொதுவியல் போன்ற அனைத்து துறைகளையும் உள்ளடக்கினால் பல கருத்துக்கள் புலப்படும். அத்தகைய அனைத்து கருத்துக்களையும் கொண்டு எங்கள் கல்லூரியில் சிறந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கணிப்பொறி துறை உதவி பேராசிரியை டாக்டர் டி ராஜ்ஸ்ரீ அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வருங்கால இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியும் மனித வள மேம்பாடும். வாருங்கள், ஒவ்வொரு துறையிலும் நாம் எதிர்காலத்தை நோக்கியே பயணிக்க இருக்கிறோம். எனக்கு தெரிந்த சிறிய தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் வேளாண் துறையை பற்றி பார்ப்போம். வேளாண் துறை என்னதான் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு வந்தாலும் ஒரு புறம் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி என்றால், தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்திருந்தாலும் தொழிற்சாலைகளில் இருந்து ஏற்படும் புகை மற்றும் மாசுகளால் விவசாயம் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகையால் எதிர்காலத்தில் ஈட்டிங் சென்சரிங் கருவி என்று ஒன்று உபயோகத்தில் உள்ளாக்கப்படுகின்றது. இந்த கருவி மூலம் நம் வேளாண் துறையை எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், இந்த ஈட்டிங் சென்சார் கருவி இதன் மூலம் பயிர்களின் தகவல்களை சேகரித்து விவசாயிகளுக்கு அது என்ன பயன் நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிய உள்ளது. அடுத்த துறையாக நம்ம கல்வித்துறையை பற்றி பார்ப்போம். இன்றைய நவீன உலகில் நாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலயமாக, ஆன்லைன் கிளாஸ் மூலம் மற்றும் ஜூம் மீட்டிங் மூலயமாக நம் கிளாஸ் ரூம் வகுப்பறை நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் 2030 நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அப்போது நம்மளுடைய கல்வித்துறையானது எப்படி இருக்க போகிறது என்றால், ஆசிரியர்கள் வகுப்பறையில் பிளாக் போர்ட், கிளாஸ் ரூம் இல்லாமல் எப்படி அவர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்க இருக்கிறார்கள் என்றால், பெல் ஃபார்மேட் டிஸ்பிளே கிளாஸ். எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சுவற்றில கடிகாரம் எந்த அளவுக்கு நம்ம பொருத்தப்பட்டிருக்கோமோ அதே போன்று வால் ஃபார்மேட் டிஸ்பிளே கிளாஸ் மூலமாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு
பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். அடுத்தது மாணவர்களின் நிலை எப்படி கல்வித்துறையில் இருக்க போகிறது என்றால், மாணவர்களின் சுமையை குறைத்து புத்தகம் இன்றி அவர்கள் பள்ளியில் வகுப்பறையில் எப்படி பாடங்களை கற்க இருக்கின்றார்கள் என்றால் ஹேண்ட் ஹெல்ட் டிஸ்பிளே கிளாஸ். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு டேப் மெத்தட் மூலமா டேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புக் சைஸ்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ஹெல்ட் டிஸ்பிளே கிளாஸ் பயன்படுத்தி இந்த இரு உபகரணங்களை பயன்படுத்தி தான் கற்றல் மற்றும் கற்பித்தல் நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் மருத்துவத்துறையை பற்றி பார்ப்போம். நமது இந்திய நாட்டை சார்ந்த பேராசிரியர் ராஜேஷ் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் எனும் யூனிவர்சிட்டியில் அவரது துறையில் சிறந்து விளங்குகிறார். இவர் செயற்கையில் கை கால் இழந்தவர்கள் மற்றும் விபத்தில் தமது கை கால்களை இழந்தவர்களுக்கு அவர்கள் கை கால்களை இயற்கையாக எப்படி நாம் பயன்படுத்தி செயல்படுத்துகிறோமோ அதே போன்று அவற்றை பயன்படுத்த ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த கருவியின் பெயர் என்னவென்றால் EEG. என்ன கருவி என்றால் EEG தொப்பி, EEG கேப். இந்த கேப் என்ன விஷயங்களை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மனிதனுடைய மூளையில பொருத்தப்படும். இது எது கூட தொடர்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மனித மூளையும் மற்றும் கணினியும் இணைந்து பயன்பட இருக்கின்றது. கணினி ஏற்றுக்கொள்ளும் கருத்துக்களை, கணினி மூலம் தரப்படும் கருத்துக்களை நியூரான்கள் செயலை கண்டறியும் ஆய்வு மேற்கொண்டு ஒருங்கிணைத்து இவை இரண்டும் இயங்கி நமது சராசரி நமது வாழ்வில் எப்படி நம் கை கால்கள் இயற்கையாக செயல்படுகின்றதோ ஒவ்வொரு தகவல்களையும் கணினி அவர்கள் மூளைக்கு செலுத்தி அவர்கள் இயற்கையான பொருத்தப்படும் கை கால்கள் இயக்கப்பட உள்ளது. இதே போன்று ஒவ்வொரு துறையிலும் அறிவியல் வளர்ச்சியானது எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் நமது இந்திய நாட்டில் நாம் இப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் நிறைய துறையில் இருக்கும் வல்லுநர்களை இழந்து இருக்கிறோம். ஆகையால் நமது அரசானது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களின் பயன்களை அயல் நாட்டுக்கு பயன்படுவதை விட நம் உள்நாட்டில் உள்ள அனைவருக்கும் நம் முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அலவன்ஸை செய்து அவர்களின் பயன்களை நம் இந்திய நாட்டின் வளர்ச்சியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இன்றி அறிஞர் அண்ணாவின் ஒரு பொன்மொழியை கூறி என் உரையை முடிவு செய்கிறேன். நாங்கள் என்னதான் எங்கள் கைவிரல்களை வெட்டி எரியும் வரை நாங்கள் எழுதி கொண்டேதான் இருப்போம். எங்கள் நுனிநாக்கின் வெட்டி எரியும் வரை நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம். என்னதான் எங்கள் கட்டை விரலையும் எங்கள் நுனிநாக்கையும் வெட்டி எறிந்தாலும் வாயை விட கண்கள் அழகாக பேசுமே, பேசாமலா போகும். அது போன்றுதான் என்னதான் கொரோனா 19 மூலமாக நம்ம இந்திய நாடு பல துறைகளில் வளர்ச்சிகளில் பின்னடைந்து இருந்தாலும் கைவிரல்களின் நகங்கள் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல அனைத்து துறையிலும் நாங்கள் எதிர்கொண்டு அனைத்து துறையிலும் நாங்கள் முன்னேறி இந்தியாவை வழி நடத்தி காமிப்போம் என்று உறுதி கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் திரு ராஜ்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவருடைய முதல் குரலுக்கு இணங்க எங்கள் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு தமிழ் மாணவ ஆசிரியர் பாலமுருகன் அவர்களை வருங்கால இந்தியாவின் பற்றி பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியும் மனிதவள மேம்பாடும் ஒரு கண்ணோட்டம் என்பது இன்றைய தலைப்பு. இந்தியாவில் 3 விதமான ஆற்றல்கள் நம்மிடையே உள்ளன. முதலில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், 2வது மரபு சார்ந்தவை, 3வது தூய்மையானவை என்று நாம் 3 வகையாக இதனை வகைப்படுத்தலாம். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களில் நீர் மேலாண்மை, உணவு மேலாண்மையை மட்டும் நாம் இங்கு நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நீர் மேலாண்மையில் எத்தனையோ அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி வந்தாலும் இன்றளவும் அறிவியல் முன்னேற்றத்தில் முழு நிறைவாக நம் நாடு இன்னும் எட்டவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பண்டைய காலங்களில் பார்த்தோமேயானால் நீர் மேலாண்மை என்பது மிகவும் உன்னத நிலையில் இருந்துள்ளது.
சான்றாக நீரின்றி அமையாது உலகு என்ற வார்த்தை நமக்கு அதிகமாகவே தெரியும். நீர் மேலாண்மையில் நம் முன்னோர்கள் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள், கலிங்கு, இளஞ்சி, பொய்கை, வாவி, கூவல், குழி போன்ற எண்ணற்ற பெயர்களில் நீர்நிலைகளை அன்றே வகுத்து இருந்தனர். ஆனால் இன்றைய வளரும் அறிவியல் தொழில்நுட்பத்தால் நீர்நிலைகளுக்கு அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஆற்றல் அதிக தேவையாகவே இருக்கின்றது. நீர்நிலைகளில் மின்னாற்றல் எடுத்தல், உவர் நீரை குடிநீராக்குதல் போன்ற முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இன்றும் வறட்சியான பகுதிகள் ஒருபுறமும் வெள்ளக்காடாக மறுபுறமும் இருக்கின்ற நீர்நிலைகளை நாம் நதிநீர் இணைப்பின் மூலமாக நாம் இணைத்தோமேயானால் வறட்சி என்பது இல்லாமல் எல்லா வளமும் ஒருங்கே பெற்ற இந்தியா என்ற ஒரு பெருமிதம் நமக்கு கிடைக்கும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விவசாயம், உணவு சேமிப்பு, நீர் சேமிப்பு போன்றவைகளையும் நாம் கவனத்தில் கொள்வது இன்றியமையாது. மக்களின் வளமானது கிராமங்களில் தான் ஒளிர்கிறது என்றால் கிராமங்களின் நிலைமையை நாம் தற்போது யோசித்து பார்க்க வேண்டும். கிராமங்களில் நீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை இன்றளவும் இருந்தே வருகின்றது. வருங்கால இந்தியாவில் இதனை நாம் கவனத்தில் கொண்டு அறிவியல் தொழில்நுட்பத்தால் நாம் இதனை சரி செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக விவசாய நிலங்களில் வேளாண்மை சார்ந்த கருவிகளை நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தால் எத்தனையோ கண்டுபிடித்திருக்கிறோம். நிலங்களை உழுவதற்கு, உழுத நிலங்களை பயிரிடுவதற்கு, பயிரிட்ட பயிர்களை எல்லாம் நாம் அறுவடை செய்வதற்கு, அறுவடை செய்த தானியங்களை எல்லாம் கழிவுகளை எல்லாம் நீக்கி கூலங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு என்று எத்தனையோ அறிவியல் முன்னேற்ற கருவிகள் இருந்தாலும் அந்த வேளாண்மையை செய்வதற்கான நீர் நமக்கு இன்றும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. இலக்கியத்தில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கியம் நாம் கவனத்தில் இருக்கும். உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த உணவு என்பது நாம் இன்று ஒருபுறம் அதிகமாகவும் ஒருபுறம் குறைவாகவும் இருக்கிறது. மாசு நிறைந்த உலகில் தூய்மையான காற்று கிடைக்கவில்லை, தூய்மையான உணவு கிடைக்கவில்லை, தூய்மையான நீர் கிடைக்கவில்லை. இருக்கின்ற இயற்கை வளங்களை நாம் அழிக்காமல் புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக நாம் அவற்றை கவனத்தில் கொண்டு நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தால் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். பழங்கால இலக்கியத்தில் நாம் பார்த்தோமேயானால் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ வேண்டும் என்று பட்டினப்பாலை கூறுகின்றது. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூற்று பாடலும் நம்முடைய நீரை பற்றியும் நிலத்தை பற்றியும் மிகவும் வலுவான கருத்துக்களை கூறி செல்கின்றது. அது மட்டுமன்றி காரியாசான் கூறிய சிறுபஞ்ச மூலத்தில் குளம் தொட்டு கோடு பதித்து வலிசித்து உளம் தொட்டு உள வயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம்பார் கடுகுத்தான் ஏகு சுவர்க்கத்துக்கு இனிது என்று கூறுகிறார் காரியாசான். குளம், கோடு, கிணறு இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கின்ற வேளாண்மை சார்ந்த விவசாயிகளை அவ்வாறு குடிநீருக்காக நீரினை ஏற்படுத்தி கொடுப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்படும் என்றால் சொர்க்கத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை கிட்டும் என்று காரியாசான் தன்னுடைய சிறுபஞ்ச மூலத்தில் கூறுகிறார். இறுதியாக செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று நம் முன்னோன் வள்ளுவன் கூறுகின்றார் அமைச்சு என்ற அதிகாரத்தில். நாம் எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை முன்னெடுத்து சென்றாலும் அந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையோடு நாம் இணைந்துதான் செயல்படுத்த வேண்டும் என்று அன்றே தம் திருக்குறளில் கூறியுள்ளார் திருவள்ளுவர். இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி மனிதனை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நீரினையும் உணவினையும் சற்று முன்னேற்ற பாதைக்குள் நாம் கொண்டு வந்தால் மனித வளம் இன்னும் மேம்பாடும் அடையும். அதற்கு மாணவர்களுக்கு பாரதி அன்றே கூறியிருக்கிறார் தன்னுடைய இந்தியா இதழிலே, விவசாய கல்வியையும் தொழிற்கல்வியையும் மாணவர்களுக்கு கல்வியோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதை போன்று மாணவர்களுக்கு விவசாய கல்வியினை குறைந்தபட்சம் 3 மாதமாவது பயிற்சியோடு அவர்களுக்கு செய்முறை பயிற்சியோடு கற்றுக் கொடுத்தால் கல்வி சார்ந்த விஷயங்களும் விவசாயம் சார்ந்த விஷயங்களும் ஒரு சேர அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று கூறி இந்த அருமையானதொரு வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்திற்கும் எம் ஸ்ரீ வித்யோதயா கல்வியியல் கல்லூரி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நன்றியினையும் என்னுடைய உளம் சார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக உரையாற்றிய 2ஆம் ஆண்டு மாணவாசிரியர் அவர்களுக்கு மனமாக நன்றி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஃபியூச்சர் இந்தியா என்ற ஆசிரியை ஜே பொற்களை அவர்களை பேச அனுமதிக்கிறேன். And science and technology and human development in India is emerging as a power in the world arena. Being a fast developing nation, country is making its way through how to gain a bright future in terms of science and technology. Indian society is quite eager to accept technology in their daily life as it makes life much easier in terms of communication and functioning. New inventions in the science and technology are emerging from these students, making the country to gain limelight in the world. Modern gadgets are introduced now and then, making life easier and causing many problems. The growth of technology to boom the country in future in almost all the sectors as education, infrastructure, electricity, aviation, medicine, information technology, many other. Today's growth and development of nation in terms of technology has a way for get developed to some thus expanding this field. The country will be a super fast developing nation in future in the sense of science and technology. However, India needs to be faster and more transparent for the progress and development. The country will build new infrastructure, skyscrapers with modern technology. Also, ingenious technology and innovations will further boost the country's economy. As a result, rural communities and underdeveloped will be getting energy for the better. You can see Indian villages asking for agricultural advice and updates through the mobile phones and the internet. This happening technology revolution will completely turn around the political, economical, social, intellectual, and cultural life of Indians. As a result, India will benefit from the more employment opportunities. In terms of science and advancement, India is becoming a stronger nation. Recently, India has launched space missions such as Mangalyaan spacecraft orbiting the Mars and the Polar Satellite Launch Vehicle, which means PSLV. The satellites missioned by our Indian scientists who facilitate enhanced operational communication network to the country, establishing the country's progress further. In future, India is likely to take a lead launching more satellites and engage in successful space mission. The gigantic power of scientific advancement will be channelized for the benefits of nation to eliminate unemployment, violence, inequality, and misery of millions. Finally, advancement in science and technology is essential for a country to be strong, well developed in global arena. India is making and is all set to bring many advancements in the field of science and technology. The central and state governments, along with various other public and private industries, are engaged in scientific research and technological development, moving the Indian on the path of tremendous growth and development. I would like to end up with my view with an Edmund Hillary's quote: "Nobody climbs mountain for scientific reason. Science is used to raise money for the expedition, but you really climb for the hell of it." And thank you for this wonderful opportunity, sir. Thank you. சிறப்பாக உரையாற்றிய 2ஆம் ஆண்டு மாணவாசிரியர் பொற்கரியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதியியலில் F2 தொழில்களாகிய ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனிடியம், குரோமியம், நிக்கல், காப்பர், ஜிங்க் போன்ற கலவைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு கூற்றுக்கு இணங்க
எங்கள் கல்லூரியின் அறிவியல் துறை மாணவ ஆசிரியை லட்சுமி அவர்களை டெக்னாலஜிஸ் தட் வில் ஆல்டர் இந்தியா இன் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன். Am I audible, sir? Audible. Yes, thank you. A very good evening to one and all present in this virtual program. It gives me immense pleasure to share my ideas in this forum on the topic and overview on scientific development and human resource development for the future nation, India. Today, India has found its place among the top countries in scientific research. According to Global Innovation Index, India ranks 48 overall in terms of innovation and ranks among the top 15 nations in R&D and IT. Back in 1960s, the US Defense Department needed a technology to monitor scientific activities resulting from earthquake and nuclear activities. Researchers at California University developed ARPANET on a third generation computer to help augment defense capabilities. Little did they know that they were changing history in their labs to transform the future forever. ARPANET is the building block of the internet that we have today. Coming back to 2021, India's high-speed internet is probably the cheapest in the world. This year will be remarkable in terms of telecom companies introducing us to 5G network. 5G, fiber-enabled data transfer, would help India leverage the technology to build a better internet infrastructure. We have seen how 4G made our lives convenient, with ride-sharing in taxis, like Ola, food deliveries, and digital payments. 5G might bring in new promises to existing business and even pave way for entirely new industries. Right from robotic surgery to driverless cars, 5G will enable innovations to take a new dimension. I would like to take an example of the crisis that we faced recently. We all had a tough time during this pandemic. Without technology, it would have been a nightmare for everyone of us. Technology got adapted to this pandemic in 2021 to maximize business and talent opportunities, signaling a shift which could place artificial intelligence as a major augmenter of everything. Since the pandemic, most schools and colleges are still shut. Thanks to e-learning, students can attend virtual classes. However, the challenge for most educational institutions in India is to expertly shift to Google Meet or other free applications where teachers can conduct classes seamlessly and students can learn, not just regular classes. 2021 could witness learning going online on a large scale. Schools should steadily adopt online learning solutions to supplement the traditional classroom approach. A few more innovations that will reshape the education sector are computer-based test modes for examinations, artificial intelligence-enabled remote proctoring, machine learning-powered exams, and there are still more to come. 2021 will also be a year which will see the gig economy or catch up even further in India. With improved data quality and technology, personalized learning will start impacting more of our lives than it had done in the past. Acquisition of new and complementary skills via online executive education or online degrees will strengthen the gig economy in India, where professionals will continue to work on multiple assignments remotely, which has already started to happen. To put it simply, robotic process automation, artificial intelligence, and analytics will be sparkling in the future from the new policies developed by our government, India. We will definitely see a surge in demand and interest in these emerging technologies, going by the numerous new patterns rising in this space. Finally, it's exciting to perceive and to explore what is next in the domain of these technologies. Let's keep our fingers crossed. Thank you very much for this big opportunity given to me. Thank you one and all again. Thank you. சிறப்பாக உரையாற்றியதுக்கு
2ஆம் ஆண்டு மாணவி லட்சுமி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமையும் இனிமையும் தமிழுக்கு அழகு, அத்தகைய தமிழை தம் உரையால் கொண்டு வருகிறார் தமிழ்துறை மாணவி முத்துச்சித்ரா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அறிவியல் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. பழங்காலத்தில் கற்களை தீட்டி வேட்டையாடி வந்த மனிதன் இன்று செவ்வாய் கிரகத்தில் வாழ வழியுள்ளதா என ஆராயும் அளவிற்கு அறிவியலும் காலத்திற்கேற்ப முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. இத்தகைய அறிவியல் வளர்ச்சியும் மனித வள மேம்பாட்டில் கல்வியின் அவசியமும் பற்றி தற்போது காணலாம். மனித வள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம் போன்றவற்றில் ஒவ்வொரு தனிநபருக்குமான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒருவித செயல்முறையாகும். மனிதனின் அடிப்படை தேவைகள் 3 எனினும் பிச்சை புக்காயினும் கற்றல் இனிதே என்ற இனியவை 40 பாடலுக்கு இணங்க அடிப்படை தேவைகளை விட கல்வியே சிறந்தது எனலாம். ஒவ்வொரு தனிநபரின் வளர்ச்சியிலும் கல்வியை முன்வந்து நிற்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டின் உயர்கல்வி மற்றும் அறிவியல் துறையில் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாக கருதப்படும் ஆய்வகங்கள், தொழிற்கூடங்கள், பல்கலைக்கழகங்களே நாட்டின் நவீன கோவில்கள் என்றார். இந்திய அறிவியல் வளர்ச்சியின் முக்கிய பிரச்சனையாக அறிவுடையோர் வெளியேற்றம் உள்ளது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உன்புகழ் உயரும் அயல் நாட்டில் என்ற மருதகாசி அவர்களின் பாடல் அனைவரும் அறிந்ததே. எத்தொழிலாயினும் நம் நாட்டின் வளத்தினை கொண்டு முன்னேற்றத்திற்காக உழைத்தால் நாமும் முன்னேறுவோம், நம் நாடும் முன்னேறும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. 104வது இந்திய அறிவியல் மாநாட்டை துவக்கி வைத்த நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருண்டாக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சக்தி வாய்ந்த கருவியாக அமைய வேண்டும் என்றார். புதிய யோசனைகள் உருவாக பள்ளி மாணவர்களுக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோ இந்திய தொலைநோக்கு 2020 என்பதன் ஆவண அறிக்கையை வெளியிட்டு கூறுகையில், இந்திய நாடு வளர்ந்த நாடாக மாறுவதற்கு குறிப்பிடத்தக்க 5 துறைகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றார். அவை இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல், அதற்குரிய திறன் மேம்பாடு, இயற்கை வளம், மனித வளம், மனித வளத்தின் இணைந்த செயல்பாடு என்றும் இவையே வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் என்றும் கூறினார். தனது இறுதி தமிழ் உரையில் திருக்குறளை மேற்கோளாக காட்டி, அறிவு அற்று காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்றார். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவி, மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத அரணமைந்த கோட்டை. எத்தகைய சூழலாயினும் கல்வி அறிவினை வளர்த்து கொண்டால் நம் நாடு வளமாகும், நாமும் முன்னேறுவோம் என்று கல்வி அறிவின் இன்றியமையை வலியுறுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சியால் எல்லா பொருட்களும் நம் வீடு தேடி வரும். நம்மால் வாங்க இயலாத ஒன்று உண்டெனில் அதுவே ஆரோக்கியம். துன்பத்திற்கு துன்பம் கொடு என்றார் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைப்படி இத்தகைய கொரோனா பெருந்தொற்றையும் அறிவியலால் வெல்வோம். சுகாதாரம் காப்போம், பேணி காப்போம் உடல் நலத்தை, முன்னேறுவோம் அறிவியலோடு என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. சிறப்பாக பேசிய முத்துச்சித்ரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால அறிவியலை பற்றி பேச வருகிறார் தமிழ்துறை மாணவி நந்தினி அவர்கள். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ நிகழ்கால அறிவியலும் வருங்கால அறிவியலும். 70 முதல் 70 வரை நம் அன்றாட வாழ்வில் நீட்ட மரம் அடைந்திருக்கும் ஒரே ஒரு வார்த்தை அறிவியல். இந்த ஒற்றை வார்த்தையில்தான் உலகமே அடங்கியிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சி.வி. ராமன் விளைவு என்ற ஒரு பிப்ரவரி 28 இந்த நாளை அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. நிகழ்கால அறிவியல் பல ஆண்டுகளுக்கு முன்பே தூரத்தில் இருந்தால் ஒரு செய்வதற்கு மனித சோதனை பற்றிய மாமிசத்தை சாப்பிட்ட மனிதன் உணவை தேர்ந்து மீன பட்டியலை பார்க்கிறான். இதற்கு காரணம் அறிவியல். ஆனாலும் அளவிட முடியவே வருகாலத்திலும் அறிவியலின் அதிகரிக்கிறது. சில வாகனங்கள் ஏன் விமானம்
அங்கேயும் கூட மின்சாரத்தை வசதி எல்லாம் மட்டும் கண்காணித்து சொல்லும் இடங்களில் மெட்ரோ ரயில் இயக்காத இந்தியாவில் நாம் அடைந்திருக்கும் ஸ்மார்ட் முதல் நடக்கும் தலைமுறை எல்லாம் இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். பணப்புழக்கம் முற்றிலும் வழியே எல்லாம் நிலை அழிந்து அனைவரும் கற்றலாக இருப்பார். காலம் தொழில்நுட்பங்கள் வளரும். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது. வளர்ச்சி இத்துடன் என் உரைக்கு திரையிட்டு நன்றி முடிக்கிறேன். நன்றி. சிறப்பாக பேசியமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இந்தியாவில் வளர்ச்சியை பற்றி பேச வருகிறார் என் கல்வியுடைய 2ஆம் ஆண்டு மாணவி நந்தினி ஸ்ரீபிரியா அவர்கள். 5 வருடங்களுக்கு முன் இருந்த அறிவியல் வளர்ச்சியும் தற்போதைய அறிவியல் வளர்ச்சியும் என்பதனை இப்பொழுது காணலாம். காற்று நுழையாத இடங்கள் கூட இருக்க முடியும். ஆனால் அறிவியல் வளர்ச்சி நுழையாத இடம் தற்போதைய காலத்தில் இருக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அறிவியல் வளர்ச்சியில் வளர்ந்த இந்த தொழில்நுட்பம் இல்லை என்றால் தற்போது என்னால் உரையாடி கொண்டிருக்கவே முடியாது என்பது ஒரு எடுத்துக்காட்டு. முன்பெல்லாம் குழந்தைகள் பொம்மைகளுடனும் விளையாட்டு பொருட்களுடனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். தற்போது ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமும் ஐபேட் மூலமும் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி மேம்பட்டு காணப்படுகிறது. புறாவின் காலில் தொடங்கிய தொலைத்தொடர்பு தற்போது மகிழின் மடியில் உள்ளது என கூறலாம். கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கல்லூரிகளுக்கு சென்று தேர்வினை எழுதி வந்தோம். தற்போது வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் தேர்வினை எழுதி இமெயிலில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது. முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு நிலாவினை காட்டி உணவினை ஊட்டி வந்தோம். தற்போது ஐபேடில் நிலாவின் படத்தை காட்டி உணவினை ஊட்டி வருகிறோம். எதிர்காலத்தில் நிலாவிற்கே சென்று உணவு உண்ணும் அளவிற்கு அறிவியல் வளர்ச்சியில் வளர்ந்து இருக்கும் என்பதுதான் உண்மை. சாதாரண பெட்டி கடைகளில் கூட கணினி இல்லாமல் கணக்கு போடுவது கிடையாது. அறிவியல் வளர்ச்சியில் மேம்படுத்தி கொண்டிருப்பதால் தான் தற்போது வீட்டில் இருந்தபடியே பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களை கூட நம்மால் நிர்வகிக்க முடிகிறது. அலாவுதீன் கையில் கிடைத்த அற்புத விளக்கினை போன்று இன்றைய இணையமும் அறிவியல் உபகரணங்களும் மனிதவள மேம்பாட்டிற்கு ஒரு அற்புத விளக்கு என்றுதான் கூற முடியும். இல்லை என்றால் கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோயினை நம்மால் எதிர்கொள்ளவே முடியாது. அறிவியல் வளர்ச்சியில் விவசாயம் என்று பார்க்கும்போது அறிவியல் உபகரணங்கள் இல்லாத போது ஏற்கொண்டு உழுது பயிர் செய்த காலத்தில் விவசாயிகளின் இறப்பு விகிதம் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் நிலையில்தான் விவசாயிகளின் இறப்பு விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது. முன்பெல்லாம் பசித்தது என்று சொன்னால் சமைத்து சாப்பிடுவதற்கு 1 மணி நேரம் ஆகும். தற்போது பசிப்பதற்கான உணர்வு ஏற்பட்ட உடனே ஆன்லைனில் உணவினை ஆர்டர் செய்த அடுத்த 10 நிமிடத்திற்குள் உணவு நம்மை தேடி வருகிறது. அந்த அளவிற்கு அறிவியல் வளர்ச்சியில் உபகரணங்கள் உயர்ந்திருந்தாலும் விவசாயிகளின் நிலைமை இதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வரும் காலங்களில் சாப்பாடு என்று கூறினால் மாத்திரை அளவில் வடிவமைக்கக்கூடிய அறிவியல் உபகரணங்கள் உயர்ந்து மனிதவள மேம்பாட்டில் வளர்ந்து இருக்கும் என்பதனை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. இறுதியாக ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இடத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் அறிவியலை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற கூற்றிற்கு ஏற்ப வருங்கால அறிவியலின் கண்டுபிடிப்புகளின் அவசியத்தை பற்றி எங்கள் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு மாணவ ஆசிரியர் நடராஜன் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். மியூட் எடுங்க நடராஜன். மியூட் எடுத்துட்டு பேசு. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வருங்கால இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம் மற்றும் மனிதவள மேம்பாடு குறியீடு. அதாவது
அறிவியல் வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம் என்பதை பற்றி பார்ப்போமானால், முக்கியமாக அதுவும் நிச்சயம் கண்டிப்பாக விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செங்கல் சூளைகளில் இருந்து வெளியேறும் புகையால் ஏற்படும் மாசை குறைக்க மறு வடிவமைப்பை யோசிக்கலாம். அதிக எரிசக்தி திறன் கொண்ட கருவிகளை நாம் கண்டுபிடிக்கலாம். தூய்மையான குடிநீர் தொடர்பான தீர்வுகள் நோக்கி விண்வெளியில் நாம் ஏற்படுத்தி வரும் சாதனைகளை ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் மேற்கொள்ள வேண்டும். நீர், எரிசக்தி, உணவு, கனிமங்கள் போன்ற அளவிட முடியாத கடல்சார் வளங்களை கண்டுபிடித்து நியாயமான முறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர பாடுபட வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருள்களுக்கு தடை விதிக்கும் முடிவை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது. ஆனால் பிளாஸ்டிக் பொருள்களுக்கு மாற்றாக மலிவான மற்றும் திறன்மிகு பொருள்களை கண்டுபிடிக்க ஆய்வு கூடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும். 2022க்குள் 10% கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது எத்தனால் மற்றும் உயிரி எரிபொருள்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ள இளம் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆராய்ச்சி சார்ந்த தொழிலகங்களை ஊக்குவிக்க வேண்டியும் உள்ளது. இதன் மூலம் இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்கும். வேளாண்மை நடைமுறைக்கு உதவியாக இருக்கும் தொழில்நுட்பத்தில் புரட்சி ஏற்படுத்த வேண்டியும் தேவையும் உள்ளது. இந்தியாவில் இளம் விஞ்ஞானிகள் புத்தாக்கம், காப்புரிமை பெறு, உற்பத்தி செய், செழிப்படை ஆகிய 4 படிகளில் பயணித்தால் நமது நாட்டின் வளர்ச்சி விரைவாக நடைபெறும். எளிதாக அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகளை மத்திய அரசு செய்து தர வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடங்கியுள்ளது. எனவே தொழில்நுட்பம் புதுமை வெளிகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை உள்ளது. அறிவியலை பற்றி மனிதவள மேம்பாட்டு குறியீடு பற்றி பேசுவோமானால், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990களில் அமர்த்தியா குமாரசேன் என்பவரும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த மஹபூப் என்பவரும் 1990களில் இருவரும் வெளியிட்டார்கள். அவர்கள் வெளியிடும் போது 3 ஃபேக்டர்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஒரு நாடு கல்வி அறிவு மிக்கதாக இருக்க வேண்டும். 2வது, நீண்ட நாள் வாழக்கூடிய மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். 3வது, அவர்களுக்கு போதுமான தலா வருமானத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த 3 ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு உண்மையான மேம்பாடு அடைந்த அர்த்தம் என்று சொல்றாங்க. இதன் அடிப்படையில் நம் இந்தியாவில் 2011 தற்போது வரை சென்செக்ஸ்ல இந்தியா 74% இருக்காங்க. ஒருவருடைய சராசரி வாழ்நாள் விகிதம் எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில 63.5 வருடங்களாக இருக்கிறது. இந்தியாவில் ஒருவருடைய தலா வருமானத்தை எடுத்துக்கொண்டால் $1670 இருக்கிறது. அப்போ இந்த HJ என்ற குறியீட்டை இவர் இருவரும் வெளியிட்டார்கள் என்று பார்த்தால் இல்ல. அப்ப யாரு வெளியிடுறாங்கன்னு சொன்னாக்கா UNDP, அதாவது ஐநா சபை வெளியிடுறாங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி வெளியிடுறாங்கன்னு பார்த்தாக்கா பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி ரேங்க் பண்றாங்க. அதாவது 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாடு ஒரு புள்ளி பெற்றுவிட்டால் அந்த நாடு 3 குறியீடு அடிப்படையில் மொத்த மேம்பாட்டையும் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 0 to 1 என்ற புள்ளியை 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 1 வெரி ஹை, 2வது ஹை, 3வது மீடியம், 4வது லோன்னு பிரிக்கிறாங்க. இதன் அடிப்படையை உலக நாடுகள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது, அதாவது 2019 இருந்து தற்போது வரை மொத்தம் 189 நாடுகள் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இதில் இந்தியா 129 இடத்தில் உள்ளது, அதாவது மீடியம் ஸ்டேஜில் உள்ளது. காரணம், கடந்த 2019 இந்தியா பெற்றுள்ள புள்ளிகள் 0.647, அதுதான் மீடியம் ஸ்டேஜில் இருக்கு. 2018 பாத்தீங்கன்னா 0.64 தான் இந்தியா பெற்றிருந்துச்சு. 1990 பாத்தீங்கன்னா 0.431 சம்திங் தான், அதாவது ரொம்ப லோல இருந்தோம். தற்போது 50% வளர்ச்சி பெற்று நடுத்தரம் மீடியம் ஸ்டேஜ்ல நாம் இருக்கோம். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, அதாவது 50% பெற்று நடுத்தர நிலையை அடைய காரணம் 1990க்கு பிறகு இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் 2006 கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்,
இதன் மூலமா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒருவருடைய தலா வருமானம் கூடுகிறது. 76வது சட்ட திருத்தத்தின்படி 2002 கொண்டு வரப்பட்ட 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய ஆரம்ப கல்வி வழங்குதல். மேலும் ரைட் எஜுகேஷன் ஆகஸ்ட் 4, 2009 இந்தியா பாராளுமன்றத்தால் வழங்கப்பட்டு ஏப்ரல் 1, 2010 தான் நடைமுறைக்கு வந்தது. இதன் காரணமாக கூட இருக்கலாம். 2013 கொண்டு வரப்பட்ட நகர்ப்புற சுகாதார இயக்கம், 2005 கொண்டு வரப்பட்ட தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம். சோ இதெல்லாம் தான் காரணம் இந்த 50% வளர்ச்சி என்று நான் கருதுகிறேன். சோ இனிவரும் காலங்களில் இது போன்ற நல்ல திட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்டு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உலகளவில் முதலில் இருக்கக்கூடிய நார்வே என்ற நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் வர வேண்டும் என்பதே என்னுடைய அவா. பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய இறுதியாக வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இருமுறை விளைத்தோன் வாயிலோயே இணையறிச்சலம் ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாரன அறிவிப்பாயே அறிவிப்பாயே என வாயிலோன் வாழிய கொற்கை என வேந்தே வாழி தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி செழிய வாழி தென்னவ வாழி வழியோடு படரா பஞ்சவ வாழி அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுமுனி விடுதலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை அறுவருக்கு இளைய நங்க இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு சூருடை காணக முகந்த காளி தாருகன் பேருங்கழித்த பெண்ணும் அல்லல் செய்தனர் போலும் செற்றனர் போலும் சொச்சொழித்தனம் ஒன்று ஏந்திய கையல் என்று கூறி இந்த வாழ்த்தினை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி கூறி வணங்குகிறேன். இறுதியாக நன்றி உரையாற்ற ஆங்கிலத்துறை பேராசிரியர் கே. கலைமுகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Good evening to one and all gathered here. On this wonderful evening, I would like to present a vote of thanks. I take this golden opportunity to thank the most respected and honorable Vice Chancellor, Dr. A. Panjanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai. Thank you so much, sir. You are the one who organized more than 1,000 web programs in the history of Tamil Nadu Teachers Education University. Then I would like to express our gratitude to co-patents, Professor V. Balakrishnan, the Registrar, Tamil Nadu Teachers Education University, and Professor M. Govindan, the Controller of Examination. Thank you very much, sir, because you both of you supported to become this program as the grant even internationally. Thank you so much, sir. Then I would like to extend my gratitude to the organizing secretary, Dr. T. Sivasakti Rajamal, Department of Educational Psychology. Thank you so much, madam, because your keen observation in every second makes us very happy and more supportive. Thank you so much, madam, for your valuable organizing program. On behalf of Sri Vidyodaya College of Education and GA Educational Trust, I would like to thank coordinators, Dr. R. Rajendran, Founder, Assist World Record Research Institution, and Astin Cutus, Head, Tamil America Television and Globus Web, Liberator, New York, America. Thank you so much to both of them. They are the two, they take our image internationally. Thank you so much, sir. Next, I would like to express our sincere thanks to all the organizing committee members in Tamil Nadu Teachers Education University. Next, I would like to express our sincere thanks to our well-wisher, philanthropist, social and educational reformer, mentor, guide, the legendary former Vice Chancellor, Dr. G. Viswanathan, Tamil Nadu Teachers Education University. He supported in many ways to participate in this grand event. Thank you so much, sir. You have supported in all our life and conducted many educational programs like national level conference and workshop in our educational institution. It is a kind of good personality
from you, we understood and we take it. Thank you so much, sir. Next, I would like to express our gratitude to Engineer G.V. Tyagarajan, the chairman of our institution. He also participated in the felicitation address in the pandemic situation too. And even in the pandemic situation, he has given and provided the help to the poor. That means mask, rice, grocery on behalf of GA Educational Charitable Trust and Sri Vidyodaya College of Education provided in and around in Viluppuram. Next, I would like to express thanks to Secretary of our college. Next, I would like to sincerely express our thanks to Director, Professor Dr. G. Raju, retired Department of Education, Annamala University. His dedication to our college is noteworthy and valuable. He is the right person at the right time at the right place. So even in pandemic situation, he created us, he motivated us, he supported to participate in this program as the grant event a lot. Thank you so much to you, sir. We need your blessings and your guidance in our education, not only in education, but everything, sir. And I would like to express our gratitude to our faculty members. Even in the pandemic situation, every faculty in our college, every day they are taking online classes without any fail. Thank you so much to every faculty on behalf of GA Educational Charitable Trust and Sri Vidyodaya College of Education. Finally, I would like to express our sincere thanks to our students because they cooperated well with the management. With their cooperation, we participated in this grand function and make it as a memorable one in our life. Thank you so much to everyone who participated in this function. Thank you so much, madam. We thank Sri Vidyodaya College of Education, Viluppuram, for their excellent program on development of science and technology, especially on sustainable development goals. Tamil Nadu Teachers Education University and Center for Capacity Building Programs for School Teachers appreciates your team for your perfect time management. Thank you so much, sir. We now welcome our own university, Tamil Nadu Teachers Education University, to present their skills. The platform is now handed over to our university. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Rinsi. Thank you, ma'am. Video. Rinsi Vanilla. Yes. தன்னையும் தான் சார்ந்த சமூகத்தையும் இன்றளவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம். காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலங்குகளோடும் பூச்சிகளோடும் விஷச்செடிகளோடும் மின்னலோடும் நெருப்போடும் கூட போராடினான். பின்னர் தன்னை காத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய திறன்களை மேம்படுத்திக் கொண்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய வாழ்வியல் திறன்களை மேம்படுத்தி தன்னை உயர்த்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அத்தகைய வாழ்வியல் திறன்களை தன்னுடைய சமூகத்திற்கும் கடத்தினான். தக்கோன் என பிரி என்று ஔவையார் சொல்லி இருக்கிறார். பெரியவர்கள் உன்னை யோக்கியன் நல்லவன் என்று புகழும்படி நடந்து கொள்ள வேண்டும். இதற்கான வாழ்வியல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தானமது விரும்பு, துன்பத்திற்கு இடம் கொடேல், தேசத்தோடு ஒட்டிவாள், தொன்மை மறவேன். ஆத்திச்சூடி முதல் பல அரும்பெரும் இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துவது வாழ்வியல் திறன்களை பற்றியே. அத்தகைய வாழ்வியல் திறன்களை பற்றி எம் பல்கலைக்கழக மாணவர்கள் உங்கள் முன்னிலையில். Good evening to one and all present here. Tamil Nadu Teachers Education University Center for Capacity Building Program for School Teachers is a pioneer in organizing the world record. We have already organized a world record with 27 subtitles, 27 educational institutions for 27 continuous progress hours of a mega international program. And to add one more feather to our cap to TNTEU, now we have organized into the second world record of 51 subtitles with 51 educational institution of arts, science and education for 51 continuous progressive hours of a mega international virtual program with the title Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reading Higher Heights, with the subtitle for our students, Importance of Multipersonal Life Skills. Now, I would like to call
Dr. K. Morgan, Deputy Registrar, to deliver the welcome address. Good evening, everyone present in this program. It is a moment to extreme pleasure to welcome the guests who are present here to attend this World Record program. On behalf of Tamil Nadu Teacher Education University, I welcome you all today to celebrate this wonderful World Record program. First, I heartily welcome to our amazing Vice Chancellor to this program. Welcome you, sir. I happily welcome to our respected Registrar and Dean of Faculty of this university to this program. Welcome you, sir. I convey my warm welcome to our professors, associate professors, assistant professors, speakers, assistant registrar, and students of MEd program and research scholars. It is immense pleasure to welcome all the principals, correspondents, and teachers working in various affiliated colleges to this university. I convey my wholehearted thanks to Organizing Secretary Dr. Sivasakti Rajamal and my special welcome to her. A big thanks to each and everyone present here for joining in this program. I hope the program will be the great and successful, and it create a remarkable marker of this success of the university. I convey my lovely thanks to all the organizing committee members, Dr. Subramanian, Dr. Balamurugan, Dr. George Stephen, Dr. T.M. Nanasoundari, Mrs. Nagaradi, and students of MEd degree program and research scholar for achieving in this wonderful goal. Thanks everyone for giving this wonderful opportunities. Thank you and welcome you all. Thank you, sir. Thank you for your welcome address. Next, I would like to call Professor P. Ganesan, Head Department of Pedagogical Science, to deliver the inaugural address. Yes, good evening all of you. My voice is audible, one? Yes, sir. Yes, sir. Okay. Good evening all of you. First of all, appreciate the committee because the coordinator on this committee, Sivasakti Rajamal, has taken a good effort and organizing the wealth to move the world, because we are the persons we sent to our university, not only in our India. Throughout the world we know, because on the basic, who is that follower and who is that the founder of that one is the Sivasakti Rajamal. So I congratulate Ma, and then I thanks to our registrars and the controller of examinations and our honorable Vice Chancellor. These are the persons given the effort and motivate each and every student, not only the staff member, the students also. Then the 51 college, it is a wonderful one of the world, the history, the history of the one, the peoples are knowing the achievement of the Tamil Nadu Teacher Education University. Our Tamil Nadu Teacher Education University fully supported to all the affiliated colleges. It is the wonderful hub in the world. The world nation also just notice who that the persons are in the world. That's why our Tamil Nadu Teacher Education University, I appreciate all the committee members. It is not only for the one man. The committee is also given the support to the very successful of this this webinar throughout the 51 years and the 51 colleges. It is not possible. But anyhow, she successfully completed it in a very good manner. I appreciate and I thank to her to great opportunity me to given this great occasion in the valedictory felicitation address. It was such a fascinating event without the comparison. And my hearty applause to the organizing committee for the most and courageous session, because it is a wonderful session of the whole people. Even the people also present their things, what they learn or what they given to that the people. Already we know, because the teaching and learning process is a very, very important one. Otherwise, the title, the title is a very, very act of that one. Or the Vision 2030 means
It meaning is that time also we are the peoples lived with the robotic. The robotic and the artificial intelligence also mind role of our future. So it is given that the present us is presenting very good manner to the all the people. It is very useful to that those who are learn or those who are attend these functions. It is a very, very wonderful one. Normally we say in the learning is, learning is to be know, to be and to live together and to do. So these four kinds of things, the four pillars of our curriculum, the presenters also present this type of the curriculum is to be given to the hours. So it is a wonderful session of this one. I thank our authorities of our Honorable Vice Chancellor and the Registrar and my dear colleague Controller of Examination and the committee members and all the affiliated colleges, principals, the 51 colleges of the 10 to other hours given to me this opportunity to the valedictorian function. Thank you, Ananda. Yes, ma'am. Thank you, sir, for your felicitating the gathering. Next, I would like to call Princey, MAT first year students. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அன்றாட வாழ்க்கையின் தேவைகளையும் சவால்களையும் திறம்பட சமாளிக்க உதவும் தகவமைப்பு மற்றும் நேர்மையான நடத்தைக்கான திறன், இதைத்தான் நாம் வாழ்வியலின் பன்முக திறன்மை என்று சொல்கிறோம். ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு நாடகம் காண செல்கிறான். அந்த நாடகத்தின் கரு அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இரவு முழுவதும் அந்த நாடகத்தை பற்றிய சிந்தனையில் அவன் உறங்க செல்கிறான். விடிந்த பிறகு அவன் ஒரு உறுதியை எடுக்கிறான். தன்னுடைய வாழ்நாளில் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்கிற ஒரு உறுதி. அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மையான நடத்தையையும் சவாலையும் சந்திக்கிறான். இவர்தான் நம்முடைய தேசப்பிதா. அவர் பார்த்த நாடகம்தான் ஹரிச்சந்திரா. இயல், இசை, நாடகங்கள் வாழ்வியலின் பன்முக திறன்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் மிகையல்ல. அப்படிப்பட்ட முத்தமிழின் சுவையிலே புதுக்கவிதையின் பெருங்கவிஞனாய் ஜொலிக்கும் மேத்தா அவர்களின் எடுத்து நடையில் வாழ்வியல் திறன்களை பற்றிய சில கவிதைகளை நாம் பார்க்க போகிறோம். முகமது மேத்தா என்ற இயற்பெயர் கொண்ட இவர் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1945 பெரியகுளத்தில் பிறந்தவர். புது கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். புது கவிதையின் பெருங்கவிஞனாய் திகழ்ந்தவர். உவமையும் உருவகங்களின் மூலமாக தன்னுடைய எழுத்து நடையை மாற்றி காட்டியவர். பலவிதமான கவிதை நூல்களையும் கட்டுரை நூல்களையும் நாவல்களையும் எழுதியிருக்கிறார். அவருடைய புது கவிதை வரலாற்றை நாம் இப்போது திருப்பி பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் இச்சமூகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு மத வெறி அவசியமல்ல, மத பக்தி வேண்டும் என்பதை தன்னுடைய இருவரி கவிதையின் மூலமாக அழகாக கூறுகிறார். மத யானை வருகிறது மனிதர்களை மிதித்தபடி. 2 வரிதான். மத யானை வருகிறது மனிதர்களை மிதித்தபடி என்று தன்னுடைய வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கு ஒரு மனிதனுக்கு மத வெறி அவசியம் இல்லை என்பதை அவர் அழகாக எடுத்து கூறுகிறார். மனிதன் தன்னுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு அவனுக்கு தேவை தன்னம்பிக்கை என்கிற ஒரு வாழ்வியல் திறன். அதை குறித்து உறங்கிக் கொண்டிருக்கும் போர்வாளை காட்டிலும் ஊர்ந்து கொண்டிருக்கும் புழு கூட உயர்ந்ததுதான் என்று சொல்கிறார். புழுவை விட கீழானவன் தான் தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் என்பதை தன்னுடைய கவிதையின் மூலமாக உணர்த்தினார். உசைன் போல்ட் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மின்னல் மனிதர். அவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது 20 அடி பின்னால் வரை யாரும் இல்லை. 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது 60 அடி தூரம் வரை யாரும் இல்லை. 8 முறை உலக தங்க மெடல்களை வாங்கி குவித்திருக்கிறார் இந்த உசைன் போல்ட். தன்னுடைய சிறு வயதில் பலவிதமான சங்கடங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்தவர். நம்பிக்கை என்கிற நூலை பிடித்து முன்னேறி வந்தவர். அத்தகைய நம்பிக்கையை நம்முடைய சமூகத்திற்கு மேத்தா அவர்கள் தன்னுடைய கவிதையின் மூலமாக உழைத்திருக்கிறார். நம்பிக்கையின் நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் கழுத்து மாலையாய் தன்னைத்தானே சூட்டிக் கொள்ளும் என்று தன்னுடைய கவிதையில் அவர் சொல்லி இருக்கிறார். இயற்கையோடு இசைந்ததுதான் வாழ்க்கை. இயற்கையை விட்டு விலகினால் நம்முடைய நம்பிக்கையும்
நம்முடைய தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு சோர்வுகளும் வந்து சேரும் என்பதை தன்னுடைய கவிதைகள் மூலமாக அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். ஒரு கிராமத்தை பற்றின ஒரு அழகான ஒரு கவிதை, இயற்கை உணர்வை நமக்கு தூண்டக்கூடிய ஒரு கவிதை. கிராமமே ஒரு அழகிய கவிதைதான். குயில் கூவும் மத்தாப்பு, குளக்கரையின் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ சூட்டிவிடும் மச்சானின் புன்சிரிப்பு, மாந்தோப்புக்குள்ளிருந்து மாமன் மகள் சத்தம் வரும், மரத்தின் கிளைகள் எல்லாம் காற்று வந்து முத்தம் தரும். இயற்கையோடு வாழ்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இயற்கையை விட்டு நாம் நீங்கும் போது நம்முடைய சமநிலை கெட்டுவிடும் என்பதை மேத்தா அவர்கள் எடுத்துரைக்கிறார். இயற்கையின் மீது மட்டும் காதல் தேவையில்லை, தன்னுடைய தேசத்தின் மீதும் ஒரு மனிதனுக்கு நேசம் வேண்டும் என்பதை, எழுக என் தேசமே தாயே, உன்னுடைய கால்களோ கன்னியாகுமரியில் கடற்கரை ஓரம், உன்னுடைய தலையிலோ இமய பனிமலையின் நீரம், வலது கை தொடுவது வங்காள விரிகுடா, இடது கை நடைவது அரபிக் பெருங்கடல். இப்படி ஈரம் சூழ் இருந்தாலும் உன் வயிற்றில் எந்த நெருப்பு பற்றி எரிகிறது? அதனால்தான் ஆறுகள் என்கிற ஈரத்துணியை கட்டி கொண்டிருக்கிறாயோ என்று எல்லா வளங்களும் என்னுடைய நாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் பசி, பட்டினி, கொள்ளை, நோய்கள் போன்ற அனைத்தும் இங்கு இருக்கிறது என்பதை பகிர்ந்துண்டு வாழ வேண்டும், அனைவருக்கும் கொடுத்து வாழ வேண்டும். ஒரு இடத்தில் மாத்திரம் செல்வம் இருக்கக்கூடாது. பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனநிலை ஒரு மனிதனுக்கு வந்தால் மாத்திரமே பன்முகத்திறன்மையில் அவன் வெளியே நினைத்து இருக்க முடியும் என்பதை மேத்தா அவர்கள் நமக்கு எடுத்து காட்டினார். இப்படிப்பட்ட இலக்கிய கவிதைகள், புது கவிதைகள், திரைப்பட பாடல்கள் மூலம் என் நாட்டு மக்களுக்கு வாழ்வியல் திறன்களை எளிமையாக எடுத்துரைத்தவர் தான் மு. மேத்தா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Princy. Your poet Mehta. உதயகுமார் கால் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் உதயகுமார இன்வைட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். Okay. Now I would like to call Uday Kumar, M.Ed first year student. அன்னை தமிழுக்கும் ஆண்டோர் அமைக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் பன்முக திறன்களின் முக்கியத்துவம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. அப்படி அவருடைய திறமையின் பால் வாழ்க்கையில் சாதித்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ திறமைகள் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, ஓவியம் வரைதல், கதை சொல்லுதல், அந்த மாதிரி. சோ அதுல ஒரு பன்முக திறன்களா இந்த பல குரல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமை இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிறைய ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் நிறைய குரல்கள்ல பேசுவார். அதாவது நடிகர்கள் மாதிரியும் விலங்குகள் மாதிரியும் குரல்களை என்ன பண்ணுவாங்கன்னா பல குரல்ல செய்வாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒண்ணும்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியில எம்ஜிஆர் அவர்களும் எம்.என். நம்பியார் அவர்களும் நடிச்சிருந்தாங்கன்னா எந்த மாதிரி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கற்பனை. ஓகே, நன்றி. முதல்ல நம்பியார் கிட்ட இருந்து, நம்பியார் ஜாக்சன் துரையாகவும் எம்ஜிஆர் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கிறாரு. நம்பியார் கேட்கிறாரு, நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? இங்க பாருப்பா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நாங்கள் வீரம் நிறைந்தவர்கள். இங்க பாரு கட்டபொம்மா, எங்களை பத்தி உனக்கு தெரியாது, நாங்க ரொம்ப மோசமானவங்க. நீங்க எங்களுக்கு வரி கட்டல, வட்டியும் கட்டல, இது தவறா தெரியலையா? யாரிடம் கேட்கிறார் வரி? கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் எழுத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெருவயல் நிறைய கந்தாயா? மாமதான் மச்சானா. இங்க பாரு வீரப்பன், எங்களை பத்தி தெரியாது, நாங்க உங்களை அடிமைப்படுத்தி உங்கள் நாட்டை நாங்கள் அபகரிப்போம். என்னை பற்றி உனக்கு தெரியாதுப்பா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கற்றும் தோற்று ஓடும். நான் தோல்வியே அறியாதவன், நாங்கள் எதிர்த்து தோல்வியே பைசாக தந்தவர்கள். நன்றி. அடுத்ததாக என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ உலக சாதனையா கத்தார்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியை V.S. ராகவன் அவர்கள் தொகுத்து வழங்கி, அந்த உலக சாதனை கத்தார்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு இங்கிருந்து ஒரு சில நடிகர்களை தேர்வு செய்யறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கற்பனை. முதல்ல நம்ம V.S. ராகவன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய இந்த உலக சாதனை நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. நம்ம இங்கிருந்து நம்மால் யாராவது ஒருத்தர் போனோம், யாரை கூப்பிடலாம், யாரு முதல்ல வாங்க, நீங்க முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, முத்தமிழ் அறிஞர் அவர் தமிழ் பற்றி ஒரு கவிதை சொல்லுவாரு. அவர்கிட்ட நம்ம ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஐயா கலைஞர் அவர்களே. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவளை நன்று சொல்லடா, அலையில விருது இல்லடா. தமிழ்தான் உலகத்தினுடைய மூத்த மொழியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே தமிழ் மொழி வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் வருகிறேன். நன்றி நன்றி. ஐயா, இது அருமையா சொன்னீங்க. அருமை அருமை. அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு, அவரை கூப்பிட்டுருவோம். வாங்க சார் கேப்டன், நீங்க வந்து ஏதாவது செய்யுங்க. நல்லா, அதாவது நீங்க கட்டார்ல போயிட்டு அந்த தமிழ்ச்சங்க ஆம்பல் தமிழ் சங்கத்தை பத்தி சிறப்பா பேசணும். அதை பேசுங்க பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தெரியும்ல, நான் பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் நான் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. ஐயா மிஸ்டர் கேப்டன், இங்க தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காகவோ யாரையும் சுடுறதுக்காகவே உங்களுக்கு கூப்பிடல. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நம்ம தமிழ் சங்கம் கத்தார்ல நடக்குது இல்லையா, காஷ்மீர்ல நடந்தாலே நம்புவேன். கத்தார் இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு இல்லையா, அங்கதானே. ஐயா சார், கேப்டன் சார், இது வெளிநாடு துபாய், புரியுதுங்களா? அங்க இருக்கு கத்தார்ன்றது, அங்க போய் பேசணும். நான் பேசினா என்ன வந்து கண்ணு செவக்கும், கண்ணம் துடிக்கும், காலு அடிக்கும். ஐயா சாமி, இங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸ் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு போயிடுங்க சாமி. ஐயா என்ன இது இப்படி போய்கிட்டு இருக்கு? அடுத்து யாரு பாப்போம். வாங்க சார், மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், நீங்க வாங்க, நீங்க என்ன பேசுங்க பாப்போம். ஐயா சார், மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், இங்க உங்களை ரொமான்ஸ் பண்ண கூப்பிடல. நிகழ்ச்சி பத்தி தெரியுமா, என்ன நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு? அதாவது உலக சாதனை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத பத்தி பேசணுமா? கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொல்லப்பட்டு இருக்கிற ஒரு பையன் செய்ய சாட்சி சொல்றது கிடையாது. அது எப்படி சொல்லுவான்? பூரா பையனை கொண்டுட்ட எவன் வந்து சாட்சி சொல்லுவான்? ஐயா இது சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க எம்ஆர் ராதா, நீங்க வந்து ஏதாவது பேசுங்க பாப்போம். அவன் ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கான், சேட்டலைட்டை விட்டுக்கிட்டு இருக்கான், அம்மால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உருளைக்கிழங்கு வச்சு போண்டா விட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா சாமி, நீங்க டிஃபன் கடையில வேலை செஞ்சது ஹலோ உதயகுமார். மேம் மேம் கேக்குதுங்களா மேம்? ஓகே கேக்குது. ஹலோ உதயா, இட்ஸ் ஹாட். உதயா கேக்குது, கண்டினியூ பண்ணு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்தது, அதாவது இவர் பார்த்தோம்னாக்கா இவரு சரிப்பட்டு வரமாட்டாரு. நாம என்ன பண்ணலாம்னாக்கா, உலகநாயகன் கமலஹாசனை கூப்பிட்டுருவோம். வாங்க உலகநாயகன், வாங்க, நீங்க ஏதாவது பேசுங்க. இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சாதனை நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்காக என்னை தேர்ந்தெடுப்பதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தமிழ் மொழிக்காக கத்தாரில் இருந்து ஒரு சங்கம் ஏற்பட்டு தமிழ் மொழியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக நாம் யாராவது ஒருவர் போக வேண்டும். உண்மை சத்தியம். நன்றிப்பா. அதாவது கமலஹாசன் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசினாரு. அடுத்த ஆளையும் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? வாங்க மிஸ்டர் சிவகுமார் மகன் சூர்யா, வாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. ஐயா சூர்யா, உங்களை இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை. நீங்க உண்மையிலேயே இதை செலக்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். எங்க அப்பா கூட அடிக்கடிக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் நல்ல நல்ல மொழிகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதுலயும் புத்த மொழி தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது தம்பிய செலக்ட் பண்ணதாவே நினைச்சுக்கிட்டு போயிட்டாரு போல. ஐயா இது ஒண்ணு சரிப்பட்ட வர மாதிரி தெரியல. நாம என்ன பண்ண, கவிஞரை கூப்பிடுவோம். ஐயா வாங்க ஐயா, வைரமுத்து. தமிழா, நீ விழுந்தாலும் ஒரு விதையாக விட வேண்டும், அப்பொழுதுதான் நீ ஒரு மரமாக வீறு கொண்டு எழ முடியும். ஐயா நீங்க அருமையா சொன்னீங்க ஐயா, அருமை அருமை. அடுத்தது இவரை கூப்பிடணும்னு சொன்னோம்னாக்கா, இவர் வந்தோம்னா ஆலமரத்தை பத்தி பேசுவாரு, அந்த சொம்பு ஒரு பஞ்சாயத்தா இருக்குமே. சரி கூப்பிடுதான் பாப்போம். வாங்க வினு சக்கரவர்த்தி. வணக்கம் கண்ணு. இப்பதான் 18 பட்டியல பஞ்சாயத்து முடிச்சு வந்திருக்கேன். அடுத்து எங்க கண்ணு பஞ்சாயத்து பண்ணோம், யாரு பிராது கொடுத்தது? ஐயா அஜா வினு சக்கரவர்த்தி, உங்களை பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. எப்ப பார்த்தாலும் ஆலமரம் சொம்பு இதே நினைப்பு தான் இருப்பீங்களா? உலக சாதனை பத்தி கத்தார்ல போய் பேசணும். நீங்க என்ன பேசுவீங்க, ஏதாவது சொல்லி காட்டுங்க ஐயா பாப்போம். என்ன கண்ணு இப்படி சொல்லிட்டேன்? சொல்லக்கூடிய தீர்ப்பை பார்த்து 18 பட்டி அசரம் கண்ணு. ஏன் கத்தார்ல போய் நான் பேச மாட்டேன்னா? கத்தார் என்ன தம்பி, நம்ம பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் பக்கத்துல தானே இருக்குது, அங்க தானே தம்பி போக சொல்றோம். ஐயா இது சரிப்பட்டு வராது. கத்தார் முதல்ல எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கடல் காந்து போகணும், கடல் தாண்டி போகணும். உங்களால முடியாது, நீங்க விட்டுடுங்க.
அடுத்தது அதாவது சிங்கத்தையும் பார்த்திருப்பீங்க, புலியும் பார்த்திருப்பீங்க. தம்பி அவர் பேர்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காப்ல. சிங்கம் புலி வாங்க. அண்ணே வணக்கம்னே. என்ன எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏய் சாப்பாடு இருக்கா, குழம்பு இருக்கா? ஐயா சாமி, நீ என்ன சோத்துக்கு செத்தவனா? தம்பி இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. உன்னை ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க தேர்ந்தெடுக்கிறதா இருக்கிறோம். என்ன சொல்ல வர? அன்னைக்கு எனக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா நான் என்ன வேணாலும் பேசுனேன், என்ன வேணாலும் சரி. எங்க போய் பேசணும், என்ன மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணி விட்டு வந்துருந்தேன். சோறு சோறு, குழம்பு குழம்பு சாமி. ஐயா இவன் சரிப்பட்டு வரமாட்டான். கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம்னா கூப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? வாங்க ஐயா. மகாராஜ் ராஜா நீங்க வாங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ். உண்மையிலே சொல்லணும்னா ஐ வாண்ட் டு லைக் திஸ் பிளேஸ். அருமை. இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்காக என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நன்றி, வணக்கம். அருமை அருமையா பேசுனீங்க. உண்மையிலேயே எல்லா நடிகரும் வந்து பேசுனீங்க. அருமை அருமை. நன்றி. நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Udaya. Thank you for your voice modulation and bringing all the actors to our program. As John Ruskin said, when love and skill work together, expect a masterpiece. And we all agree that Udaya's work is a masterpiece of this day. Next, I would like to call Ahmed first year student. Good evening, everyone. Honorable Vice Chancellor and respected professors and my dear friends and participants. I'd like to welcome everyone to this mega international virtual program of Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reaching Higher Heights. Before starting my story, I would like to share one of my experience. Just a few days ago, I gave an advice to my friend that you should wake up early so that you can improve your health, and with that you can also improve and do other works in your leisure time. And after a few days, I thought of implementing that same advice into my life, which I found really difficult. So, this little experience is quite related with my today's story. The title of my story is Who Will Bell the Cat? There was a mouse town, and once everyone was happy in that mouse town. All of us. But this once the mouse town was visited by a cat, and everyone got scared. Was so terrified they can't even sleep at peace. How could they even eat? They were such terrified. They were so terrified they were shaking, and they all started praying to God. Oh God, please help me! And they started praying. Flower, gleam and glow, let your power shine. Make the clock reverse, bring back what once was mine. Heal what has been hurt, save the fair design. Save what has been lost, bring back what once was mine, what once was mine. With that, one day they all decided to set a meeting to get rid of this cat. And in that mouse town used to live a small mouse. He used to think very high of himself. And that mouse always used to give advice to others. And the small mice suggested, how about don't hang the bell around the cat's neck, so that whenever the cat will come, the bell will ring
and we all can escape. Everyone thought it's a good idea, and everyone agreed with this might. But was it really a nice idea? Yes, our wise and our old might said. But who will build the cat? All got astonished and started looking at each other. But who will build the cat? The old and the wise might said, how about you tie the bell around the cat's neck because you gave this brilliant idea? The small man said, no, I can't. I can't. The cat will eat me. No, I can't. And now everyone understood what the old and the wise mice trying to say. The old and the wise mice said to the small mice, next time, before giving an advice, you should think over it. My dear friends, you would all have already guessed the moral of this story. But giving advice is really easy, but implementing it in your real life is really hard. And even the best of ideas are nothing if we can't implement them properly. So, my dear friends, next time before giving an advice, you should think over it. And with this, I'd like to say, பெருகு பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரதார். With this beautiful Tirukural, I would like to conclude my story. But before that, I would like to say something about storytelling. Storytelling isn't about telling a story or explaining a story. It's about living the story with your listeners and recreating all your characters again. This is the requirement of a story, and I really hope I did well. So with this hope, I would like to thank Shri Shakti ma'am and all of you for giving me this opportunity, and everyone for being such a wonderful listener. Thank you, everyone. Thank you, Nandri, Dhanyavad. Thank you. Thank you, Hema. Thank you for your story. We also learned a moral for the story from today onwards. Before giving advice to others, we have to be cautious about us. Thank you. Princey? அடுத்ததாக தீபா முதலாம் ஆண்டு எம்எட் மாணவி, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், சென்னை. தீபா அன்மியூட் பண்ணுங்க. தீபா உங்க வாய்ஸ் வரலப்பா, உங்க ஆடியோ கேட்கல. ஓகே, இப்போ ஓகே. எஸ் கேக்குதுமா ஓகேமா, கேக்குது. செம்மொழியான தமிழ் மொழிக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வியல் பன்முகன் திறமைகளின் முக்கியத்துவம் என்னும் தலைப்பில் நான் இங்கு திரைப்பட பாடல்களை திறனாய்வு செய்ய வந்துள்ளேன். மனித வாழ்வில் கலையும் கருத்தும் அவசியமானவை எல்லாம் எளிமையானவை. ஒரு திரைப்பட பாடல் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்கின்றன. இசையால் இன்புறுத்துகிறது, கருத்தால் அறிவுறுத்துகிறது. திரைப்படங்கள் தோன்றிய காலம் முதல் திரைப்பட பாடல்கள் நமக்கு எண்ணற்ற கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றது. நாட்டுப்பற்று, மொழி, அறிவியல், கலை, மருத்துவம், விவசாயம் மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி, தோல்வி, அன்பு, பண்பு, காதல், நேசம் என்று எண்ணற்ற கருத்துக்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது.
ஒரு திரைப்பட பாடல் ஒரு மனிதனின் வாழ்க்கையவே மாற்றும் என்பதற்கு உதாரணமாக கவிஞர் வாலி அவர்களின் வாழ்க்கையை கூறலாம். கவிஞர் வாலி அவர்கள் ஒரு நாள் அவரோட திரைப்படத்துல பாடல்கள் எழுத வேண்டும்னு முயற்சி செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சே இருந்தார். அப்போ தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்ற நிலைமைக்கு அவர் போகும்போது ஒரு திரைப்பட பாடல் தான் அவருக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற இந்த கண்ணதாசனின் வரிகள் தான், இந்த திரைப்பட பாடல் தான் நமக்கு மாபெரும் கவிஞர் வாலி அவர்களே நமக்கு தந்திருக்கிறது. பாரதியாரை படியுங்கள், கண்ணதாசனிடம் கலந்து போங்கள், இங்குலாப்பிடம் இழுத்து போங்கள், பட்டுக்கோட்டையிடம் பாடம் கேளுங்கள் என்பது கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிரகடனம். ஒரு புராண படத்திற்கு மரபு நீதிய உள்ளடக்கம், சரித்திர படங்களுக்கு காதலும் வீரமும் உள்ளடக்கம், பொது உடைமை படங்களுக்கு புரட்சிய உள்ளடக்கம், திராவிட படங்களுக்கு சமூக நீதியே உள்ளடக்கம், சமூக படங்களுக்கு உறவின் பெருமையே உள்ளடக்கம். ஒரு பாடலும் மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு பாடல் நமக்கு நாட்டுப்பற்றை தருகிறது, ஒரு பாடல் நமக்கு தேசப்பற்றை தருகிறது, ஒரு பாடல் நமக்கு மொழி பற்றை தருகிறது, ஒரு பாடல் உறவின் பெருமையை கூறுகிறது, ஒரு பாடல் காதலை கூறுகிறது, ஒரு பாடல் நமக்கு வெற்றி தோல்வி என்பது என்ன என்று கூறுகிறது. ஒரு திரைப்பட பாடல்கள் என்றுமே நமக்கு கருத்தால் அறிவுறுத்துகிறது, இசையால் இன்புறுத்துகிறது. மெட்டுக்கு பாட்டா இல்ல பாட்டுக்கு மெட்டா என்று நம் அனைவரையும் புலம்ப வைக்கின்றது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த புண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். இந்த பாட்டை கேட்கும் போது நம்ம மனசுல எப்பயுமே நாட்டுப்பற்று, எந்த நேரத்துல எந்த சமயத்துல கேட்டாலும் நமக்கு நாட்டுப்பற்றானது கண்டிப்பா நமக்கு வரும். அதே மாதிரி நம்முடைய தமிழ் கலைகள், தெருக்கூத்து கலைஞர்கள், ஒரு விதமான கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டுல கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சி வரும். மலை தொழி மண்ணின் சங்கமம், உயிர் தொழி வானின் சங்கமம், உடல் பொருள் அவையலும் கலையின் சங்கமம். ஆளாள வேண்டா ஆடலுக்கு தக பாவனுக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உன்னை கட்டழகு வெல்லும் வரைக்கும். நீ உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும். அதே மாதிரி நம்மளுடைய செம்மொழியான தமிழ் மொழிய வைரமுத்து அவர்களின் வரிகள் ரொம்ப அழகான வரிகளால பாடியிருப்பார். தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை பகையும் கண்டும், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு மெட்டு போடு. அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. இது போன்ற இந்த மாதிரி பாடல்கள் தமிழுக்கும் நாட்டுக்கும் எத்தனையோ விதமான பெருமைகளையும் நமக்கு நாட்டு பற்றியும் நமக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்குது நம்மளுடைய திரைப்பட பாடல்கள். இது மாதிரி நம்ம சின்ன வயசுல சின்ன ஆசைகள் எல்லாம் கண்டிருப்போம். நிலாவை தொடணும், வானத்துக்கு போகணும், மேகத்தை தொடணும் அப்படின்ற ஆசைகளை கூட நம்ம திரைப்பட பாடல்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன ஆசை. இந்த பாடல் இசை புயல் AR ரகுமான் அவர்களை ஆஸ்காருக்கு அப்பொழுதே கொண்டு சென்றது. அடுத்து ஒரு காதலன் குறுந்தொகை பாடல் ஒண்ணு. ஒரு காதலிடம் ஒரு காதலி வந்து, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா
அப்படின்னு ஒரு சந்தேகத்துல கேட்கிறாங்க. குறுந்தொகை 40வது பாடல. யாயும் ஞானும் யார் அறியோர் எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வகை அறிந்தும் செம்புலர் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது குறுந்தொகையில வர ஒரு பாடல். எங்க அப்பா யாருன்னு தெரியாது, உங்க அம்மாவுக்கும் அம்மாவும் உறவு கிடையாது, எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் உறவு கிடையாது, நீயும் நானும் உறவு கிடையாது, ஆனா நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா கலந்திருக்கிறோம், நீ நம்மளுடைய பிரிவை பற்றி நீ சந்தேகப்படவே தேவையில்லை அப்படின்னு ஒரு காதலன் அந்த காதலிக்கு கூறுற ஒரு அழகான குறுந்தொகை பாடல் இது. இந்த பாடலையும் நம்மளுடைய திரைப்படத்துல பாடலாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய கவிஞர்களும் இசையமைப்பார்களும். யாயும் ஞாயும் யாரறியோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி செம்புழல் பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவே. நம்ம திரைப்பட பாடல்கள்ல எல்லாத்துமே அழகான விஷயங்கள், காதலிலையும் அழகான விஷயங்கள் உண்டு. மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, விவசாயம், மருத்துவம்னு எல்லா விஷயத்திலையும் எல்லா அழகான கருத்துக்களையும் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம நாட்டை நம்ம நாட்டை முன்னேற்றி செல்லும் பாதை நம்மளுடைய இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படின்றத கூறும் வகையில, இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே, யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல இடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே, என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வழியோடு பிறந்திடுமே, வந்தால் அலையாய் வருவோம் வீழ்ந்தால் விளையாய் விடுவோம் உள்ளே மீண்டும் மீண்டும் எழுவோம் எழுவோம் இன்னும் இன்னும் மிருக உள்ளே உயிரும் முருக இளமை படையே வருக வருக. இந்த வரிகள்ல இளைஞர்கள் நம்மளுடைய நாட்டை முன்னேற்றி கொண்டு போறதுக்கான அழகான வரிகள் கொண்டு நமக்கு இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி வாழ்வியலுக்கு திரைப்பட பாடல்களையும் நான் திறனாய்வு செய்து அதுவும் ஒரு விதமான பன்முக திறமைன்னு நான் என்னுடைய கருத்தை நான் கூறியிருக்கேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். பாடல்கள் எப்பொழுதுமே நம் உள்ளத்திற்கு உற்சாகம் அளிப்பவை. நம் சமூகத்தோடு ஒன்றி போனதுதான் பாடல். பாடல்கள் மூலம் தன்னுடைய கருத்தை எடுத்து கூறிய தீபா அவர்களுக்கு நன்றி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கதை என்றால் துள்ளாத மனமும் உண்டோ? கதை சொல்லுதலின் மூலமாக நம்முடைய பல நல்ல பண்புகளையும் திறன்களையும் வளர்த்தனர். அப்படிப்பட்ட ஒரு கதையின் மூலமாக வாழ்க்கையின் பன்முக திறமையை கூற வருகிறார் திருமதி வெண்ணிலா. Good evening to everyone. We welcome you to the Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reaching Heights. Life skills are very important for everyone. Life skills are generally connected with managing and living a better quality of life. They help us to achieve our objectives and live to our full potential. Many skills that is useful in our life can be considered a life skill, such as storytelling, reviewing a book, mimicry, swimming, driving a car, using a computer, and etc. It goes on. Today, we'll see about the storytelling. Storytelling skills are absolutely key to your ability to inspire and influence other people. Through stories, we share passions, fears, sadness, hardships, and joys, and we find common ground with other people so that we can connect and communicate with them. Stories are universal, conveying meaning and purpose that help us understand ourselves better and find commonality with others. So today's session, we'll say a story. So the name of the story is The Ant and the Grasshopper. Have you all seen an ant? Yes. Can you all see the ant? Yes. You would have seen at your home an ant, and this is a grasshopper. So once upon a time, a grasshopper was there living in a grassy meadow. You know what type of a person is a grasshopper? It's a very jolly person. It always likes to play,
sing and dance. You know how we dance? La 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 la, la 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 la, la 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 la. So it was always full of lovely. So one day what happened? An ant came. Can you all see the ant there? Yes. So what this ant is carrying? Ant is carrying a wheat on its top. So the ant is a very hard-working ant. So it was walking and coming. So it was about to meet the grasshopper. So this grasshopper said, "Hi, ant, how are you?" So the ant said, "Yeah, I'm doing fine." "So where are you going?" The ant said, "I'm carrying the wheat. I'm going to my nest." "What? You always don't enjoy your life? You always work there? See how happy I am. La la la, la 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 la." So this grasshopper invites the ant to play. "Come on, come with me, we will play." So this ant said, No, I am not going to play with you. I have to work because the summer is going to go and autumn will come, and after the autumn, the winter is going to come. So I have to work. So this ant, what happened? It's walking slowly and it went to the nest. So what happened? After some time, the summer has gone, and after the summer, the autumn came, and now it's time for the winter. Can you see the winter here? Yes. So when the winter came, the full field was covered with snow. Now there is no food for the grasshopper to eat. Now the grasshopper felt very hungry and became very tired. Now this grasshopper felt very bad. Why? Because it didn't save anything for the winter. So now it is sitting very sad and is thinking what to do. Oh my God, I don't have any food to eat. I feel very hungry and it is very cold, very cold. Whom shall I go and ask for food? So it was just thinking. So at that time, he got remembered of his friend. You know who is his friend? Yes, it's a puppy. It's a puppy. So this grasshopper went to the puppy's house. Now the door was opened. Who is coming out? Yes, the puppy is coming out. The puppy is asking the grasshopper, "Yes, what do you want?" So grasshopper is telling, Puppy, I'm very hungry and cold and I don't have any food to eat. Can you please give me some food?" You know what this dog said? Puppy, no food for you. All these days you were enjoying and playing. Now you're coming and asking for the food? No, get lost. Now this grasshopper became very sad. Why? No food for the grasshopper. So it felt very cold and hungry. Again it started to think, to whom shall I go and ask? Again it got an idea. Okay, I'll go and ask my another friend. Can you guess who is another friend? Yes, it's a cat. So this grasshopper went to the cat's house. Meow, 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 meow. Now this grasshopper went to the cat's house and it knocked the door. So now the door was opened and who came out there? Yes, it's a cat. So the cat is telling, meow, meow, meow. What do you want? So grasshopper is telling, cat, I'm very hungry. It's really cold also outside and I don't have food and house to live. Can you please give me some food to eat? Now cat is telling, meow, meow. All these days you have been playing and enjoying. You didn't save anything for the winter and now you're coming and asking for food? No, get lost. No food for you. Now this grasshopper felt very sad. Why? Because no food. Cat also has closed the door and the dog also, puppy also closed the door. Now it was thinking, to whom shall I go and ask? So it was very sad. At last it got an idea. Okay, I'll go and ask my another friend. Can you guess who is that friend? Yes, it's the lion. Now the grasshopper went to the lion's den. So it was just standing outside and it is asking, excuse me, may I come in? May I come in? Now the lion is roaring. You all know how the lion roars? Wow. Yes, what do you want now? This grasshopper is very scared now. Lion, I'm very hungry and very cold. Can you please give me some food to eat? Now this lion is saying, what? You want food to eat? Wow. All these days you are playing and enjoying. You didn't save anything for the winter. No food for you. Get out. Now this grasshopper is very sad. Why? No food. Because dog also didn't get food.
And this puppy also didn't give anything, and the lion also didn't give anything. So the grasshopper felt very sad, and it was just thinking, what shall I do? Again, it got an idea. Okay, I'll go and ask my friend. Who's that friend? Yes, the same ant, what you saw earlier. So this grasshopper went to the ant's house. So again, it started to go to the ant's house, and it knocked the door. Now the door was open. Who came out? Yes, the ant came. Now the grasshopper is telling, ant, I feel very bad. It's very cold and hungry outside. Can you please give me some food? So now the ant is telling, that's what I told you already. You were always playing and enjoying and singing and dancing, and you didn't save anything for the winter. I told you that this day is going to end and the winter is going to come, but you didn't save anything. What can I do for that? Now this grasshopper, please, please, I beg you, please, 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 can you give me some food? So this ant is very good ant and very sweetheart. So what did this ant say? Okay, come inside. For this time I forgive you. You can come inside. We all can have a feast. But what you should do? You have to stay for tomorrow. So they both went inside and they all had their lunch together and they all enjoyed together. You know how they enjoyed? La 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 la. La 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 la. Okay, now we have come to the end of the story. So the moral of the story is you can play, enjoy, and you can taste the life also. But at the same time, you have to be cautious about tomorrow. You have to save something for the tomorrow. That is also needed. I hope you all enjoyed this story. So once again, I thank you all for giving me this opportunity. Stay home and stay safe. Thank you. வாழ்க்கையில் நாம் உயர்வதும் தாழ்வதும் நாம் மேற்கொள்ளும் அணுகுமுறை ஒன்றிலேயே அடங்கி இருக்கிறது என வெட்டுக்கிளியாகவும் எறும்பாகவும் மாறி உழைப்பின் மகத்துவத்தை கூறிய வெண்ணிலா அவர்களுக்கு நன்றி. பன்முக திறன்களின் பிறப்பிடம் நாம் வசிக்கும் வீடு. மீதி பேச வரவங்க ஒரு 2 பேர் இருக்கீங்க, 3 பேரு, கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேம்மா. வால்ட்ரிக்கு டைம் ஆகும். தேங்க்யூமா. பன்முக திறன்களின் பிறப்பிடம் நாம் வசிக்கும் வீடு. அந்த வீட்டுக்குள் அம்மாவின் கையில் உள்ள பொருட்களின் மகத்துவத்தை கூற வருகிறார் கவிஞர் சித்ரா. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துணைவேந்தர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர், நமது பல்கலைக்கழகத்தின் சாதனையாளர், சாதனை நாயகி என்று பன்முகத்திறன் கொண்ட நமது அம்மா அவர்களுக்கும், துறைத் தலைவர், நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வியலின் பன்முகத்திறன் முக்கியத்துவம். வாழ்வியலின் பன்முகத்திறன் முக்கியத்துவத்தில் உட்தலைப்பாக அஞ்சரை பெட்டியும் அம்மாவின் சமையல் திறனும். 64 வகை திறன்களில் தலைகளில், அதுவும் வாழ்க்கையின் அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் போன்ற 4 திறன்களையும் உள்ளடக்கி உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு என்றால் கண்டிப்பாக உணவின் மூலமே நம்மளால் கொண்டு வர முடியும். தங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டா, பக்கமா வச்சு பேசு. தங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா அப்படின்போது உணவு தான் முக்கியம் என்ற அடிப்படையில் அஞ்சரை பெட்டியும் அம்மாவின் சமையல் திறனும் என்ற தலைப்புக்குள் நுழைகின்றேன். அஞ்சரை பெட்டி 5 அறைக்குள் இருக்கக்கூடிய பெட்டியை தான் அஞ்சரை பெட்டி என்று நாம் சொல்கின்றோம். 5 பெட்டிக்குள் என்னென்ன இருக்குது என்றால் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம். அந்த வெந்தயம் அப்படின் போது வெந்து கூட்டல் அயம். அயம் என்றால் இரும்பு சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொருள். அப்படி பல்வகை உணவுப் பொருட்களை சமைத்து நம்மளுடைய தாய்மார்கள் உணவின் மூலம் நம்மளுடைய மகத்துவத்தை, உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்தனர் என்பது. சித்ரா, உங்களோட மைக்க வந்து வாய் பக்கமா வச்சுக்கோங்கம்மா. வாய்ஸ் சரியா. ஓகே, ஆடியோபிளா இருக்காமா? ஓகே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. சங்க காலத்திலும் தற்காலத்திலும் மகிழ்ச்சியின் மந்திர சாவி மசாலா பெட்டி, அஞ்சரை பெட்டி என்னும் மருத்துவ பெட்டி. சங்க இலக்கியத்தில் சித்தர்கள் காட்டும் வழிமுறையில் உணவே மருந்தாக உட்கொண்டனர்.
உதாரணமாக ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்பது சாதாரண நம்ம உடல் ரீதியாக நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுக்காக பெறப்பட்ட ஒரு பழமொழி. அது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பழமொழியாக தற்போது பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனைக்கு என்றால் பசு, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய். பூ என்றால் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை குறிப்பது. 1 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் நெய்யை கலந்து சாப்பிட வேண்டும், உணவில் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக தேனை உட்கொண்டால் நாம உணவில் எப்போதுமே உடல் ரீதியா நோய் என்பது அண்டாது. மருந்தே இப்ப உணவாக நம்ம உட்கொண்டு வருவதால் நாம் பல்வேறு வகையான நோய்க்கு ஆட்பட்டு வருகிறோம். அதுதான் சமையலில் மட்டும்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது இருக்கு அப்படின்றதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு அடிப்படையில் தான் ஒரு மனிதன் உணர்வை பெற முடியும். ஆக அந்த உணர்வு தான் சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனை தான் செயல்பாடாக மாறும். செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தால் சமூகத்தை மேம்படுத்தும். ஒரு அறிஞன் கூற்று, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய உணவு பழக்கத்தை அழித்தால் போதும், கண்டிப்பாக அந்த இனத்தையே அழித்து விடலாம். இதுதான் உண்மை. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்குள்ள மக்களை நோயாளியாக மாற்றி அவர்களுடைய உணர்வுகளை மழுங்கச் செய்து மருத்துவமனைகளை நிறுவி நம்மிடம் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை முழுமையாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உணவின் மூலம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய உணவு முறை, தன்னுடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை தயவு செய்து ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் முன்னோர்கள் என்ன உணவு முறைகள் சாப்பிட்டார்கள், எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள், எப்படி அவர்களால் மட்டும் பல குழந்தைகளை பெற்று பலருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தியுங்கள். உதாரணமாக ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே இட்லி தோசையை நம்ம எதிர்பார்த்து கறிக்காகவும் இயங்கிய காலங்கள் ஒரு காலம். அதாவது தீபாவளி, பொங்கல், கம்மங்களி, உருமாக்களி, கோதுமை களி, இப்படி பல்வேறு வகைப்பட்ட களி வகைகளையும் தானிய வகைகளையுமே உட்கொண்டு வந்தார். அரிசியை தினசரி உணவாகவும் அரிசியை மூலப்பொருளாகவும் கொண்ட இட்லி தோசையை தினசரி உணவாக தமிழர்கள், இந்திய மக்கள் எடுக்க ஆரம்பித்த பிறகு தமிழர்களுடைய உடல் கூறும் வெகுவாக மாற ஆரம்பித்தது. உணவில் 2 வகை, அமில வகை, கார வகை. அமிலம் என்பது மாவுப்பு சத்துக்களும், கார வகை என்பது நார்ச்சத்து, புரதச்சத்தை குறிப்பிடும். தமிழர் முழு நேர உணவாக இட்லி தோசையை மற்றும் காய்கறிகள், அதாவது கத்தரிக்காய், வெண்டை, உருளை, முருங்கை மட்டுமே அதுக்காகவே மாறிவிட்டனர். புளிப்பு தன்மை சேர்த்தால் மட்டுமே இட்லி தோசை என்பது நமக்கு கிடைக்கும். புளிப்பின் கருத்து வந்து சாகடித்தல். அந்த உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சாகடித்தல் தன்மையானது நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை சாகடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அதாவது 3000க்கும் மேற்பட்ட இயற்கையுடன் கூடிய உணவு வகைகளை நாம் சமைத்து உண்டேமானால் அதில் 4449 வகையான நோய்களுக்கு மருந்தாக நம்ம உணவு வந்து கண்டிப்பாக அமையும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நோய் என்பது அண்டாத வரை சமையல் திறன் கொண்ட அம்மாவின் உணவு சமைக்கும் திறனால் வீடு மட்டுமல்ல நாடே நலம் பெறும். தலைக்கு, அதாவது தலையிலும் பாத்தீங்கன்னா பொடுதலங்காய், நெற்றிக்கு நமக்கு ஏதாவது வலி என்றாலும் முடி உதிராமல் இருப்பதற்கு கரிசலாங்கண்ணி, நெற்றி அதாவது 127 வகையான தலைவலிக்கு நார்க்கடுகு, சுடுக்கு தக்காளி என்ற ஒரு சிறிய ஒரு வைத்தியத்தை செய்தாலுமே போதும். 127 வகையான தலைவலி என்பது நம்மளை அண்டவும் அண்டாது. முகப்பொலிவிற்கு அம்மன் பச்சரிசியும் சுத்தி இலையையும் முகப்பொலிவிற்கு நம்ம பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம பயன்படுத்தினால் நல்லா இருக்கும். காது வலிக்கு ஜாங்கு மட்டையும், வயிற்று வலிக்கும் காற்று உபசமாக இருக்கக்கூடிய வயலுக்கு வந்து கல்யாண முருங்கையும் பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு முடக்கத்தான், வாதிநாராயணன் இதனை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும். வெள்ளைப்படுதலுக்கு, பெண்களுக்கே உரித்தாகக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு ஆராக்கீரையை உட்கொண்டுமானால் சமைத்து உட்கொண்டுமானால் அந்த நோய் என்பது நமக்கு வரவே வராது. நீண்ட நாள் உதிரப்போக்கு ஒரு சிறு கஷாயத்தை உண்டால் போதும். அது மட்டும் இல்லாமல் பாத வெடிப்புக்கு நாம் கற்றாழையை பயன்படுத்த வேண்டும். முதுகு தண்டுவடத்திற்கு, சவ்வு தேய்மானத்திற்கு நாம் பிரண்டையை ஊறுகாயாகவும்
கஷாயமும் குடித்து வந்தால் நமக்கு அந்த எலும்பில் இருக்கக்கூடிய ஜவ்வு தேய்மானம் என்பது நம்மளை அணுகாது. அது இது மட்டுமல்ல, இதை விட அதிகமான உணவுப் பொருள் இருக்கு. நேரம் கருதி நான் சுருக்கி என்னுடைய உரையை உணவே மருந்து, மருந்தே உணவு என கூறிய சித்ரா அவர்களுக்கு நன்றி. பழமொழி பற்றியும் அதில் மறைந்துள்ள வாழ்வியலின் பன்முக திறன்களை பற்றியும் கூற வருகிறார் ரேவதி. ரேவதி 3 நிமிடத்தில் முடிக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோமா? ரேவதி ப்ளீஸ். ஆன்றோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எனது இனிய தொடக்கத்தை தொடங்குகிறேன். உன்னை பற்றி எப்போது நீ அறிய தொடங்குகிறாயோ அப்போதுதான் உன் பயணத்தையும் நீ தொடங்குவாய். ஒரு மனிதன் எப்போது தன்னை உணர்ந்து கொள்கிறானோ அப்போதே அவனது வாழ்வின் இலக்கம் அவனிடம் உதயமாகும். இலக்கை அறிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்க முடியும். ஒருவனிடத்தில் தன்னை பற்றிய புரிதல் எப்போது உண்டாகிறதோ அப்போது மட்டும்தான் தன்னுடைய திறன் அறிந்து அதற்கான வாழ்க்கை பயணத்தை அவன் அமைத்துக் கொள்ள முடியும். அடுப்படியில் தொடங்கும் வாழ்க்கை திறனானது அலுவலக படி என ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறனானது புதைந்துள்ளது. நாம் உருவாக்கி கொள்ளும் எண்ணங்களில் தான் நம்மை உருவாக்கி கொள்ளும் திறன் உள்ளது. நாம் உருவாக்கும் எண்ணங்களில் தான் நம்மை உருவாக்கி கொள்ளும் திறன் உள்ளது. அன்றாட வாழ்க்கையின் தேவைகளையும் சவால்களையும் திறன்பட மனிதர்கள் சமாளிக்க உதவும் அனைத்து யுக்திகளுமே வாழ்க்கை திறன்கள் தாங்க. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறனானது புதைந்துள்ளது. அதற்கு முக்கியமானது புரிதல் திறன். நாம ஒரு அர்த்தத்துல சொல்றத கூட அவங்க ஒரு அர்த்தத்தில் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரிதான் நம் முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை உதாரணமாக நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதற்கு உதாரணமா சொல்றது என்னன்னா, பழமொழியை சொல்லலாம். இந்த பழமொழியை சொன்ன உடனே நம்ம அனைவருக்குமே ஒரு காமெடி நினைவுக்கு வரும். கமல் சார் ஒரு படத்துல சொல்லி இருப்பாரு, பழமொழியை சொன்னா ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொல்லி இருப்பாரு. அப்படி அனுபவத்தால சொன்ன பழமொழிகளை ஆராயாம விட்டதுனாலதான் இன்றும் அதே பழமொழிகளை வேறு வேறு அர்த்தங்கள்ல புரிந்து கொண்டு நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். பழமொழிகள் எப்பவுமே ஒரு சூழ்நிலைய சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் நமக்கு உணர்த்திடுங்க. நம் முன்னோர்களின் வாழ்விலே பூத்து காய்த்து கனிந்த அனுபவ வாக்குகள் தான் பழமொழிகள். அந்த பழமொழிகளோட அர்த்தங்களை நம்ம தவறாக புரிந்து கொண்டு அதனை நடைமுறையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னைக்காவது நம்ம கழுதை கிட்ட கற்பூரத்தை கொண்டு போய் வாசனை வருதான்னு நம்ம கேட்டிருக்கோமா? இல்லவே இல்ல. அதாவது ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்றத நாம பழமொழிய உதாரணமா சொல்றோம். ஆனா அதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கழு தைக்க அறியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழுங்கிற ஒரு கோரை புல்லுல பாய தைச்சு நம்ம அதுல படுக்கும் போது நமக்கு கற்பூர வாசனை வருமா. அதை உணர்த்தின பழமொழிதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அடுத்து, 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. 5 பெண் குழந்தைகளை பெற்றாலே அவனுக்கு போய் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அதுதான், 5 பெற்றாலே அரசனும் ஆண்டிதான் அப்படின்னுட்டு. ஆனா அதனோட விளக்கம் அது அன்று. அதனோட விளக்கம் என்னன்னா, ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தந்தை, ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்புகள், பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகள், இந்த 5ம் உள்ள குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் முன்னேறாது அப்படின்ற அழுத்தமாக உணர்த்திய பழமொழிதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. இன்னைக்கு நம்ம புகை மன்னர்கள் அனைவருமே சொல்றது இந்த பழமொழிதான். ஏன்னா பெரியவங்களே சொல்லிட்டாங்களாம், புண்பட்ட மனதை புகைவிட்டு தான் ஆத்தணுமா. என்னைக்குமே நம்ம முன்னோர்கள் நம்ம தீய வழியில செல்வதற்காகவோ நாம அழிந்து போவதற்காகவோ எந்த ஒரு அறிவுரையும் சொன்னதே இல்லை. அதாவது புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. நம்ம ஒரு மனநிலையில காயப்பட்டு இருக்கும் போது வேறொரு செயலில நம்ம மனதை செலுத்தி நம்மோட காயத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்ட பழமொழிதான் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து. அடுத்த இறுதியாக ஒரு பழமொழி சொல்கிறேன். இன்னைக்கு அன்றாட வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மாமியார் மருமகள் சண்டை. எந்த வீட்லயும் இந்த சண்டை இல்லாம இருக்கவே இருக்காது. சண்டை வந்தாலே உடனே ஒரு பழமொழி அந்த இடத்துல வரும். நான் சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கோம், மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடமா. இந்த பழமொழியை நம்ம கேட்காத நாளே இல்ல. எந்த மாமியார் மருமகள் சண்டையில சொல்லாததும் கிடையாது. ஆனா அதுல எவ்வளவு அழுத்தமான ஒரு அர்த்தம் இருக்குன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம்,
மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அதாவது தன் விளை நிலத்துல மாமியார் போய் உழைக்கும் போது அந்த மண்ணுக்கு உரமாகுமா. திருமணம் ஆகி வந்த மருமகளும் சேர்ந்து உழைக்கும் போது பொண்ணும் பொருளும் சேர்ந்து செல்வ செழிப்போடு அந்த குடும்பம் வாழுமா. இத உதாரணமா சொன்னதுதான் மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இவற்றை போல எண்ணில் அடங்கா பழமொழிகள் நம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தவறுதலாக புரிந்து கொண்டு நாம நடைமுறையில பயன்படுத்திட்டு இருக்கோம். இது பழமொழியில மட்டும் கிடையாது, வாழ்க்கையில தான். வாழ்க்கையிலயும் ஒவ்வொருத்தர் கூறுவதையும் நாம தவறாக புரிந்து கொண்டு எத்தனையோ உறவுகளை நாம சிதைத்து கொண்டிருக்கிறோம். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. அதில் சிறிது தூரம் வேண்டுமானால் மிதக்கலாம், ஆனால் நீண்ட தொலைவு பயணம் செய்ய முடியாது. எனவே வாழ்வியலின் பன்முக திறன்களில் புரிதல் திறன் மிகவும் முக்கியம் என்பதை அழுத்தமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரேவதி. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அர்த்தம் என்றார் சுவாமி விவேகானந்தர். வாழ்வியலின் பன்முக திறன்களின் முக்கியத்துவத்தை என்னுடைய திறமையான பேச்சாற்றல் மூலமாக கூற வருகிறார் சாய்ராஜ் அவர்கள், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எம் பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர், கல்விக்குழு தலைவர், அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், என்னுடன் பணியாற்றும் துணை உதவி பதிவாளர்கள், அலுவலக நண்பர்கள் மற்றும் 51 கல்வி நிறுவனங்களை சார்ந்த தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இலக்கு 2030 சிகரம் தொடுவதில் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துவதின் இன்றியமையாமை என்ற முதன்மை தலைப்பின் கீழ் 51 இணை தலைப்புகளை கொண்டு 51 கல்வி நிறுவனங்களை இணைத்து 51 மணி நேர உலக சாதனை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வாழ்வியலில் பன்முக திறன்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும் பொழுது, காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது என்பார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் என்கிறது பகவத்கீதை. ஆம், வாழ்வியலில் பன்முக திறன்களோடு மிளர வேண்டுமானால் சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கமும் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில சோகங்களை நேசிக்க பழகவும் சில சோகங்களை மறக்க பழகவும் கற்றுக்கொண்டால்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாத உதவி எப்போது ஜெயிக்கும் தன்னம்பிக்கை என்று சொல்வார்கள். அதனை நாம் நன்கு உணர வேண்டும். மொழி, தர்க்கம், கணிதம், காட்சி, உடற்பயிற்சி, விளையாட்டு, இசை, மனித தொடர்பு, தன்னிலை அறிதல், இயற்கையோடு இருத்தல் போன்ற பல்வேறு வாழ்வியலில் WHO என்று சொல்கிறார்களே, உலக சுகாதார மையம், அவையும் இந்த மல்டி பர்சனாலிட்டி பன்முக திறன்கள் என்று ஒன்று வரிசைப்படுத்தியிருக்கிறது. அவை செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் தன்னை அறியும் திறன், எம்பதி பச்சாதாபம் கொள்ளும் திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் விமர்சன சிந்தனை திறன், கிரியேட்டிவ் திங்கிங் ஆக்கத்திறன், டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பயனுள்ள தொடர்பு கொள்ளும் திறன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொருவருக்கிடையேயான தொடர்பு திறன், ரெசிலன்ஸ் ஸ்கில் நெகிழ்வு திறன், செல்ஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு திறன், செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாட்டு திறன், டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ஸ்கில்ஸ் தொகுத்தறி மற்றும் பகுத்தறிவு திறன். இப்படி பல திறமைகளை வரிசைப்படுத்தி இருக்கிறது. மேலும் ஆசிரியர் என்பவர் போதகர் மட்டுமல்ல, அவர் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் தத்துவ ஞானியாகவும் விளங்க வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அயற்சி இல்லாத முயற்சி செய்ய வேண்டும். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். ஆம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பன்முக திறன்களை போதிக்க கருத்தியல் மற்றும் செய்முறை மூலம் ஆர்வமுடனும் ஊக்கத்துடனும் முற்பட வேண்டும். சான்றாக
திருவாரூர் மாவட்டத்திலே மேலராதநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால் வெறும் ஏட்டுக்கல்வி போதாது, களத்துக்கே சென்று நேரடியாக கற்கும் அனுபவ கல்வியைத்தான் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்குள்ள பன்முக திறன்களை வளர்க்க வேண்டும் என்று, சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு பயணம், அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு அழைத்து சென்று அங்குள்ள நடைமுறைகளை பற்றி அவர்களுக்கு தெரிந்து கொள்ள செய்தல், விவசாயம் பற்றிய அனுபவத்தை தெரிந்து கொள்ள வயல்வெளிக்கே அழைத்து செல்லுதல் போன்ற பல வகையான நேரடி அனுபவத்தை கொடுக்கும் செயல்களை அவர்கள் செய்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் சிறந்தாண்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் நடிகர் மதிப்பிற்குரிய விவேக், அவர் நம்முடைய மக்கள் ஜனாதிபதி என்று நாமெல்லாம் அன்போடு மரியாதையோடு அழைத்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோடு ஒரு பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே விவேக் அவர்கள் நம்முடைய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் கேட்கும் பொழுது, உங்கள் கண்டுபிடிப்புகளிலே எதை நீங்கள் சிறந்ததாக கூறுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், விமானத்திற்கான உலோகத்தை எடை குறைக்கத்தான் கண்டுபிடித்தோம், மேலும் அதனை போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் நடப்பதற்காக காலுறையின் எடையை 4 கிலோவில் இருந்து 400 கிராமாக குறைத்தோம். அதனால் குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் என்று சிரமமில்லாமல் அதனை பயன்படுத்தி நடந்தார்கள். அது எனக்கு மிக மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பதிலளித்தார். எஸ், his multi-personal skills show that life skills are very essential for our life to maintain a healthy body and a healthy mind. Any skill that is useful in our life can be considered as a life skill. We need the life skills to make the most out of life. Life skill is essential to deal well and effectively with the challenges of life. For example, tying our shoelaces, swimming, driving a car, using a computer, studying skills, constructing a house, working in an office, attending the interview, organization skills, time management skill, learning skill, anger management skill, carrying our body, exercising to remain healthy, emotional intelligence, listening, speaking, reading, writing and artificial intelligence, மொழி ஆளுமை திறன், இலக்கிய சுவை, உணர்வாற்றல், தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை, தெளிவான எழுத்து, தகவல் பரிமாற்றம் என்று மிக சிறப்பான முறையிலே இலக்கண அமைப்பு, அழகியல், இலக்கிய, சமூக பண்பாடு, உளவியல் கூறுகளை மையப்படுத்தி மாணவர்களின் எண்ணம், ஆர்வம், விருப்பம், ஆளுமை, மைய கருத்தறியும் திறன், குறிப்பெடுத்தல், பகுத்தல், தொகுத்தல், விவரித்தல், வெளிப்படுத்துதல், இதழ் தயாரித்தல், நாட்டுக்குறிப்பு எழுதுதல், எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளித்தல், சந்தித்தல், கற்பனை திறன், படைப்பு திறன், கதை, பாடல், கட்டுரை, உரையாடல் மூலமாக நாடகங்களை உருவாக்கும் திறன், தானே கற்கும் திறன், படைப்பு திறன், சொற்களஞ்சிய பெருக்கத்திறன், சொல்லாட்சி திறன் ஆகிய பன்முக திறன்களை மாணவர்கள் மாணவ பருவம் முதலே கற்றுக்கொள்ள செய்தால் மனிதர்கள் தங்களது எண்ணத்தையும் கருத்தினையும் தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி பிறருடன் சிறந்த முறையில் கருத்து தொடர்பு கொள்ள பாலமாக அமைவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களுமே பன்முக திறன்களை வளர்க்க பயிற்சி அளிக்க வேண்டும். எஸ், to improve is to the change, to be perfect is to change often. ஆம், மென்மேலும் பயிற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைந்த பன்முக திறன்களாக நம் வாழ்வில் பயன்படும், பரிணமிக்கும். நிகழ்கால செயல்களே எதிர்காலத்தின் படிகள். எதிர்காலத்தை நிர்ணயிப்பது தேடலின் நோக்கமே. தேவையில்தான் தேடல் பிறக்கும். அந்த தேடலே பன்முக திறன்களை கொண்ட அனுபவத்தை கொடுக்கும். உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே நம்முடைய பன்முக திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். Enjoy your skills without risking your life. Yes, we have to acquire multi-personality skills that equip us for life's most important activities. உதாரணமாக மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், APJ அப்துல் கலாம் அவர்கள், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆப்ரஹாம் லிங்கன், மைக்கேல் ஜாக்சன், அடால்ஃப் ஹிட்லர், அரிஸ்டாட்டில் என்று பல ஆளுமைகளை பன்முக திறமைகளால் மிளிர்ந்தவர்களாக நம்மால் கூற முடியும். மேலும் ஓப்ரா வின்ஃப்ரே, வங்காரி மத்தாயி, சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, ருத் மனோரமா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், சரோஜினி நாயுடு, இந்திரா காந்தி அம்மையார், விஜயலட்சுமி பண்டிட் போன்ற பல பெண்மணிகளை நம்மால் உதாரணங்கள் காட்ட முடியும். இளைஞர்களே, நண்பர்களே, உங்களுடைய விருப்பம், திறமை அல்லது அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்கள் அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையே அழகாக்கும் என்று நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கூறியிருக்கிறார்கள். நம் வாழ்க்கையின் அடிப்படை தேவையான பன்முகை திறன்களை ஆரோக்கியமான வாழ்க்கை பாணியில் தொடர்ந்து
வாழ்வியலில் திறன்களாக மிளிரச் செய்ய நமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊடகங்கள் நமக்கு மிகவும் சிறந்த கற்றல் அனுபவங்களாக மாற்ற துணை புரிபவர்கள். நாளைய சவால்களையும் இன்றைய சிக்கல்களையும் தீர்க்க அவை மிகவும் உதவியாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய பன்முக திறன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெற்றியடையவும் மிளிரச் செய்யவும் செய்கிறது என்பதை ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்து, நேரம் கருதி எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பினை அளித்த அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரி அவர்களுக்கும் இக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் என்கிறார் பாரதியார். பிரச்சனைகளை எதிர்கொண்டு திறன்களை வளர்த்து முன்னேறுவதே எம் மனிதகுலம் என்று கூறி, இறுதியாக எங்களது பல்கலைக்கழக நிகழ்ச்சியின் மணிமகுடமாக நன்றியுரையை கூற வருகிறார் முனைவர் ஞானசௌந்தரி மேடம், உதவி பேராசிரியை, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். Thank you, Princy. Am I audible? Yes, ma'am. Thank you so much, ma'am. Saying thank is more than good manners. It is good spirituality. At the outset, I thank God Almighty for this wonderful event organized by Tamil Nadu Teachers Education University Center for Capacity Building Programs for School Teachers by our university on the title Importance of Multi-Personal Life Skills. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. First and foremost, I thank our Honorable Vice Chancellor Sir, who despite his busy schedule has found time to grace this occasion. Thank you, sir. And also I express my heartfelt thanks to our Registrar Professor Balakrishnan Sir and Controller of Examinations Professor M. Govindan Sir for their wonderful support. Thank you, sirs. We are grateful to our HOD Professor V. Ganesan Sir and my HOD Professor Mani Sir for their words of encouragement, able of guidance. Thank you so much, sirs. I ask special gratitude to Dr. Mohan, Deputy Registrar, Tamil Nadu Teachers Education University for the welcome address. Thank you, sir. And I thank Dr. T. Shivashakti Rajamal, who have worked round the clock and tireless effort to make this session a grand successful. Ma'am, you are the inspirational women. Thank you, ma'am. I thank all the distinguished participants for the powerful resource to expertise. Mr. S. Durairaj Sir, Assistant Registrar, Tamil Nadu Teachers Education University, B. Princy, M.Ed first year, M. Hema, M.Ed first year, P. Udayakumar, M.Ed first year, P. Deepa, M.Ed first year, R. Vanilla, M.Ed first year, P. Chitra, PhD scholar, and N. Revati, M.Ed first year. Because of time bound, I can't say many of the names. Sorry to say this. Once again, I thank you all for your attention. Thank you. Thank you so much. Dr. Premalata ma'am. Start பண்ணிடலா ma'am. Sir. Yes, madam. Yes, madam. ஆரம்பிச்சிரும். Okay. He is the hero, adventurer, storyteller, and he is the hero, adventurer, storyteller, and singer. Whatever you today, it is because of his adventures. Yes, he is your dad. Ma'am, unmute பண்ணுங்க ma'am. நீங்க பேசும்போது அன்மியூட் பண்ணிக்கோங்க. பிரியா வந்து மியூட் பண்ணிக்கோங்க. பேசும்போது அன்மியூட் பண்ணுங்க. பிரேக் வாய்ஸ் எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்று தந்தையர் தினம். On behalf of Center for Capacity Building for School Teachers, we bow our heads to all the academic fathers who guide us in every moment. Respected sirs of the dais, happy Father's Day.
Donald Trump said, as long as you are going to think anyway, think big. Yes, always big thinking makes great achievements. Now, our Tamil Nadu Teachers Education University and Teachers Education Universities Center for Capacity Building Program for School Teachers has completed its achievement by completing the task of assist world record by 51 titles with 51 awesome science and educational institutions for 51 continuous progressive hours of a mega international virtual program. If you are working on something exciting that we really care about, you don't have to be pushed. The vision pulls us, so it leads us to another achievement. In this way, we are at the end of second world record achievement. Welcoming all is the cultural fundamental. Small cheer and great welcome makes a feast. It is the moment of cheering each other. So I call upon Professor M. Govindan, Dean of Faculty of TNTEU, Chennai, to welcome the gathering. I welcome you, sir. Thank you, ma. Good evening to all. Really, I am very happy to welcome our most respected and honorable Vice Chancellor, Professor N. Panjanatham sir, and respected Registrar, Professor V. Balakrishnan sir, to this validity function of the World Record event, jointly organized by Center for Capacity Building Programs of the Tamil Nadu Teachers Education University, in collaboration with 51 arts, science and education institutions with Assist World Record EOCA. On behalf of the organizing committee, I welcome both of you, sir. Next, it gives me an immense pleasure and a great honor for me to welcome Professor S. Gadiravan to this great world event as a special guest. Really, I am happy to share some of Professor Gadiravan sir's achievement in this platform. Professor Gadiravan sir is presently working as Controller of Examinations, full additional charge of Periyar University, and also he is the Dean of Social Science and as well as the head of the Department of Psychology of Periyar University. Sir is having 23 years of teaching, research and counseling service and experiences. Professor got 2 PhD degrees, that is one in psychology from Annamalai University and the other one in educational technology from Bharatiyar University. Under his able guidance, 16 PhD scholars and 51 MPhil scholars attained their degrees. Sir is the gold medalist in his undergraduate degree as well as university rank holder in the MA degree at Madras University. Sir has visited recently some foreign countries like USA and Malaysia to deliver special address and also organizing training programs. Sir has published nearly 80 research articles in the reputed national and international journals. He has also organized more than 20 workshops, seminars and conferences. And also, Sir has conducted more than 200 training programs for various stakeholders. Apart that, our respected Professor Gadiravan sir is very sincere, hardworking, straightforward, and a very disciplined teacher, researcher, and administrator. Friends, I can say, Sir was my teacher when I was studying MA in psychology at Annamalai University. Sir was my teacher, as well as my well-wisher, my mentor. Such a great personalities with us as a chief guest of today's validity function. On behalf of the Tamil Nadu Teachers Education University and the organizing team,
I wholeheartedly welcome Professor Kadiravan sir. I utilize this platform to welcome the 4 supporting pillars of our university programs: Dr. R. Rajendran, founder, Assist World Record; Dr. Austin Giltes, founder, Tamil America Television; Dr. Muhammad Mahidin, MDS Management Consultancy, Sharjah, UAE; and Dr. Ravi Govindaraj, Head, Training and Development, Integral Training Center, Qatar, to this mega event. Next, I am extremely happy to welcome the well-wisher of our university, Dr. R. Vijay Kumar sir, formerly Deputy Secretary and the Regional Director of NCT New Delhi, to this World Record event. I also welcome my own colleagues, Professor P. Ganesan, Head Department of Pedagogical Sciences; Professor Mani, Head Department of Educational Planning and Administration, for their moral support and help to organize this program. Next, I also welcome Sadhani Penmani, Dr. T. Sivasthi Rajamal, Coordinator, Center for Capacity Building for School Teachers of our university, for taking more pain to organize this wonderful event. Finally, I welcome Dr. Premalada, Assistant Professor, Bharatiya University, and Mrs. S. Abhida Shanmugh Priya, Research Scholar, VHNSN College, Virudhunagar, for their cooperation and support to organize this program. Last but not least, I welcome all the participants who participate in this World Mega Event with a great success. Once again, I welcome you all for this mega event. Thank you, Ananda. Thank you so much, sir, for your fantabulous welcome address. You are the spark, the inspiration, the guide, the candle to all the faculty and the students. I am deeply thankful for leading all of us. Thank you, sir. Thank you so much. Every achievement has a record. To record it, there is a need for education. Here, for this gathering, 51 colleges, 51 arts and science colleges and B.Ed colleges for the 59 hours continuous events under the umbrella title Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reaching Higher Heights, is waiting for the education of the Assist World Record Research Foundation. Now, I request Dr. Rajendran to give educator address. The platform is yours, sir. Sir. Sir, unmute yourself, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். அற்புதமான மாலை வேளையில் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ், காரப்பாக்கம், சென்னை, was successfully organized and achieved. Today, the Assist World Records, in cooperating with 51 subtitles with 51 educational institutions of art, science and education, they started to aim to achieve for 51 hours, but they achieved for 59 hours today. So congratulations for the entire team members and for the teachers, faculties, and the vice chancellors as well as. And also it was successfully telecasted in Tamil America channel as well as the universities or YouTube channel also. The concept of the aim is to empower Vision 2030, importance of enhancing life skills for reaching higher studies. இந்த நிகழ்வு அற்புதமாக 18ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சிறப்பான முறையில் துவக்கப்பட்டிருந்தாலும் இந்த வெல்கம் அட்ரஸ் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் தவிர்த்து 10 மணிக்கான we are calculating the 10 a.m. hours on 18th June.
இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ப்ரொஃபசர் எம் கோவிந்தன் சார், டீன் ஆஃப் ஃபேக்கல்டி, இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தலைமையேற்று வரவேற்புரை ஆற்ற இருக்கும் அவர் ப்ரொஃபசர் என் பஞ்சநாதம் சார், வைஸ் சான்சலர் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. மேலும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இந்த குழுவினை வாழ்த்த வருகை புரிந்துள்ள ப்ரொஃபசர் எஸ் கதிரவன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், எஃப்எஸ்சி, டீன் சோசியல் சயின்ஸ், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம். Also, those who are going to give the felicitation address, Dr. R. Vijay Kumar, Regional Director and Deputy Secretary, former NCT, New Delhi, and beloved brother Austin Giltis, founder of Tamil America Television, Professor P. Ganesan, Head of Pedagogical Science, Professor S. Mani, Head Department of Educational Planning and Administration, and our beloved assistant record holders, Dr. Mohammad Mohiddin, MDS from UAE, and Dr. Ravi Govindraj, Head of Internal Training Center, Qatar, and the heroine of the event, Dr. T. Siva Shakti Ammal, Rajamal, Coordinator, Center of Capacity Building, Program for School Teachers, and Master of the Ceremony, Dr. T. Premlada Madam and Madam Savita Shanmugapriya. இந்த அற்புதமான நிகழ்வு பல்வேறு தலைப்புகளில் இங்கே உரையாற்றுள்ளார்கள். அதில் ஒரு சில முக்கியமான தலைப்புகளை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 51 கல்லூரிகள். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்றைய தலைமுறை சிகரம் தொட இன்றையமையாத வாழ்வியல் திறன், வெற்றி பாதையில் பெண்கள், பாரதம் போற்றும் பாரம்பரிய கலைகள், இளைஞர் திறனும் இணையற்ற இந்தியாவும். இப்போ பாரம்பரியங்கள் எல்லாம் அழிந்து வருகிறது. அதையும் இந்த நிகழ்வுல அதை தூசி தட்டி எடுக்கும் விதமாக இந்த கல்லூரி செய்துள்ள பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். மேலும் நாட்டுப்புற பாடல்கள், 2030 சமூக மேம்பாட்டிற்கான வாழ்வியல் திறன் போன்ற அற்புதமான தலைப்புகளில் இந்த நிகழ்வுகளில் மேலும் இந்த நிகழ்வில் சிலம்பாட்டத்தை பற்றியும் இங்கே விவாதம் பண்ணியுள்ளார்கள். சிலம்பாட்டம் என்றால் பல இளைய தலைமுறைக்கு மறந்து விட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த சிலம்பாட்டத்தையும் இன்று இந்த நிகழ்வுகளில் அதை எடுத்துரைக்கிறார்கள் பார்க்கும்போது, ஏன்னா சிலம்பாட்டத்தில் பல சாதனைகளை நாம் தொடர்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அதை பார்க்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி மைம் என்றது அயல்நாட்டு கலையை சேர்ந்தது. ஆனா இருந்தாலும் இன்று இங்க இருக்கும் இளைஞர்களுக்கு ஊக்குவித்த விதமாக அந்த நிகழ்வுகளும் செய்துள்ளார்கள். மேலும் கருத்து பட்டறை, கருத்தரங்கம், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக என்விஷனிங் சோசியல் ஸ்கில்ஸ் ஃபார் கேரியர் டெவலப்மெண்ட், டெக் டாக்ன்றது ஒரு அயல்நாட்டு சார்ந்த 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த டாக்ல அந்த 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த கூட இங்க உட்புகுத்தி டாக் ஷோ டெக் டாக் செய்துள்ளதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் பசில் கிரியேஷன், ஸ்டோரி டெல்லிங், பல்சுவை நிகழ்ச்சி, செமினார், ரெசிக்டல், வீர விளையாட்டுகள், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் இளைஞர்கள் இப்பயே ஏற்படுத்தி கொடுத்து பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அனைவரும் பத்திரிகை தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் சார் அவர்களுடைய குடும்பம் சார்பாக 100 கெமிட்டோ சேட்டலைட் விண்ணில் ஏவி சாதனை படைத்தார்கள். அந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வை எப்படி அட்ஜுகேட் இருக்கணும் அதே மாதிரி என்னையும் அழைத்திருந்தாலும் நான் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைய வழியாக துவக்கி வைத்தார்கள். மேலும் நேரடியாக பிரம்மோஸ் திட்ட ஏவுகணை இயக்குனர் சிவதானை பிள்ளை சார் வருகை புரிந்தார். அப்போ அவர்களை வருகை புரிந்த பிறகு அனைவரது பார்க்கும் அவர்கள் மீதுதான் இருந்தது. அவர் வந்த உடனே வெங்கடிக்க கூட உடனே ஸ்டேஜுக்கு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா அவர் அந்த மாணவர்கிட்ட தான் போனார். அந்த பிள்ளைகள்
அந்த கிட்ஸ் இது வந்து என்னன்னா ஃபெமிடோ ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கல்லூரி மாணவர்களாலும் பள்ளி மாணவர்களாலும் உருவாக்கப்பட்ட அந்த ஃபெமிடோ ஸ்டேட்டஸ். அவர் அது நேரா அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு அவர்களோட கலந்துரையாடி ஸ்டேஜ்ல வந்து கூப்பிட்டுனே இருக்காங்க, சார் நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க சார், வாங்க சார். அவர் வந்து அந்த ஆசிரியரா தான் அந்த மாணவர்களை வந்து பார்த்தார். அவர்கள்ட்ட கிட்ட போயிட்டு அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கா, அது ஏதாச்சும் டவுட்ஸ் எதனா இருக்கா சொல்லிட்டு அந்த ஈடுபாட்டுடைய வந்து அவர் அவ்வளவு நேரம் செலுத்தினாரு. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இந்த நிகழ்வுக்காக சிவசக்தி மேடம் கூட நாங்க ஒர்க் பண்ணும்போது தங்களுடைய யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அந்த முழு ஈடுபாடை வந்து பார்க்க முடிஞ்சது சிவசக்தி மேடம் மூலயமாக. அந்த ஒவ்வொரு நிகழ்வை வடிவமைக்கிறதுக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட் ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வுகளை சிறப்பான முறை செம்மையாக வடிவமைப்பதற்கு பின்னால் இருந்து உங்களுடைய பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியராக ஒரு அற்புதமான ஒரு முயற்சியை அனைவருக்கும் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு வைஸ் சான்சலர் உங்களுக்கு கிடைத்து இருப்பதால் பல ஆயிரம் சாதனைகள் நீங்கள் படைக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இந்த சாதனைக்கு வித்திட்டு இருக்கும் அற்புதமான சகோதரி டாக்டர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கும் மற்றும் 51 கல்லூரியில் சேர்ந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்வுக்கான அந்த சர்டிபிகேட் கண்டென்ட்டை வாசிக்க முற்படுகிறேன். தி சென்டர் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை, India organized a world record event titled The Longest Virtual Event on Vision 2030. Importance of enhancing life skills for reaching higher heights, an achievement made by a university on 18/6/2021 by incorporating 51 subtitles with 51 educational institutions of art, science and education for 59 continuous progressive hours to create world record event by simplifying the importance of enhancing life skills. Dr. T. Shivakti Rajammal, Assistant Professor, Department of Educational Psychology and Coordinator, Center for Capacity Building Programs for School Teachers, Tamil Nadu Teachers Education University, Chennai, was the organizing secretary for this mega event. The live telecasts were attended by the Tamil America channel. Total number of speakers, including students, teachers, and teaching faculties, the world record event were 622. The total number of participants who attended the event were through online 9,430. Also, besides this, more than 3,000 participants participated through YouTube channel and through Tamil America channel. This newly created world record event commenced on 18th June 2021 at 10 a.m. and ended on 20th June 2021 at 9 p.m. The world record event was executed in Tamil and English languages through Google Meet platform. So I once again congratulate the entire team and the university and the vice chancellors and directors, deans and HODs of the department. Thank you, madam. Thank you for giving the opportunity. Thank you. Yes, sir. You have rightly said. Honorable Vice Chancellor is the backbone of this success. Thank you so much, sir, for noticing and appreciating our contributions. Your cooperation made us to succeed. Thank you, sir. Thank you, ma'am. Your action inspire others to dream more, learn more, do more, and become more. You are a leader, says John Adams. Yes, for us, it is none other than Honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, Professor N. Panchanadam. He is an inspiring dream vision leader, a great academician, mentor, and administrator. His guidance and advice is very valuable to us in all the ways. His words of encouragement, guidance, and advice kept us active throughout the event and helps us to reach the higher heights. It gives me immense pleasure to welcome
such an inspiring personality to deliver the presidential and felicitation address. Welcome, sir. Good evening to one and all. Galaxy of honorable, most respected, and achieving personalities present both on Google Meet channel and Tamil America channel, of course, YouTube viewers. Most respected Professor Kajaravan sir, a good friend to all of us, wonderful psychologist, controller of examinations, respected dean of the faculty, head of the Department of Psychology, Periyar University, and beyond all those things, and a good human being. I think this is the only university in the world, Tamil Nadu Teachers Education University, and is the only Professor Govindan has invited another professor for a program during midnight. They claim that they are friends for the past 30 years. And also Professor Govindan says, Professor Kaidaravan is my teacher. I think on that day he decided, sir, today it is your turn. My turn will come one day. And I will ask you to speak during midnight. He would have thought, I don't know, but they are very close friends. So such a dedicated human being, Professor Kajaravan is here. Dr. R. Rajendran sir, Managing Director, founder of Assist World Record. The Assist World Record, sir, like Abdul Kalam ji, you founded it on the birthday of Honorable former President of India. Yes, sir. Most of his qualities also have come to you. And you have made thousands and thousands of people to be happy today. Now you declared the result. As I told last time, we used to wait for our PhD. Viva is over, wait for the result, examiner's result. So I met 3 crore people. Pardon? I met 3 crore people in my lifetime. Great. 3 crore. But we all need another 300 years to meet so many people. So you have made them happy. That is more important. Lifetime, people who are shareholders of this program, contributed directly or indirectly, always they will have a sense of satisfaction that in the historical event, I was also one among them. So that happiness, whenever mentally they become ill, physically they become uncomfortable, they think about this event and they become happy, for which you sowed the seed, you are responsible. That is the reason we say that really you are representing the qualities of Honorable former President of India, Abdul Kalam ji. Live long with all prosperity. Our wish is you should meet all 1.38 billion of our country people and all people of other country people. You already met people of many countries. You should continue to provide this opportunity, make people happy. Such a great person. I'm closing working with the Kalam sir family also. Great. It is a great, through you, we also get that blessings. So Professor Govindan, and generally no controller will generally smile, including Professor Kajaravan, because the controller job is such a job. And only today I am seeing, after seeing Kajaravan sir, he is smiling. After seeing Govindan sir, you see Kajaravan sir is there. Generally no university controller will smile. Particularly when students are there, they will not smile. Because they think that sir, ஒரு 110 போட்டிருக்கு சார், நமக்கு 120 போட்டிருக்குன்னு பசங்க ஏதாவது சொல்லிடுவானோன்னு பயந்துக்கிட்டு பசங்களை பார்த்தாவே அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படியே பசங்களுக்கு வா என்ன வேணும் பார்த்தியா பேசுனியா கோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தா அந்த வேலைக்கு அப்படிதான் இருக்கணும், ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆஃப் த கம்பெனிஸ் மாதிரி. பட் இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரு ஆனந்தமா இருக்கும்போது பார்க்கும்போது இது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. யூ மேட் தம் டு பி வெரி ஹாப்பி.
Similarly, Austin sir, I think இன்னைக்காவது ஆஸ்டின் சாரை வந்து சிவசக்தி மேடம் பகல்ல கூப்பிட்டுருக்க வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருக்காங்களான்னு தெரியல. இப்ப அமெரிக்கால என்ன டைம்னு தெரியல. எனிஹவ் Austin sir, most respected person, taking all of us without passport visa to many countries. அவர் வந்து அவ்வளவு நாடுகளுக்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய அவருடைய இந்த தமிழ் அமெரிக்கா சேனல் மூலியமாக நம்ம அத்தனை பேரையும், நம்ம மாணவர்களை, நம்ம ஆசிரியர்களை, நம்ம தாளாளர்களை, நம்ம கெஸ்ட எல்லாரையும் பல்வேறு நாடுகளுக்கு அவருடைய ஆன்லைன் டிவி மூலியமாகவும் மற்றும் யூடியூப் மூலியமாகவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. Such a great person, we are thankful to him for this victory. Our professor Ganesan sir, இப்பதான் கொஞ்சம் பார்த்தா அவர் வேற ஒரு மீட்டிங்ல இருந்தார். காலம்புற பார்த்தா இன்னொரு மீட்டிங்ல இருக்காரு. ஒரு மீட்டிங்ல பாக்குற கார்ல வந்துட்டே பேசுறாரு, இன்னொரு மீட்டிங்ல பார்த்தோம்னா அதை வராது பாருங்க. இன்னொரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மேல அப்படியே வானத்துல இருந்து வந்தாரு. கேட்டு பாருங்க, கணேசன் சார் வானத்துல இருந்தார். சோ எல்லாரையும் போய் அவர் முகத்தை பார்த்தா ஒரு ஹாப்பினஸ். ஏதாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச 5 நிமிஷம் பேசி உங்களை என்கரேஜ். வெரி குட் பர்சன் ப்ரொஃபசர் கணேசன். சிமிலர்லி ப்ரொஃபசர் மணி அண்ட் அவர் இன்னைக்கு அவரையும் பார்த்தேன். இன்னைக்கு மட்டுமே 4-5 ப்ரோக்ராம்ல இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாரு. அதுல மினிமம் 3 வைஸ் சான்சலர் வச்சு நடத்துறாரு. மினிமம் 3. அவர் எந்த ப்ரோக்ராம கேட்டாலும் 3 வச்சு அவங்க டிஃபன் சாப்பிட போகணும்னா கூட 6 வைஸ் சான்சலர் வேணுமா, 6 பேர் சாப்பிட போடுவாங்க மினிமம். அப்படி அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி தேங்க்யூ. நீங்க இல்லைன்னு நினைச்சிட்டு நான் என்னையும் சேர்த்துக்கிட்டேன், பரவாயில்ல. சோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் ஆக்டிவிட்டி. சச் கிரேட் பீப்புள் ஆர் ஹியர். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரொஃபசர் முகமது சார், டாக்டர் முகமது சார் ஃப்ரம் UAE, டாக்டர் ரவி கோவிந்தன் ஃப்ரம் கட்டார். சிவசக்தி ராஜம்மா பத்தி நம்ம எப்படி புகழ்ந்து சொல்றதுன்னே தெரியவே இல்லை. செவனேன்னு சிவசக்தி ராஜம்மாள் மேடம் அப்படின்னு ஏன்னா இப்ப எல்லாரும் டைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் குறைஞ்ச 3 மணி நேரம் பேசுவேன். இரவு பகலாக கடினமான உழைப்பு. என்ன மேடம் சாப்பிட்டீங்களான்னா, பாப்பா நேற்று தோசை சுட்டு கொடுத்தது, பையன் இன்னைக்கு இட்லி செஞ்சு கொடுத்தாரு, ஹஸ்பண்ட் காஃபி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. என்ன ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி பாருங்க. எல்லார் வீட்லயும் நாங்க நினைச்சு பாக்குறோம் இப்படி எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி அவங்க ஹோல் ஃபேமிலி they have dedicated. that is the reason. வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறாங்க. இருந்தாலும் கூட சிரிச்ச முகத்தோட இந்த ப்ரோக்ராம ரொம்ப அருமையா கோஆர்டினேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு தாய் திரு நாட்டுக்கும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கும் இதுல பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும் அளவுக்கு அவர்களுடைய அந்த அருமையான லீடர்ஷிப்ல எல்லோரையும் அவங்கவுங்களுக்கு கோமா பேசுறவங்க, அன்பா பேசுறவங்க, லேட்டா வரவங்க, முன்னாடி வரவங்க எல்லாரையும் அரவணைத்து சென்று சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி பிரேமலதா மேடம், சிவசக்தி மேடம் சொன்னா போதும், பிரேமலதான்னு சொல்ல வேண்டாம். பிரேமலதா மேடம் சொன்னா போதும், சிவசக்தி மேடம்னு சொல்ல வேண்டாம். ஆனா அந்த அளவுக்கு ஒற்றுமையாக அவங்க முடிச்சிட்டு இருந்தா இவங்களும் முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம பல்கலைக்கழகத்துல இருந்து நம்ம சிறப்பாக சேவை செய்யறாங்க. சபிதா மேடம், student Hema, and many other dignitaries. I have missed many of your names. Dr. Vijay Kumar, NCTE. அவர் வந்து அவ்வளவு தூரம் NCTEல இருந்து பாத்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷனுக்கு தன்னால முடிஞ்சதெல்லாம் எல்லா வகையிலையுமே அது வந்து அது கரிக்குலம் ஆகட்டும், ஒரு ஸ்பீச் ஆகட்டும், NEP ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் அது இத்தனை பேர் நீங்க எல்லாம் கேலக்ஸி ஆஃப் ரெஸ்பெக்டட் பீப்புள்னோ. நைட் இட் இஸ் 10 o'clock. இட் இஸ் எ சண்டே. எப்படி நீங்க எல்லாம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை உற்சாகப்படுத்தணும். இத்தனை கேலக்ஸி எனக்கு அக்செப்ட் saying thanks to all of you with the folded hands. I do not have any other words. Such great personality. Madam, former vice chancellor sir irukanga. Sir, excellent professor Viswanathan sir. Viswanathan sir irukangala? No sir, ipoda paathen sir. Very good. So அவங்க நான் ஃபார்மர் வைஸ் சான்சலர்னே சொல்றது கிடையாது. வைஸ் சான்சலர் தான் இப்பயுமே சொல்றோம். அப்ப பார்த்தாலும் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கூடாங்க, பஞ்சே இது நல்லா இருக்கு, கோ அஹெட், இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஈவன் டுடே he is continuing to guide us, bless us. Such a great personality, Professor Honorable Vice Chancellor Sir விஸ்வநாதன் சார். அவங்க காலேஜ் ஸ்பீச்சை நான் கேட்டேன். இதுக்கு முதல்ல நம்ம இதுக்கு நடந்ததுக்கு முதல்ல இருந்தாங்க. அசத்துறாங்க, அப்படியே பிரமாதம்.
பிரமாதமான ஸ்பீச். மாணவர்களும் அவங்களும் ஆசிரியர்களும் தமிழ் வாத்தியார் அப்படியே கொட்டுது அப்படியே. அந்த மாதிரி சிறப்பா அவங்க கல்லூரியில எல்லா கல்லூரியிலும் பண்ணாங்க. அதோட 51 கல்லூரிகளை சேர்ந்த அருமையான தாளாளர்கள், செக்ரட்டரிஸ், சேர்மன், பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஸ், என்னமா பேச்சுங்கிறீங்க. சில பேர் நாடகம், சில பேர் மிமிக்ரி. அது சிவசக்தி மேடம் மாதிரி கூட ஒருத்தர் பேசினார்னு நினைக்கிறேன். மிமிக்ரி ஒருத்தர் பண்றாரு. இது நாடகம். சார் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் பாட்டு, என்னமா பேசிக்கிட்டே இருக்காரு, கடன்னு பாடுறாங்க. மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படியே கடன்னு பாடுறாங்க. எல்லாமே யாருமே அந்த சப்ஜெக்ட் லைஃப் ஸ்கில், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்கில், அதுல இருந்து வெளியிலே போகல. அதை விட்டு வெளியில போகாமலே அவ்வளவு ஒரு சிறப்பாக நிறைய டைலாக்ஸ், எவ்வளவு புராணங்கள்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள், இங்கிலீஷ், மருத்துவம், தமிழ் மருத்துவங்கள், அது மாதிரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பழமொழிகளையும் மற்ற விஷயங்களையும் பயன்படுத்தி அப்படியே கொட்டுது. அப்படி பாருங்க, 51 மணி நேரம் பேச முடியுமான்னு நான் அவங்களை கேட்டேன். 51 மணி நேரம் நடக்கிற கதையா அப்படின்னு கேட்டேன். அவங்க பாருங்க, நம்ம 59 மணி நேரம் பேசுற அளவுக்கு இவர்கள். சிவசக்தி மேடத்தோட கட்டம் பிரேக், பெரிய லாரியில இருக்கிறவங்க எல்லாம் பிரேக் போடுறதெல்லாம் கூட ஈஸி. இவங்க எல்லாரையும் பிரேக் போட்டு பேச்சை நிறுத்துறது பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் பிரேக் போட்டு அந்த பேச்சை 1 மணி நேரத்துல முடிங்கன்னு சொல்லங்காட்டி அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ப்ரிப்பரேஷன், இல்லாட்டா பேச்சு வராது. நல்ல ப்ரிப்பரேஷன். இப்ப நான் பேசுற மாதிரி ஏதாவது பேசலாம், ஆனா அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் இல்லாம பேச முடியாது. அதுல நாடகம் இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, ரவுண்ட் டேபிள் இருக்கு, டிஸ்கஷன் இருக்கு, நாட்டு மருந்து இருக்கு, புராணம் இருக்கு, சிலம்பு கலையை பத்தி சொன்னாங்க. எவ்வளவு விஷயம். அவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நம்முடைய காலத்துக்கெல்லாம் அப்பால் கூட 100 ஆண்டுகள் கழித்து, 200 ஆண்டுகள் கழித்து, இப்ப எனக்கும் கணேச சாருக்கும் கோவிந்தன் சாருக்கும் கதிரவன் சாருக்குன்னா இப்ப என்ன மனசு ஒரு பக்கம் பாராட்டு இருந்தாலும், நாங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மேடையில பேசிருக்கோம். டேப் ரெக்கார்டர்ல கூட ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்ட மேடம் கூட இருக்கோம். இவங்க எல்லாம் இருக்கிற காலத்துல பாருங்க, இன்னைக்கு முகத்தோட பாருங்க, இப்ப கணேஷ் சார் போய் திருப்பி தலை சீவிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு எல்லாம் 100 கண்ட்ரியில இப்ப கணேஷ் சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கணேஷ் சார் உடனே போய் தலை சீவிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு. ஆனா கணேஷ் சாருக்கோ, மணி சாருக்கோ, கோவிந்த சாருக்கோ, எனக்கோ இத்தனை வருஷமா பாடம் நடத்துறோம். வாரம் மீட்டிங்ல பேசுறோம், ரோட்டரியில பேசுறோம், NSSல பேசுறோம், NCCல பேசுறோம், கான்பரன்ஸ்ல பேசுறோம், செமினார்ல பேசுறோம். ஒருத்தருக்கு ஒரு போட்டா கூட எடுக்கல, டேப் ரெக்கார்டர்ல கூட ரெக்கார்ட் பண்ணிக்கல. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாம் அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு இருக்க பிள்ளைகள்லாம், ஆசிரியர்கள்லாம், தாளாளர்கள்லாம், பிரின்சிபால்ஸ் எல்லாம், டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே ரொம்ப பிரமாதமா பாருங்க. சபிதா மேடத்தையும் அந்த பிரேமலதா மேடமும் இப்ப லண்டன்ல பாத்துட்டு இருக்காங்க, ஜப்பான்ல பாத்துட்டு இருக்காங்க, அமெரிக்கால பாத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீர்கள்னு சொன்னா அது யாருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னா, தமிழ் அமெரிக்காவுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், யூடியூபுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், கூகுள் மீட்டுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ராஜேந்திர சாருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இப்படி இத்தனை பேரும் சேர்ந்து நமது பல்கலைக்கழகத்தையும் இத்தனை கல்லூரிகளையும் பல்வேறு நாடுகளுக்கு இன்னும் 200 ஆண்டுகள் கழித்து கூட அதை எடுத்து பார்ப்பார்கள். 300 ஆண்டுகள் கழித்து கூட அந்த டெக்னாலஜியில் அதை எடுத்து இதையெல்லாம் போட்டு கேட்பார்கள். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை செஞ்சு முடிச்ச அத்தனை பேரும் பல்லாண்டு வாழ வேண்டும், எல்லா வளங்களோடும் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபேட்ஸ் நீங்க இல்லாட்டினா, ஆதியாருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆதியாருக்கெல்லாம் எய்த்தாப்புல யாராவது ஒருத்தராவது இருந்தாதான் பேச்சே வரும், இல்லாட்டா பேச்சே வராது. அந்த அளவுக்கு இத்தனை பேர் மாறி இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லா சேனல்ஸ் மூலையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ். லிவ் லாங் வித் ஆல் ப்ராஸ்பரிட்டி. உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பிளெஸிங்ஸையும் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லோரும் சார்பாகவும் டாக்டர் சிவசக்தி மேடம் உட்பட பல்கலைக்கழக அதிகாரிகள், ஆசிரியர்கள் அல்லாதவர்கள், கல்லூரிகளை சேர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும், அத்தனை ஏஜென்சிஸ்க்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை அருமையா சிறப்பாக செஞ்சதுனால முக்கியமா மாணவர்களுக்கு சொல்லி முடிச்சுடுறேன். ஒன் ஸ்டெப் யூ ஆர் அஹெட்.
நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரே ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்ல 2 மாணவர்களும் ஒருத்தரா செலக்ட் பண்ணி ஆகணும். ஈக்குவலா இருக்கு, எல்லாமே மார்க் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல். அவர் என்ன பண்ணாரு, NSS எனக்கு இருக்குன்னு ஒரு பையன் எடுத்து வச்சேன், இன்னொரு பையனுக்கு NSS இல்ல. ஸோ அந்த NSS சர்டிஃபிகேட் இந்த பையனை செலக்ட் பண்ணாங்க. அதை போல இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் எவ்வளவு தூரம் ஈக்குவலா ஒரு காம்படிஷன் எதிர்காலத்துல போனாலும் திடீர்னு நீங்க அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டுடைய சர்டிபிகேட், வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்னு தூக்கி ஓடி வைக்கும் போது நீங்க மற்றவர்களை விட ஒரு ஸ்டெப் அகடாக இருப்பீர்கள். அதனால இது நம்ம ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் செய்ததாக இருந்தாலும் கூட மாணவர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஆசிரியர்களுடைய ப்ரொமோஷனுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுடைய மன திருப்திக்கும் என்னைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, நல்ல மென்டல் ஹெல்த்தும் நல்ல பிசிக்கல் ஹெல்த்தும் வருவதற்கு இந்த நிகழ்ச்சி பிரமாதமாக அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை பல்கலைக்கழகம் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அத்தனை ஏஜென்சிஸுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆர்கனைசிங் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம் எல்லோரும் சார்பாகவும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம் அத்தனை பேர் சார்பாகவும் thousands and thousands of people who are watching not only in India, United States, Europe and other countries வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். Thank you, sir. A heartfelt thank you for all that you have done, sir. Thank you. You made this historical event. You are the best because you brought out the best in others. Our highest gratitude and appreciation. We are so grateful for your presence, sir. Thank you. Thank you. Farewelling is a formality which reveals the context of concluding a program in a best way. To applause us, I welcome Professor S. Kadiravan of Psychology and Social Science Department, Periyar University, Salem, and ask him to give valedictory address. The dais is yours, sir. Most respected Professor Panjanathan, sir, the Honorable Vice Chancellor of the prestigious Teacher Education University, Professor G. Vishwanathan, sir, the former Vice Chancellor of Teacher Education University, one of the pillars of Teacher Education University, respected Registrar Professor Balakrishnan, sir, my Anna Govindan Anna, the Controller of Examinations, Teacher Education University, Ganeshan Anna, Mani Anna, Welcome. Vanakkam. Mr. Austin, then Dr. Magavat Maideen, Dr. Ravi Govindraj, Dr. Shivashakti Rajamal, who is the pillar behind this success, and my dear friend Dr. Vijay Kumar. Long back we met at Pondicherry University. After that, I think we are going to meet in this platform. So first of all, good evening to one and all. Apart from the dignitaries, first of all, I want to congratulate the Tamil Nadu Teacher Education University for organizing this mega event. And secondly, I want to place my heartiest congratulations to the participants, 622 participants, and the listeners, 9,435 listeners of this program. Okay? So these are all the information provided by Dr. Rajendra, am I right, sir? Your name? Dr. No. Rajendra, assist world record. Okay. So because of your tireless effort, this was made possible. So I place my heartfelt congratulations to you all, and the secretaries, the principals, and the participants who made this program a grand success and remarkable and recordable. So we are coming to the end of the program, so I don't want to talk much. Govindan already told me. I asked him, Anna, how long I can talk. Immediately he said, Kadiravan, we know that you can talk for hours together, but we have only 10 minutes for you, otherwise we will unplug your mic. Already he has given me the warning, so I'm keeping that point in my mind. So the program, the title of the program was really amazing. Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reaching Higher Heights. So in the title itself,
they have clearly mentioned that already we are in the good heights, but further we have to move higher. That itself is the motivating factor for the students, research scholars and teachers. So we accept indirectly in the title itself, we have already started going higher. Already we are reaching some heights. We are in some heights, but we want to go higher. So the title itself is the motivating factor. I was wondering with the title, who has prepared this title, reaching higher heights. But at the same time, one of the pathetic thing I want to mention here is, in one meeting, the Infosys chief, Thiru Narayanamurthy, he has quoted that in India we have plenty of jobs, but the biggest problem is we are unable to find out the people with the suitable skills. So I am pondering over his quote, because in one side we are producing a number of graduates, both graduates and postgraduates and professional graduates, and even for the surprise, and this is for your information, the vision of 2030 in the NEP is the country has to reach 50% gross enrollment ratio in the higher education, but Tamil Nadu has already crossed that ratio in 2021. So I'm really proud and happy to inform you people that we have already crossed that ratio. The vision 2030 was crossed in 2020 itself. That itself is the highest achievement, and we are far, far higher than compared to the other states. But at the same time, we are struggling to get the people with the suitable skills. So what's the problem with the skills? See, in any education is the man-making process. That way I need not repeat the same for the education university. So education is the man-making process. But we are preparing the individual for the fullest adult participation in the society. That's the real meaning of education. And where we are going wrong, what is the lacuna in our educational preparation of children, educational preparation of graduates? Otherwise, Infosys Chief Narayanamurthy, he wouldn't quoted this statement. We have plenty of jobs in India, but we are unable to find out the people with the skills. So the entire world is now shifted towards the skills. For instance, I don't want to make comment about what's happening in society, but at the same time, being the teacher, wherever I go, I claim myself as the teacher. That's the foremost important job. That is job which is close to my heart. That too, I used to claim that I am the PhD holder in educational technology. That's my first PhD. Okay, that is my first idea, my first label and identity. So, being a teacher educator, okay, I am wondering where we have to focus. Where is the lacuna? Where is the lacuna? Actually, here we are talking about the skill, but the students are going without skill. So, there is a mismatch between the curriculum and the skills required in the world. That might be the reason now the new education policy, most of the things are focusing on developing skills. For your information, even in our university, for our MSc Applied Psychology curriculum, we made the 4th semester completely for internship. Whatever the students learned through the first 3 semesters, they have to execute the same in the field, and they have to come back and they have to submit the internship report. Only then the degree will be awarded. They're not going to deny the degree, but they have to show some improvement in the skills. Whenever we talk about the learning refers to the continuous process. Learning is the continuous process in which we are looking for more or less relatively permanent change in behavior brought through experience or practice. So if you look at this definition, we can understand 3 important things. One is learning is the continuous process. So from birth to death, we are learning. So I used to wonder with Professor Panjanathan, how did you find time for learning so many things? Because we are known to each other for more than 25 years. So whenever we are talking to him, he will be quoting something new, or he will be cracking some new joke. I used to wonder where he is collecting all this information, how he find the time to read all those things. Even you would have noticed, whenever you talk to him, you will crack some new jokes, or you will be quoting some new information. So that is the learning, that shows his quest for learning, the thirst for learning, and it brought him to this level. Okay, I really place my sincere thanks to Professor Panjanathan, because apart from the academic position, we were very good friends, and he is like our mentor, and he used to encourage us for all our academic endeavor. Okay, that is the finest thing with Professor Panjanathan. And even when he was giving his presidential address, I was wondering how he is greeting each and everyone. He is quoting the caliber, characteristics of each and everyone, and
He's greeting the people. Even I want to talk to him after this program. I want to talk to him, sir, how you are remembering all these things and greet the people in the forum. We can remember certain things and recall certain things in later, but he will greet the people appropriately. It is called as in transaction. He will give the proper strokes, like the encouragement, word of encouragement. So he is the continuous learner. That's the reason he is capable of remembering all these things. And coming back to this definition, when you look at the definition for learning, learning refers to the more or less relatively permanent change in behavior brought about by experience or practice. So if you compare with your previous performance with the present performance, there should be an improvement. Even that may be the minute improvement, but there should be an improvement. That is the learning. That is the real learning. Not only that, the learning may be happen due to the experience or practice. That's why in colloquially we used to say that experience is the best teacher. Our practice makes man perfect. And in this platform, actually you have provided the platform for the students and scholars to expose their skills. And from the comments and from the Dr. Rajendran, the world does his record. From his wordings, I understood that already he met more than 3 crore people. That itself is the world record. And from that, from his word, I understood that you have provided the platform for 622 people. Okay, that itself is the greatest achievement. And only in colloquially, when we talk about the talent, skills, and all, in Tamil we used to say, I think it was quoted in one film. Sir, chance kadachadha sir Sachin Tendulkar. Chance kadachadha Sachin Tendulkar. So you have really provided the chance for 622 young tender minds to show the skills, attitude, and abilities. So that itself is the greatest achievement of Rajendran. So I congratulate you for this achievement. And I want to quote one of the famous quotation of Dr. Shivkara. He used to quote that winners not always do different things. They do things differently. Winners not always do things differently, but they do things differently. So people have shown different talents, different abilities in this platform. Even I was listening to some of the people. One of the assistant registrar is very good orator in both Tamil and English. He was quoting something in Tamil and suddenly switching over to English, and he is explaining so many quotes. The other person who is explaining about Padamori, Kadudaikku Theriyuma, Karpura Vasanai, Kadu means pull, etc. She was keep on firing. Even we can't being the teacher, we can't fire like that. So there are so many talents. So I'm matching with the Shivkara and Narayanamurthy. We have the skills. The problem is we are not identifying the proper talents and proper skills, and we are not providing them the opportunity. So in this platform, the Teacher Education University has given the widest opportunity for more than 600 people, 622 younger minds to show their talents, to show their abilities, etc. So that is the great achievement. Forget about the world record. Providing the opportunity for 600 people continuously, that too during this pandemic in the virtual platform itself is the greatest achievement. So I congratulate the organizing secretary, Dr. Shivasakti Rajamal, okay, who was keep on calling me from the evening. Okay, she was keep on informing me, sir, it will be delayed at this time. It will be delayed. So I'm really happy that like the railway announcement, she's keep on announcing that it will be delayed, it will be delayed, it will be delayed. That itself is the evidence that how much the participants are involved in this program. So hearty congratulations, madam. Already Professor Pancharathan sir said that there is no need to quote Premalata. If there is Shivasakti, there is Premalata. Okay, they have to write the railway track traveling parallelly. So congratulations to Dr. Premalata, my good friend from Badya University, and the other person, the research scholars who is doing the HEMA, who is doing the comparing MC work. And so we have to match the skills for which we have to identify the skills. They have to identify the skills. Probably you might be recalling about Neil Armstrong. This is the old story, but it's the time to repeat the old story. Sometimes old is gold too. So Neil Armstrong, we know that Neil Armstrong was the person first who has landed in the moon. But some people, you might be knowing the complete story. Actually, the pilot of the spaceship is Alvin Edring. But the co-pilot is Neil Armstrong. Once the spaceship reached the moon, immediately from NASA, they have ordered that pilot get on first. But Alvin Edring was thinking about there is no gravitational force in moon,
whether I will be alive or not, I will be going back to US or not. With that dilemma, he missed the opportunity. Immediately, they didn't notice that Alvin Edrin got down or not from NASA, so they have given the next command, co-pilot get on next. So Neil Armstrong has landed in the moon. So the world is always remembering the first performer, not the second performer. So the world is always remembering the first performer, the best performer, not the second performer. But I feel that all the 622 people are the first and best performer. So they have exhibited the talent. So once again, I congratulate all the 622 participants, because if you give an opportunity, many people, they don't come forward to exhibit their talents. But these people, wholeheartedly, they came forward and they have exhibited their talent. So I feel that we have to identify the right skills and match the talent according to the job market. And I want to put one more incident. In many of the times, apart from the position, etc., some of the talents really work. So I want to quote those two talents, and will conclude my valedictory address. I will not take much time. Don't bother about it. See, you know that Miami Beach is the most scenic beach in USA. Miami Beach. 40-50 years back, Americans are fond of eating chocolates and ice cream. That is the basic trait. And normally during the summer, people, those who visited America, you know that in the summer, normally they will be enjoying the sunlight, because for most of the time, about 8 months, they can't have the summer at all. They can't see the sunrise and sunset properly. So those 4 months, they will be enjoying in the beach, and they will be traveling a lot with short dresses, because they need vitamin D. For us, there is no problem at all. Our climate is the tropical climate. But the Miami Beach municipality, they had a problem. The workers, the scavengers, sweepers working in Miami municipality, okay, they refuse to come and work on Mondays. They refuse to come and work on Mondays, because there are so many ice cream pots, the chocolate wrappers, etc. at the Miami Beach. So they have the Miami Beach Corporation, they have conducted a meeting. They have conducted a meeting with the officials and scavengers, sweepers and all. And they were asking, what is your suggestion, what to do to improve this the scenic beach, and how to maintain the neatness, cleanliness and all. One fellow vehemently said that, sir, if somebody is eating ice cream, we can keep the ice cream pot in his mouth and we can poke the same in his mouth. Okay? So he was vehemently said, but the neighbor who is listening to that, he thought about it, and the vapor ice cream was introduced, and today vapor ice cream was the popular ice cream. Vapor ice cream was the popular ice cream. And the second incident is again near to USA. You know that Hawaii is the popular island near USA. The bathroom chapel, what we wear, is called as Hawaii chapel. The Hawaii chapel. Actually, Professor Panjanathan sir is here. I should not talk about the marketing research, but still I have to quote the marketing research. Normally, the companies, before launching the products, they will be sending their executives to do market survey. And the chapel company, one chapel company, they have sent the marketing executive to me, Hawaii Island, and that fellow got down and he was looking at no individual is wearing chapel. And immediately he has written a long letter to the owner. No idiot in this island wear chapel, so we can't sell even the single pair of chapel. We don't have the market. Then the owner is like our Panjanathan sir, is not satisfied. He was sent another marketing executive. That fellow got down from the boat on seeing many people are not wearing chapel. On those days, there is no telegram, only the cable message. It was called as cable message. Immediately is given the message. No individual in this island wear chapel, so we have potential market. The situation is the same. But the way you perceive the things, that distinguish you as a winner. So all the 62 participants are the winner, distinguished winner in this program. Those who exhibited the talent in this program are the winners in this program. So Shakespeare beautifully quoted, life is a comedy for the people, those who think. And the same life is a tragedy for the people, those who feel. So think about the life. And once again, I congratulate all the participants, the authorities of Tamil Nadu Teacher Education University, and the associate partners of this event, and most specifically Dr. Shivashakti Rajammal, the organizing secretary of this program.
once again I congratulate all of you people, and I thank the organizers for providing this wonderful opportunity to meet the wonderful people in this platform. Thank you, one and all. Thank you, sir. Thank you. Jai Hind. I take privilege to thank Professor S. Kadiravan, Controller of Examination, Dean of Social Science, Periyar University. Thank you, sir, for making so many extraordinary moments as extraordinary. Your words of encouragement are the ones which drives us to do great work. You are a great motivator to all by giving so many examples. Thank you, sir, for giving more information related to importance of enhancing skills, and for your words of appreciation for 622 participants. I feel proud of myself to be your student. Thank you, sir. Thank you so much. Heroic deeds are highlighted by appreciation. The appreciation from the experts is like a crown on the head of success. It is the time for receiving felicitation from the renowned resource persons. At first, I call upon Dr. R. Vijay Kumar, NCTE Regional Director, for the felicitation address. The stage is yours, sir. At the outset, I really congratulate and compliment the Tamil Nadu Teacher Education University Center for Capacity Building Program for School Teachers, Chennai, Tamil Nadu, and the leader of this program, Professor Panjanadam, the Honorable Vice Chancellor of Tamil Nadu Teacher Education University, and his team, Professor Balakrishnan, Professor Mani, Professor Govindan, and Dr. Shivshakti Rajamal, the organizing secretary of this event, and Professor Kadiravan, so the Control of Examination of Periyar University, Salem, and other participants. It's indeed a great pleasure to be part of this event. So I was of the opinion that this morning, 9 o'clock was the program. So thinking that, by 9 o'clock, everything was ready. And then only I've seen, the time was almost fixed for 6 o'clock. And now I'm sure time is 10:30 it is. So this shows that how well the entire program was organized, and how the entire team of intellectuals, academicians, and other policymakers and stakeholders of various cadre and status have been participating in this world record program that is leading to one of the historical milestone of Tamil Nadu Teacher Education University, Chennai. I'm sure I'm really overwhelmed to be part of this event, and I could see that the kind of an events in between, because the entire link has been shared 2 days before, and I could see whenever I'm trying to find a time, I used to join, and I could see the number of participants, the way they were deliberating, discussing, brainstorming was fantastic, because life skill has its own complex and diverse dimensions. So the way every participant was deliberating was quite interesting. Even last night I could see that I had another occasion with other international program, and I could see that around 11:30 I was able to and I was able to join the link. It was fantastic, and many participants were deliberating, taking the live examples, quoting the relevance of the life skills in the present scenario. Was really amazing. I'm sure this sort of a program will enhance and extend its horizon for the future teachers and other stakeholders who are working in the field of teacher education. I'm sure whatever the Professor Panjanadam and Professor Kadiravan mentioned, including illustrating various examples and quoting various instances, was directly or indirectly reflecting the presence of life skills and the relevance of the life skills. Maybe taking various examples and illustration was a quite interesting facts, touching upon the dimension of life skills and its relevance in Indian context. No doubt, India has its own complex and diverse scenario, especially on the life skills, and it has its own inherent attributes to elicit our best
one is going to contribute to the best of the society. So the kind of an activities, even though it was more or less kind of a deliberation, and I could witness various deliberations were touching upon the real life situation, the kind of a comments or the kind of an illustrations or the logic that they are trying to bring it and try to sensitize the various stakeholders was a very interesting phenomenon which I've observed. I'm sure no more than 6 to 7 times I was able to enter the link, and I was able to enjoy the kind of a life skills issues that have been deliberated and discussed on this forum. See, conducting a program of reaching to a world record is not an easy task. There are a lot of brains, there are a lot of academicians that have been involved, there are a lot of resource persons. More than 900 participants participating in this event is not an easy task, because it's a continuous program, and organizing this sort of an event should have some sort of a desire, kind of a thirst, and reaching to an international forum is not a task. I wholeheartedly congratulate and compliment the entire team of Professor Panjanadam and his team. Taking this sort of or organizing this sort of an event will always add value to it, a value to the entire fraternity of teacher education and the other disciplines which will take up certain outcomes or certain important skills that are to be discussed and deliberated upon. So once again, I wholeheartedly congratulate and compliment the entire team who organized this event and giving me this opportunity to participate in this event. And so I would like to express my sincere thanks and expect the same kind of an activities of national and international level should also take part in future, and this kind of a culture reaching the minds and encouraging and enlightening the people from various nook and corner should be the spirit in future, so that the entire teacher education stakeholders will have a benefits of organizing this kind of an event, whereas and when they can reach the so-called intellectuals, definitely they'll be the most beneficiaries out of it. So with this, again, the entire credit goes to a Tamil Nadu Teacher Education University, especially the Vice Chancellor and his team for taking this kind of an initiatives, and expect to continue the same kind of programs in future. So thank you so much for the wonderful opportunity given at this point of time. With full gratitude, we thank Dr. R. Vijaykumar sir, Regional Director and former Deputy Secretary of NCTE, who spoke with such inspiration. For you, we have admiration. Your felicitation address and your words of wisdom will forever fill our cup. Your presence here today means a lot to all of us. Thank you, sir, for your keen observation and appreciation. Thank you. The next felicitator is Geeta Sriram from Tamil America Television, New York. I welcome you, ma'am, to give the felicitation address. Ma'am? Ma'am, kindly unmute yourself, ma'am. Girija, ma'am. Geeta, ma'am, வெளியில போயிட்டாங்க. Girija இருக்கேன். Okay. Young Girija, Partnership Coordinator, Tamil America TV. Please go. Hey, Girija from Tamil America TV. தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்றுனர் பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இந்த மாலை வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். சமூக நல்லிணக்கத்திற்காக மனித விழுமியங்களை ஊக்குவிப்பதன் மூலம் கிராமப்புற மற்றும் பயிற்சி பெறாத மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதன் மூலமும் புதுமையான கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவான நடவடிக்கை மூலம் கல்வியியல் கல்லூரிகளை சிறந்து விளங்குவது மூலம் உங்களுடைய பல்கலைக்கழகம் நிறைவாகவும்
மற்றும் முழு மனதுடனும் கற்பித்து வருகின்றது. சர்வதேச அளவில் ஒப்பிடக்கூடிய தரமான ஆசிரியர் கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதே உங்களுடைய பார்வையாக உள்ளது. பொருளறிவு மற்றும் திறன்களை வழங்குவதில் மட்டுமல்லாமல் சமூக தேவைகள் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு உறுதியளித்த சிறந்த நடத்தை மற்றும் தன்மையை கொண்ட மாணவர்களை வடிவமைப்பது உங்களுடைய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் பார்வையை உணரவும் நமது கடந்த கால மற்றும் மத சார்பற்ற கொள்கைகளின் வளமான பாரம்பரியத்தை மேம்படுத்துவதும் பாதுகாப்பதும் பல்கலைக்கழகம் மிகவும் பாடுபட்டு வருகின்றது. இந்த அருமையான வேளையில் உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் நல்ல முறையிலும் மெருகேறவும் நாட்டின் வருங்கால தூண்களான ஆசிரியர்களை பயிற்றுவிக்கவும் வளமாகவும் நலமாகவும் ஈடுபட எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நான் தமிழ் அமெரிக்க டிவியின் பங்காளர் உறுப்பினராக ஒருங்கிணைப்பாளராக கடந்த கொரோனா ஆரம்பித்தது முதல் நான் பணியாற்றி வருகின்றேன். இதில் நான் தன்னார்வலராக பணியாற்றுகின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆஸ்டின் அவர்களுக்கு முதலில் நன்றி செலுத்துகின்றேன். தன்னார்வலர் என்பது தமிழுக்காக என்பதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் தமிழை நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள டிவிகள் பொழுதுபோக்குக்காகவும் மக்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களுடைய ரேட்டிங்கை அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே பல தொலைக்காட்சிகள் ஈடுபட்டு வருவது நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஒரு சிறிய மாணவன், ஒரு சாமானியன் தனக்கு உள்ள திறமையை உடனடியாக எந்த தளத்திலும் தெரியப்படுத்த முடியாது. எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா ஏதாவது இசைக்கருவிகள் மீட்ட தெரியும், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய திறமையை வெளிக்கொணர நான் மிகவும் அரும்பாடுபட்டு நான் அதை காட்சிப்படுத்த வேண்டும். ஆனால் தமிழ் அமெரிக்க டிவி என்பது ஒரு சாமானியன் செய்யக்கூடிய சிறப்பான அம்சங்களை மிகவும் விரைவாக மேடை ஏற்றுகின்றது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அப்ரோச்சஸ்ல, அதாவது நீங்க என்கிட்ட கேட்கணும், நான் இங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் லிங்கோ இல்ல ஜூம் லிங்கோ எது வேணாலும் ரொம்ப எளிமையாகவும் விரைவாகவும் செய்து கொடுக்க அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. இது நமக்கு கல்வியை வளர்க்கறதுக்காகன்னு சொன்னா அடுத்த நிமிடமே ஆஸ்டின் சார் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சார் காலேஜுக்கு உடனே கொடுத்துருங்க கிரிஜா, என்னன்னு பாத்துருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர். என்னுடைய மாணவர்கள் நலத்துல நான் எங்க மாணவர்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க உடனே செஞ்சிடலாம் சார். இந்த மாதிரி காலேஜ்ல கேட்டிருக்காங்க சார், அவங்க ஏற்கனவே யூடியூப்ல ஏன் நான் எதுக்காக வேஸ்டா மணியை செலவு பண்றாங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு முன்வந்து கொடுக்குறாரு. கல்விக்காக நிறைய கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, கிராமப்புறத்துல இருக்கிறவங்க ஒரு சாதாரணமா நிறைய திறமைகள் இருக்கும். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய மாணவர்களை உருவாக்கி இருப்பீங்க. அதெல்லாம் கூட ஒரு நேர்காணல் மூலம் கூட அதை உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இந்த அருமையான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அந்த 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 தமிழ் அமெரிக்கா டிவி கூட நம்ம கூட பங்குதாரராக சேரலாம். நீங்க ஒரு தயாரிப்பாளராகவோ அல்லது ஒருங்கிணைப்பாளராகவோ இல்ல ஒரு பங்குதாரராகவோ எப்படி வேணாலும் சேரலாம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம கொண்டு செல்லலாம். அவங்க கண்டிப்பா திறமையை வெளிப்படுத்தலாம். அல்லது பங்குதாரர் தூதுவர்களாக கூட இருக்கலாம், யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது சன் டிவி மாதிரியோ இல்ல விஜய் டிவி மாதிரியோ தூர்தர்ஷன் மாதிரியோ இது ஒரு இது கிடையாது. சேட்டலைட்டை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூடியூப் அந்த மாதிரி ட்விட்ச் அந்த மாதிரி இணையதளத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஊடகம் தான் இது. இதுல பல நாடுகளிலும் பல கண்டங்களிலும் பல தேசங்களிலும் நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். எல்லா தேசங்களுக்கும் எல்லா கண்டங்களுக்கும் இதை எளிமையாக எடுத்து செல்கின்றோம். இதனுடைய ஒரே நோக்கம் தமிழை கடைகோடியில இருக்கக்கூடிய சாமானியனில் இருந்து தலை சிறந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற இனி பார்க்க இருக்கின்ற அனைவருக்கும் இதை நீங்க தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பல்கலைக்கழகம்ன்றது நான் இந்தியாவில வசிக்கிறேன், நான் ஒரு டீச்சர்ன்றதால நானும் கல்வியல் முடிச்சுட்டு வந்திருக்கிற எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியர்ன்றதாலதான் நான் ஐயா கிட்ட ப்ரொஃபசர் மணி ஐயா கிட்டயும் சொன்னேன், ஏன் சார் நீங்க அவசரப்பட்டு நீங்க பைசா கொடுத்து யூடியூப் லிங்க் எல்லாம் வாங்குனீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இது இந்த வாட்டி போகட்டும், இனி வரும் காலங்கள்ல நீங்க கண்டிப்பா முன்னாடியே சொல்லுங்க, எல்லா தேவையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இனி வரும் காலங்கள்ல நம்மளுடைய மாணவர்களுக்கும்
நம்மளுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்க இதை வந்து எடுத்து சொல்லுங்க. அவங்களையும் இதை பார்த்து லைக் பண்ண சொல்லுங்க. அவங்க கேட்கறதுலாம் ஒண்ணும் இல்ல, வியூஸ் மட்டும் காமிக்க சொல்றாங்க. அதுபோல நம்ம வியூஸ் காமிச்சோம்னா நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம கொடுப்பாங்க. இன்னும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல வருகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாங்களும் உடன் இருந்து தமிழ் அமெரிக்க டிவி உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கும் என்று நேரத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம். Madam, thank you very much for your gracious offer to all our university. Thank you. ஆண்டோர்கள் நிறைந்த அவையில் என்னை ஒரு ஆசிரியராக மதித்து என்னையும் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருப்பேன். ஐயா வந்து சொல்லுவாங்க, நானும் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து சிவசக்தி அம்மாவும் பிரேமலதா அம்மாவும் வந்து ஒரு பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா, அந்த காலையில இந்த காலையில முடிந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் மணி ஐயா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வின்சென்ட் ஐயா, இன்னொருத்தவங்க பஞ்சநாதன் ஐயா, இவங்களெல்லாம் நான் பாக்குறேன். எனக்கு இன்னும் இப்போ இந்த ஒரு 7 நாட்களாக பார்த்ததுல இவங்களை எல்லாரையும் எனக்கு வந்து என்னுடைய டீனா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா, எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய பணி சிறக்க நான் கடவுளை வணங்குகின்றேன். நன்றி ஐயா. அழகு தமிழில் நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய திருமதி கிரிஜா மேடம் அவர்களுக்கு நன்றி. கல்விக்காக தன்னார்வலராக விளங்கும் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். We thank Mr. Austin Gilters for shaping the event in a proper way. We wholeheartedly thank them for all their support. Thank you, madam. Now, I invite Professor B. Ganeshan, Head of Pedagogical Science Department of Tamil Nadu Teachers Education University, to give the felicitation address. I welcome you, sir. Okay, ma'am. Good night, all of you. பேசுறது கேட்கலாமா? It's audible? Okay, sir. Okay. Yes, அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். முதலில் எந்த ஒரு செமினாரும் வெபினாரும் இரவு வரைக்கும் நடந்தது கிடையாது. இதுவே ஒரு மைல்கல் தான். இதுவே வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏனென்றால் நாம் இதுவரை கண்டிருக்கின்றோம், நேரத்தை பார்ப்பதும் அதற்கு ஏற்றபடி நம்முடைய கருத்தாளர்களையோ அல்லது கருத்துக்களையோ தெரிவிக்க கூட முடியாத நிலைமையில் கூட என்ன செய்து நாம் நகர்த்தி செல்கின்ற காலங்கள் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி, ஏனென்றால் இதுவே சாதனை படைப்பதற்காக தோன்றிய அல்லது ஏற்படுத்திய ஒரு இணை பெற்ற ஒரு வெபினார். இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நம்முடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள்தான். துணைவேந்தர் அவர்கள்தான் எப்பொழுதுமே எந்த ஒரு மேடையில் பேசினாலும் சரி, இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை வாழ்த்துவது. அது மட்டுமல்ல, அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒவ்வொருமே ஒரு கதைகளாக இருக்கும். அந்த கதைகளும் கருத்துள்ள கதைகளாக இருக்கும். அந்த கதைகளை படித்தாமையானால் அதை தான் சொல்கின்றோம். இப்பொழுது நம்முடன் இணைந்து நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டு அவற்றில் கூறுகின்ற பொழுது, இப்பொழுது நமக்கு முன்னால் பேசிய நம்முடைய அண்ணன் கதிரவன் அவர்கள், எங்களை அண்ணன் என்று அழைப்பார், அவரும் முதல் இந்த கதிரவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்முடைய தமிழ் அமெரிக்க சேனலாக இருக்கட்டும், மற்ற அனைவரும், ராஜேந்திரன் சார், அதாவது அகஸ்டின் சார், இவர்கள் எல்லாமே நம்முடன் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக இது உண்மையிலேயே வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை செவ்வனே நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதில் ஏனென்றால் பெயர் குறிப்பிடுகின்ற பொழுது சில மாற்றங்கள் வரும். ஆனால் குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற கிரிஜா மேடம் சரியாக சொன்னது போல சிவசக்தி ராஜம்மாள் அவர்களும் நம்முடைய பிரேமலதா மேடம் அவர்களும் இருவரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்பது என்னவென்றால், இது ஒரு வாழ்க்கைக்கான திறன்களை வளர்ப்பதுதான். நாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது மிகவும் எளிமையாக கூறுவார்கள், இது நோக்கம் என்னவென்றால், இட் இஸ் டுடேஸ் யூத் அண்ட் டுமாரோஸ் வெல்த். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய செல்வங்கள். அந்த செல்வங்களை நீங்கள் நம்ம செவ்வனே செம்மைப்படுத்தினால் மட்டும்தான் அது பின்னால் நமக்கு பலன்களை தரும். அப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய விஷயங்களைத்தான் இந்த வெபினார் ஆனது இந்த 620 பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே கொண்டு சென்றிருக்கின்றது.
எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை நம்முடைய இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும், அமெரிக்கா என்பது கூட விட்டு விட்டோமே கூட உலகம் முழுவதும் தெரிவிப்பதற்கு உண்மையிலேயே நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் இந்த நம்முடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய அடுத்து விளங்கக்கூடிய சிவசக்தி ராஜம்மாள் அவர்களும் பிரேமலதா அவர்களும். இந்த இருவருடைய ஒத்துழைப்பு எப்பொழுதுமே எந்த ஒரு செயலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது வேண்டும். அந்த ஒற்றுமை எப்பொழுதும் தன்னிச்சயமாக தானாக நின்று எந்த செயலையும் நாம் வெற்றி கொள்ள முடியாது. நாம் வெற்றி கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களை நம்முடன் நினைக்கின்ற பொழுதுதான் நாம் எதை நினைத்தோமோ அதை சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர்கள் தான் இங்கு இருக்கின்றீர்கள். எனவே எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நம்முடைய துணைவேந்தர் அவர்கள், நம்முடைய பதிவாளர் அவர்கள், நம்முடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அவர்கள், இவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய ஆசானாக விளங்குகின்ற என்னுடைய ஆசான் டாக்டர் ஜி.வி. விஸ்வநாதன் சார் அவர்கள், இவர்கள் எல்லாமே பார்த்தோமேயானால் ஒருவருடன் ஒன்று தொடர்பு கொண்டவர்கள், எல்லாமே கலந்து கொண்டவர்கள். நாம் எதை பெற விரும்பினோம் அவற்றை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள். நாம் வரைந்திருக்கின்றோம் ஒரு 10-11 திறன்கள், வாழ்க்கை திறன்கள். ஆனால் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த 10 திறன்களையும் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு எளிமையாக கொண்டு செல்ல வேண்டும். அவற்றிற்கான வகைகள் தான் என்னவென்பதை இந்த நிகழ்வானது மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வை நிகழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இங்கே பிரதிநிதிகளாக சேர்ந்த அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர்கள், செக்ரட்டரிஸ் அவர்கள், செயலர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி எனக்கு இவ்வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It means a lot to thank Professor P. Ganeshan, Head, Department of Pedagogical Science. Thank you, sir, for making a positive impact and for your encouragement. இரவாக இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்து வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, இது ஒரு குழுவின் வெற்றி, மிகப்பெரிய குழு எங்கள் குழு, இது ஒரு குழுவின் வெற்றி. நன்றி. நன்றி. This is the time to invite Professor S. Mani, Head of Educational Planning and Administration Department of Tamil Nadu Teachers Education University. I call you for the felicitation address, sir. Welcome you, sir. Thank you, ma'am. Most respected galaxy of learned people, great evening to all of you. I am highly honored to be a part of this validity function with regard to the Assist World Record by incorporating 51 subtitles with the 51 educational institutions of arts, science and education for 51 continuous progressive hours of a mega international virtual program on the theme Vision 2030, Importance of Enhancing Life Skills for Reaching Higher Heights. First of all, I congratulate the organizing committee for their untired and committed hard work to achieve such a very wonderful record event. Secondly, I wholeheartedly wish to all the participants who have taken effective part in this record-making event from various arts, science and educational colleges. Congratulations to all of you for making such a wonderful record. Thirdly, I wish to thank and appreciate the Honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, the Registrar, Tamil Nadu Teachers Education University, the Controller of Examination and Dean Faculty of Education, Teachers Education University, all the teaching and non-teaching staff members of Tamil Nadu Teachers Education University, the Chairman, Secretaries, correspondents, principals, teaching and non-teaching staff of all the participating colleges for making this event possible by their complete support and encouragement to conduct this event. I also feel immensely happy that Dr. R. Rajendran, the adjudicator and founder of Assist World Record, has been a great source of inspiration by
supporting all the events to make this world record and sincerely participating in every event of our university and encouraging our staff members to conduct many more events to create a record in the name of Assist World Record. Thank you, sir. We are very happy and we are very thankful to you. Next, I would like to express my happiness to Sri Austin Giltes, the founder and president of Tamil America TV, who has been a great source of support to our university and other affiliating colleges to take all our activities across the globe and especially to make this mega event a great successful one by streaming our program. And especially my wishes to Mrs. Girija Madam, who has joined us instead of Austin Giltes sir, and giving us all such kind of concession to conduct many more such programs and giving us all such kind of encouragement, and your valuable information will be definitely taken into account by our Honorable Vice Chancellor and all authorities of our university, and we will be definitely seeking your help to conduct many more such programs in the future too. Thank you, Madam. I also feel happy that Dr. R. Rajendran, the adjudicator and founder, has been with us right through the beginning of the program, and really I once again thank his great support for conducting this event. I also feel very happy to know that the support extended by Dr. A. Mohammed Mueddin, the Management Instruction Center, Dubai, and Dr. R. Ravi Govindaraj, the head of the Department of Training and Development, Integral Training Center, Qatar, for their constant support to our university to conduct many more programs in the future too. Thank you, sir. Finally, I express my happiness for all those great human beings who have been completely supporting this program, either directly or indirectly, to create such a world record and to bring this program a grand successful one. At last, I would like to congratulate all the participants, the teachers, the principals, the secretaries, and all other people who have been behind the screen to motivate the students to take such a very wonderful event. And finally, I would like to thank for giving me this opportunity. Thank you, one and all. Wish you all good luck. God bless you all. I feel happy to thank Professor S. Mani, Head Department of Educational Planning and Administration, for being a constant support and giving us a lot of encouragement. You always help us in carrying out such important events. I thank you wholeheartedly, sir, for showing your interest and sharing your blessings. Thank you, sir. I invite Mr. Muhyiddin sir from the Management Information Service, Dubai, to give his felicitation address. Sir, please. எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய வெற்றி விழா, உலக சாதனையின் வெற்றி விழா ஆகிய இந்த நிறைவு விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கும் வாய்ப்பு தந்த தமிழ்நாடு ஆசிரியர் பள்ளியியல் கல்வியியலத்தினுடைய துணைவேந்தர் மாண்புமிக்க ஐயா பேராசிரியர் பஞ்சநதம் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர், இந்த வெற்றி விழா நாயகி மதிப்புக்குரிய சிவஸ்தி ராஜம்மாள் அவர்களுக்கும், கல்லூரி இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வரும் மற்றும் பதிவாளர்களும், இன்னும் அனைத்து பேராசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும்
இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக தந்தையர் தினம். அன்பு என்றால் அறிவு, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்று ஆசிரியர்களை ஒரு தெய்வத்துக்கு நேராக போற்றுகின்ற இந்த உலகத்திலே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய முயற்சி வெற்றி சாதனைகளை பல தந்து கொண்டிருக்கின்றன. திருக்குறளிலே திருவள்ளுவர் கூறுவார், புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்திலே குறள் எண் 67 தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இங்கே இந்த இன்றைய நிகழ்விலே, இந்த கூகுள் மீட் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைமிக்க துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், கல்லூரி பள்ளி முதல்வர்கள், பள்ளி நிறுவனங்கள், இப்படி பல்வேறுபட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய கல்வியிலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டதற்கு எனக்கு கல்வி அறிவை வழங்கிய எனது தந்தைக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதை போன்ற தந்தையருக்கெல்லாம் இன்று அவர்களுக்கு இறைவனிடத்திலே நல்ல வெகுமதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாம் சொல்கின்றது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. அதே இஸ்லாம் இன்னும் சொல்கின்றது தந்தையின் திருப்தியில் தான் இறைவனின் திருப்தி இருக்கிறது என்று. ஆக ஒரு தந்தைக்கு நாம் திருப்தியாக இருந்தால் நாம் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும் என்பது இந்த தந்தை தினத்திலே நான் உங்கள் முன்னால் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த உலகத்திலே இந்த கொரோனா காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் அச்சத்திலும் பீதியிலும் பயத்திலும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மாணவிகள் மட்டும் விதிவிலக்கா? இவர்களும் தன்னம்பிக்கையை இழந்து மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள 188 நாடுகளிலே 1.5 பில்லியன் மாணவர்கள் இன்று பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாலும், பரீட்சை எழுதாமல் தேர்ச்சி பெற்றாலும் கூட அவர்கள் சந்தோஷத்தில் இருக்கின்றார்களா என்றால் இல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். நாம் நாளை எவ்வாறு சவாலை மேற்கொள்வது, நாளை எவ்வாறு மேற்படிப்பை படிப்பது, படித்தால் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன உத்தரவாதம் இருக்கு என்றது அவர்கள் சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. ஆக இங்கேதான் வாழ்வியல் திறன் கல்வியை நாம் ஒற்றுவிக்க வேண்டும். அதாவது பள்ளிக்கூடத்திலே 11 to 19ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கின்றனவா, அவர்கள் எல்லாம் இளம் பருவத்தினர். இந்த பருவத்தில தான் அவங்க முடிவெடுக்க தடுமாறுவாங்க. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, எப்படி இருக்கும், அப்படி ஒரு நேரத்துல அவர்கள் மனநிலையை நன்கு தெரிந்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஒரு பெற்றோரை விட ஒரு மாணவரிடத்திலே மனதில் உள்ளதை அறியக்கூடியவர்களாக, அவர்களை வழிநடத்தி செல்வர்களாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த வாழ்வியல் திறன் கல்வி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் எவ்வாறு போதிக்க வேண்டும் என்றால், தனி மனித வலுவூட்டல், பெர்சனல் எம்பவர்மெண்ட், இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும். லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மூலமாக அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், இன்னும் கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அவர் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய அவர்களாக நம்ம அவர்களை மனதளவில் நம்ம மாற்ற வேண்டும். இன்னும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட எந்த வேலையும் நம்மால் செய்ய முடியும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நாம் உருவாக்க வேண்டும். இன்று பார்க்கலாம், 80% மாணவர்கள் எல்லாம் படித்து முடித்தோட வேலை பார்ப்பதற்கு அதற்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனால் நாம் அவர்களை அந்த நிலைக்கு எந்த வேலை செய்வோம் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாம் ஆட்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக
கல்வி மூலம் மிகப்பெரிய பயன் தரக்கூடிய குடிமக்களை நாம் உருவாக்க வேண்டும். இலக்கு 2030 என்பது எல்லா நாடுகளிலும் செய்யக்கூடியது என்னன்னா, வாழ்க்கை தரங்களை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் விஷயத்தையும், ஒற்றுமையுடன் பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயத்தையும், வேற்றுமையை மதிக்கக்கூடிய விஷயத்தையும், அதாவது எம்பதி, பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் நம் மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே கற்பிக்க வேண்டும். அதை பொறுப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் எடுத்து சொல்ல வேண்டும், அதை கற்றுவைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். மேலும் இங்கே கல்லூரியுடைய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகியாக நமது சிவசக்தி ராஜம்மாள் அவர்கள் இருந்தாலும் கூட, முனைவர் அவர்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் தான் சாதனை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சாதனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சியை உலகத்திலெல்லாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், மற்றபடி இந்த கூகுள் மீட் நிறுவனத்திற்கும், யூடியூப் சேனலுக்கும் அப்படி எல்லாமே சொன்னாங்க. அவங்க நாங்க நன்றி சொல்றேன். ஆனா இதெல்லாம் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஐயா அவங்கதான். அவங்களுக்கு தான் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த அஜிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய மதிப்புக்குரிய நிறுவனர் முனைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், எனது நண்பரும் கூட, இந்த நிகழ்வை அவங்க சொன்னாங்க, உலக அளவுல நம்ம கொண்டு போயிருக்கோம், நிறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சாதனை படைத்தவர்கள் தான், நானும் அதுல சாதனை படைச்சவங்க தான், அது மூலம் நண்பராக இணைந்திருக்கோம். அவருக்கு இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், ஆஸ்ட்ரிக் கிளட்டஸ் அவர்களுக்கும், கலந்து கொண்டிருந்த கிரிஜா அம்மையார் அவர்களுக்கும், நமது அபுதாபியிலிருந்து கலந்து கொண்டிருந்த கீதா ஸ்ரீராம் அம்மையார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை வழங்கிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் நன்றி சொல்லுகின்றேன். யாரை விட்டாலும் தவறாக நினைக்க வேண்டாம். தொடர்ந்து எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர் டாக்டர் ரவி கோவிந்தராஜ் கத்தாந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய நிறைவை செய்கின்றேன். கட்டாயமாக சொல்ல வேண்டும். அதாவது நமது பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை நாம் கிங் மேக்கர் என்று கூறுவோம். எங்கே ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக அவர் வந்தாலும் சரி, அல்லது முதல்வராக இருந்தாலும் அவர் கிங் மேக்கரா இருப்பாங்க. அதே போல இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பழகத்தினுடைய கிங் மேக்கராக, ரெக்கார்டு மேக்கராக இருந்து கொண்டிருப்பவர் நமது துணைவேந்தர் ஐயா பஞ்சநாதம் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துவதிலே, நாம் பெருமைப்படுத்துவதிலே கட்டாயமாக நாம் பெருமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு எல்லாம் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொன்னாங்க, அவங்க சாரை பத்தி பேசும்போது எல்லாரும் பேரையும் சொல்றாங்க. நானும் நினைச்சு பார்த்தா தெரியல, நான் மனசுல நிக்க மாட்டுக்கு, பயந்துட்டேன் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்படியே சொல்றாங்க. அதுல என்னுடைய பேர் கூட சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அப்படியே அவங்களுடைய அந்த இயல்பு, அவங்க பஞ்சநாதம் சார், பஞ்சுநாதம், அது பஞ்சு டயலாக் சொல்லக்கூடிய சார். அவங்களை அவங்க பேச்சுக்கு எல்லாமே பஞ்சாபத மாதிரி இனிக்கும். அப்படிப்பட்ட சார் அவங்களோட இணைந்து நாங்க செய்யறோம். நான் ஏன் கிங் மேக்கர் சொன்னேன்னா, 1000 சாதனைகளை உருவாக்க இருக்கின்றார்கள். விரைவிலே 1000 மணி நேரம் சாதனையை 1000 சாதனை செய்வர்களாக, அதை தலைமையேற்று நடத்துவர்களாக தமிழ்நாடு ஆசிரியர் பள்ளியியல் பல்கலைக்கழகம் செயல்பட இருக்கின்றது என்ற நற்செய்தியை நான் சென்ற முறை சென்றாலும் இன்றும் இந்த முறை உறுதியாக சொல்கின்றேன். அப்படிப்பட்ட சாதனைகளை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கராக ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். எல்லாத்துக்குமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கக்கூடியவர்தான் நம்ம துணைவேந்தர் ஐயா அவர்கள். எது நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு இப்ப எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரையை ஒரு நாள் காணா போயிடுது. மறுநாள் பையன் சொல்றாரு, அப்பா குதிரையை காணலையே. போடா, ஏதாவது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறாரு. குதிரை போயிடுது, வரவே இல்லை. ஊர்க்காரங்க எல்லாம் வராங்க, என்ன ஐயா உங்க குதிரை காணாம போயிடுதாம? பரவாயில்ல போங்க, வரும். இது கெட்ட சொன்னமா தெரியுது, அதெல்லாம் எது நடந்தாலும் நல்லதுன்னு போங்கிறாரு. மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த குதிரை 12 குதிரையோட ஓடி வருது. இங்கே போயிட்டு பின்னாடி ஒரு 12 குதிரையை கூட்டு ஓடிடுது.
உடனே 12 குதிரை வந்துட்டு உங்களுக்கு யோகம் இருக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஊருக்காரங்க எல்லாம் வராங்க. அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இல்ல, ஏதோ விஷயத்துக்காக நடக்கி போங்க அப்படின்னு பெற்று விட்டுருந்தாரு. அப்போ இந்த குதிரையில ஒரு குதிரை 12 குதிரையை பராமரிக்கணும் இல்லவா? இந்த பையன் வந்து சொல்றான், ஒரு குதிரை வந்து பையன் அவனை தள்ளி விட்டு காலை ஒடிச்சு விட்டுருது. உடனே கால் ஒடிஞ்சு கிடக்குறான். ஊருக்காரங்க எல்லாம் வராங்க, கிராமத்துக்காரங்க எல்லாம், இந்த குதிரை வந்து எல்லாம் உனக்கு கெட்டையாக வந்துட்டு பையன் காலை ஒடிச்சிட்டு பாத்தியா இந்த குதிரை எல்லாம் பத்தி விட்டுருந்தான், நீ உங்க வேலையை பார்த்து போங்க, இது நல்லாதான் நடக்கும் அப்படிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள அரசர் வந்து பட்டாளத்துக்கு ஆள் எடுக்க வராரு, கிராமத்துக்கு வராரு. கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த கால் ஒடிஞ்ச பையன் மட்டும் தான் கிடக்குறான், அவனை கூட்டு போல. அப்ப இவரு நினைக்கிறாரு, பத்தியா இதுவும் நல்லதுதான் நடந்திருக்கு, உன்னை கூட்டு போல, அப்ப நீ நல்ல இதுக்காக தான் எது நடந்தாலும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் நமது துணைவேந்தர் ஐயா அவர்களும் எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும், செல்லுங்கள், நடத்துங்கள் என்று இந்த வெற்றி விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே அனைவரும் சார்பாகவும், அஜிஸ் வேல் ரெக்கார்டின் சார்பாகவும், எனது எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களையும் இந்த நேரத்திலே நான் வருவார்கள் என்று வரவேற்றும் அவர்களுக்கும் நன்றி கூறியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த போல உலக சாதனைகளை படைப்பதற்கு அஜிஸ் வேல் ரெக்கார்டு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதை விட நமது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் துணை இருக்கும். நாங்களும் பல்வேறு சாதனைகளை இணைந்து செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தந்தையை வணங்கி தனது வாழ்த்துறையை துவங்கி எது நடந்தாலும் நன்மைக்கே என்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. I feel honored and lucky to have the opportunity to thank Dr. A. Mohammed Mohideen for his excellent sharing of wishes and the need for self-confidence, creativity, empathy, participation, etc. We thank you, sir, for being with us. Thank you. Now I welcome Dr. Ravi Govindaraj sir, Head and TNTEU of Integral Training Center, Qatar, to felicitate us. Take your platform, sir. Sure, ma'am. Thank you. Happy evening and happy Father's Day to everyone. I wish all the ladies who made this possible. Thanking you. Honorable, I'm thanking God, I'm thanking my parents, and I'm thanking the Honorable Vice Chancellor, Dr. Panchanathan, sir, Professor V. Balakrishnan, the Registrar, Professor M. Mr. Govindan, Dr. Shivashakti, and our team for the wonderful opportunity given to me during this beautiful show. I'm glad to see the world record comes continuously from the elite panel of combining all the colleges around the globe is not an easy task. But yes, that is easy when you have the right leader in front. A leader, one who knows the way, goes the way, and shows the way. Our Honorable VC, he knows the way how to make the difference and how to make this university better and better every time by comparing it with themselves and not with anyone else. Few proverbs, it comes to my knowledge when I'm talking about this TNTEU. You don't build a business, you build people, and then people will, they build a business. Yes, our Vice Chancellor, Dr. Panchanathan, sir, he knows all the secret. He has created his team to create the noise to come at the end of an achievement. 1,500 plus webinars, world records, one after another, etc., etc., etc. But surprisingly, either our VC or the team, no one is making a noise even after making the achievements continuously, one after another. And always they are thinking about what is next. I feel very proud to see the way how this has been executed from the one and only university in Southeast Asia for the teachers' education. This is not at all possible without the right team. When the right team has a HOD like our Mr. Govindan and the professor like Dr. Shivashakti, nothing is impossible, isn't it? And the sky is the only limit, so they can reach anywhere. A great team is like a four-leaf clover, hard to find and lucky to have. I personally feel that our Honorable Vice Chancellor, Dr. Panchanathan, is really lucky to have a team like this. The success is no accident. It is hard work, perseverance, learning, studying, sacrifice, and most of all, love of what you are doing and learning to do. This team, that kind, and is not at all focusing on the obstacles, what comes in between.
and they always focus on the goals. Congratulations to our Honorable VC, Professor Mr. Govindan, and Dr. Shivashakti for this wonderful achievement, 2 in a row within a month time, and there are many more in the pipeline. The idea, what Dr. Shivashakti has brought and executing the process is a feather in the crown of TNTEU, as I said earlier, and many more feathers will be added as this is the second and many more are in the pipeline. As my mentor, Mr. Mohideen, sir, he was talking about it, isn't it? Now the 51 hours is completed. It is coming to an end with this validity function. And next will be 100, 1,000, and whatnot. It will go on. It will go on like this. When it comes to 30 hours, it's completed. Today, 60 hours is completed. 100 hours next, 1,000 hours next, and so on. My good wishes to go out to all the educational institutions whoever has participated in this record-breaking show and made this possible. They all came out brilliantly with their topics, whatever has been given to them, and made a fantastic presentation. Lots of learnings out of this event, awesome coordination between the teams, with the topic management, time management, and overall mind-blowing sessions. Thanks to Dr. Premalata, Dr. Shugandhi Annathai, Dr. Sabita, and the other coordinators who has worked 24/7 and ensured the program a grand success. I also appreciate Dr. Rajendran, the founder of Assist World Record, who always support and assist normal people and make them as an achiever. I also appreciate Mr. Ashwin, the founder of America TV, who's bringing the entire world under one umbrella and bringing many programs and spending the time in bringing the society to the next level. There are many more people behind the success. Due to the time concern, I'm not making the list, and congratulates each and everyone standing in front of the show or the back of the show like a backbone. Hats up to all of you. Last but not least, the idea behind this big brain, Dr. Shivashakti, congratulations. We should have many more feathers in the crown. All the best, and thank you very much for the opportunity. Thank you. Yes, sir. As you said, success comes through our hard work and our group coordination. Niraikudam endrum tadumbaadu ayya. We are almost grateful to Dr. Ravi Govindaraj for gracing this occasion and sharing your wishes with us. Thank you, sir, for being with us. Thank you. Thanking is the best manner to express our gratitude to the person who lead us for the great success. So I call upon Dr. T. Sivashakti Rajamal, Coordinator of Center of Capacity Building Programs for School Teachers of TNTEU, to give the vote of thanks. I'll welcome you, ma'am. Thank you. Gratitude creates the most wonderful feeling. It can resolve all things. It can strengthen friendship, and it makes us better human. A warm and graceful evening to you all. I deem it's a great honor and privilege to have been asked to propose the vote of thanks of this memorable occasion. I thank Tamil Nadu Teachers Education University for giving me the opportunity to express my gratitude on this special day. It's the biggest day in the history of our university today. I praise and thank all those who have made this dream come true. Lord walks with you every step of the way. He will help you accomplish even greater things. First and foremost, I bow my head with reverence and to thank and invoke the grace of God Almighty that has showered the blessings and give me the strength, knowledge, ability, and opportunity to undertake the whole task of the Assist World Record by incorporating 51 subtitles with 51 educational institutions of arts, science, and education for 59 hours, continuous progressive hours, to create the international virtual program. Without these blessings, this achievement would not have been possible. No words can really completely capture the joyous feeling in my heart. And I thank you all from the bottom of my heart. Also, I want to express my heartfelt gratitude to all the guests. A word of encouragement during a failure is
worth more than an hour of prize after success. I would like to express my profound gratitude to our patron, Honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, Professor N. Panjanadam sir, for his insightful guidance and always sparing his valuable time whenever I approached him to organize the programs. It is showering me the way to go and providing his heartfelt support and guidance at all times. He has given me all the freedom to pursue my programs. Without his able guidance, support, motivation, and encouragement, this Assist World Record event would not have been possible and successful. I shall eternally be grateful to him for his assistance. I think of giving indisputable credit to our Honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, Professor N. Panjanadam sir, for being the great driving force and that sets all this in motion towards victory. He has been a constant source of inspiration for all of us. A big thanks to you, sir. Thank you so much, sir. It's my pleasure and privilege to render the vote of thanks to our Honorable former Vice Chancellor of Professor G. Viswanathan sir for his great support to complete the world record event successfully. Thank you, sir. I wish to thank and express my sincere gratitude and appreciation to our co-patron, Professor V. Balakrishnan, Registrar, Tamil Nadu Teachers Education University, for guiding me very patiently through all these programs. When I approach him to get the permission for organizing the programs, he never shows any discrimination. He allows and gives me the permission, and also he is giving his valuable suggestions and inspiration in my quest for knowledge. He is the beacon who inspired me to look for the right answers with care. We are all very grateful to you, sir, for supporting us in a great manner. Thank you, sir. I am very happy to express our gratitude and sincere appreciation to co-patron, Professor M. Govindan, Controller of Examinations, Dean of Faculty, Professor and Head, Department of Educational Psychology, Tamil Nadu Teachers Education University, for his valuable support. His personal commitment was incredibly generous and helped our team to reach the top and achieve the goal. Sir, we really appreciate your kindness, passion, and guidance. I'm always very happy and so proud of my colleagues under the guidance of our HOD, Professor M. Govindan sir. Sir, you have taken us to the top and you are always stands out Tamil Nadu Teachers Education University. Thank you so much, sir. Leaders don't create followers. They create more leaders. I find my own glorious platform to think and thank all the cooperation extended by Dr. R. Rajendran, adjudicator and founder of Assist World Record. The greatest value of planning and goal setting is that it gives you and your own life to live. My heartfelt thanks to you, sir, for empowering and working together to make this program in grand. The ineffable breeze of joy wafts across my mind when I think of the meticulous work and plan of Mr. Astin Giltus and other coordinators, co-partners, Mrs. Kirija and Mrs. Geeta Sriram. Mr. Astin Giltus, founder of Tamil America Television, sir, your encouragement and motivation made this program possible for us today. We are so proud of you, sir. You are the only one person to telecast in the worldwide on behalf of Tamil Nadu Teachers Education University. My sincere appreciation and thanks to you for making all possible arrangements. I would like to extend my gratitude and thanks to today's chief guest, Professor S. Kadiraman, Controller of Examination, Dean of Social Science, Head of the Department of Psychology, Periyar University, Salem. We have enjoyed your valedictory address, what you have given today. It was very relevant to our current period and for the education.
It was the highest of this session. You have helped to kindle a renewed enthusiasm for our education. I'm so proud of you for your participation in this Assist World Record validity function. It is verified the crown jewel of this world record event of Tamil Nadu Teachers Education University, for which we ever remain indebted to you. Thank you so much, sir, for having spared your precious time for all. We are eternally overwhelmed to have Dr. R. Vijay Kumar, former Regional Director and Deputy Secretary, NCTE, New Delhi, to address us on this auspicious occasion. We deem it a great honor to pronounce that you have made this 51 hours world record event into a remarkable one. Your presence boosts our energy and give us strength that ever increases like a stream that transforms into a mighty river that swells and flows. Thank you, sir, for your presence. I mention my deepest sense of appreciation and would place on record our hearty thanks to Professor B. Ganesan, Professor in Department of Pedagogical Sciences, Tamil Nadu Teachers Education University, and Professor S. Mani, Professor in Department of Educational Planning and Administration, Tamil Nadu Teachers Education University, for their wonderful felicitation words for this program. Sir, you are always motivated and encouraged me in all my progress. I'm always very thankful and grateful to you, sir, for your helping paved a way to this program. Thank you so much, sir, for your endless wishes as showered upon me. Thank you, Professor Ganesan, sir. Thank you, Professor Mani, sir. Thank you. Good night. I would like to wave and extend my gratitude and thanks to Dr. Muhammad Muhyiddin, MDS Management Consultancy, Sharjah, UAE. He only introduced Dr. Rajendran, founder of Assist World Record. Without his able guidance, support, motivation, and encouragement, this program would not have been possible and successful. And I shall eternally be grateful to you, sir, for your assistance. Thank you so much, sir. I'm very happy to express my gratitude and my sincere thanks with appreciation to Dr. Ravi Govindraj, Head TNTEU Integral Training Center, Qatar. He only gave the opportunity to participate in his world record programs. He only motivated me to do these kinds of programs and to organize the world record. I am very grateful to you, sir, for supporting me in a great manner. And I'm very glad to state you have done a wonderful job for me. Thank you, sir. My heartfelt thanks and keep prizes on all the most respected correspondents, secretaries, and principals of all the participating colleges. My heart reaches out to congratulate all the professors, assistant professors, the organizers, and the students of all the arts and science and educational colleges. From the beginning of my work, they always encouraged and skilled confidence on me. They always went out of the way to teach me each and every aspect of my programs and make me independent, true, honest, and strongly devoted to achieve my goals, and they have played an important role in completing of my programs, and the support that they have given, they truly help. The incredible ideas have been a great gift in this Assist World Record. As no program can become successful with a single person. I'm so proud of all of our participants from various colleges. I extend and consider it a great privilege to propose a hearty thanks to you all who have witnessed and have turned up in such a great numbers from various institutions. It made us a memorable and successful event today and holding support for our programs. Thank you, sirs and madams. I'm short of words to express my gratitude to my best colleagues and non-teaching staffs of Tamil Nadu Teachers Education University. And especially our Tamil Nadu Teachers Education University 1 hour event speakers, Mr. S. Thurairaj sir, Mrs. Princey, Ms. Hema, Mr. Uday Kumar, Ms. Deepa,
Mrs. Venila, Mrs. Revadi, ML scholars, and Mrs. P. Chitra, PhD scholar, for their love, care, unlimited help, and for the stimulating discussions and assisting me and giving support in all times to help me to achieve my goal. Thank you all. I especially thank the people who have been the backbone of the events, especially Dr. K. Mohan, Dr. Joseph Catherine, Dr. P. Subramanian, Mr. S. Balamurugan, Dr. L. George Stephen, Dr. T. M. Gnanasoundari, Mrs. D. K. Nagaradi, Dr. T. Premalata, Dr. Araki Elizabeth Josephine, Mr. S. Rajakumar, Dr. S. Vijay Lakshmi, Dr. D. David Stanley, Dr. K. Mangai, Dr. C. Pakya Lakshmi, Dr. A. Sugandhi Annathai, Mrs. S. Sabita Sanmugapriya, Mrs. Geeta Madhavan, Mrs. A. Ramya, Mr. S. Sahaya Arokya Sami, for their valuable contributions. Without their valuable contribution, without their dedicating and sincere efforts, my work was impossible. Their support, encouragement, and tremendous contribution helped me to reach this stage in my life. I thank them for their affectionate support and eternal motivation have given to me at all times. Today, what I am is just because of them only. I wish to express my sincere gratitude and big thanks to my family, the blessings of my lovable parents and in-laws, especially the love and care of my husband, Ekobal. Really, I appreciate your care and support that time. Thank you very much for meeting all my needs and desires. I'm always feeling safe, comfortable, and happy. நான் கரெக்டா சொல்றேன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. நீ இதெல்லாம் சொன்னாதான் நான் உனக்கு அடுத்த ப்ரோக்ராம்ல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. I am the luckiest to have such a wonderful, appreciating and understanding husband. Once again, I thank him for all those little things you do to make me happy. I simply thank God that he won be my life partner. Thank you for being so kind and loving. Thank you, dear. I am the luckiest parent in the world to be blessed with amazing children such as mine. A good son is always a pride for his parents, and I thank Master G.S. Trishan for being one. He is always helping me and doing the technological support in the world record event. Thank you for your help, love, care, and affection. I pray that you will always stay the same. My loving daughter Kumari G.S. Harshini, I want to thank you for being so understanding to me. I feel so young because I can truly feel your care and love for me like your mother. God bless you, my son and daughter. You are truly an amazing gift from the above, and I love you both. Thank you for helping me in times of need. Thank you, Trishan Harshini. Thanks to all the people who were directly and indirectly helped me to make this event successful. Thank you all for your participants. The energy and interest in programs have been extraordinary. Again, I thank every single one of you and for your valuable time. God never ends anything on a negative. God always ends on a positive. I pray, may God shower upon all his choices. Blessings to all. Thank you. Madam, your daughter is your next mother. Thank you. No event comes together without the support of a vast network of people. Thank you, madam, for leading all the institution in a diligent manner. Thank you so much. Congratulations, thanks to all. Congratulations, thank you, Shakti madam and all. Thank you, Professor. Thank you, Ananda. Thank you, sir. Thank you, sir. Good night. Good night. Good night, sir. Good night, sir. 100 மணி நேரம், 500 மணி நேரம், 1000 மணி நேரம், இன்னும் பல சிறப்பான உலக சாதனை நிகழ்வுகளை பெற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது ரவி சாரால, மொய்தீன் சாரும், ராஜேந்திரன் சாரால மட்டும்தான் முடியும். நீங்க தொடர்ந்து சிவசக்தி மலருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து 1000 மணி நேரம் அவங்களை சாதனை, உலக சாதனை படைக்க நீங்க கண்டிப்பா துணை இருக்கணும். நன்றி. எல்லா வெற்றிகளுக்கும் பின்னாடி இருக்காரு பேக்போன். வைத்திய ஐயாவை மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. ராஜேந்திரன் சார் பார்த்ததுக்கும் நன்றி. நன்றி. சந்தோஷம். Congratulations, thanks, good night.
Good night, sir. Good night, sir. Thank you, sir. நன்றிங்க சார். Govindan sir, see you. Bye-bye. Thank you. Thank you, sir. 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 Thank you, Rajendran sir. Thank you, thank you, Dean sir. Thank you, Muhyiddin sir. Thank you all. Thank you, Okay, Dean. அனைவருக்கும் நன்றி. Thank you. கோவிந்தன் சார் அவர்களுக்கு நன்றி. ஆமா. நன்றி சார். நன்றி சார். ராஜேந்திரன் சார் ரொம்ப நன்றி. நன்றி சார். Thank you, Rajendran sir. ஓகே. வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்களுடைய சாதனை. தொடரட்டும். நன்றி. Ma'am, hearty congratulations, ma'am. Hearty congratulations, ma'am. Thank you, sir. Thank you, sir. மேடம், சாதனை நிகழ்விற்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் பிளான் பண்ணி 59 hours ஆகிட்டோம் மேம். சூப்பர் மேம். அருமையா முடிச்சிட்டீங்க. சாதனை தொடர வாழ்த்துக்கள். Thank you, Ramya. Congratulations, ma'am. Hearty congratulations, ma'am. நிறைய professors வந்திருக்கீங்க. Thank you. Job. எல்லாரையும் என்னால correct-ஆ அடையாளம் பண்ண முடியல. Thank you so much. கனிகா பரமேஸ்வரி மேம். தெரியறவங்க பேர் மட்டும் சொல்றேன். பேரை யார் பேரையும் சொல்லல, இன்னும் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இதுல இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ தமிழ் அமெரிக்கா டிவி இணைஞ்சிருக்கிறாங்க. லைவ் எந்த சாதனைகள் தொடர வாழ்த்துக்கள் மேடம். லைவ் எந்த ஆயிடுச்சு மேடம்? நீங்க நார்மலா பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு.